போட்டேன் எப்போ சார் ஸ்டார்ட் ஆயிடுச்சுண்ணா எப்பயோ. சரிண்ணா. ஹலோ 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 ஹலோ. நேத்து இவங்க லைவ் போட்டு பெண்ணை ஓபன் பண்ணி எழுதிருக்காங்களா? போர்டு ஃபுல்லா கிறுக்கி வச்சிருக்காங்க பெண்ணுல. நவ் முந்தா நேத்துலாம் கரெக்டா இருந்துச்சுண்ணா. நேத்து இவங்க புதுசா கூட்டின்னு வந்திருக்கீங்களே. நோ ஆடியோன்னு சொல்றாங்க. நானா இது ஆடியோ இல்லைன்னு சொல்றானுங்க. என்னண்ணா இது கமாண்ட்ல? ஆனா இதுல கரெக்டா தான் கேக்குது. ஆடியோ சொல்றாங்களா? இது ஆன்ல தானே இருக்கு. நம்ம பேச ஷேர் பேசிருக்கேன் கேட்க மாட்டேங்குது. இங்க எதுவும் ஆன் பண்ணி உள்ள ஷேர் இது மட்டும் இது இதுவும் ஆஃப்ல தான் இருக்கு. இப்போ நம்ம பேசுறது கேக்குது. உங்களுக்கு கேக்குதா? நம்ம பேசுறது மட்டும் தான் கேக்குது. அவங்களுக்கு கேக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஆடியோபிளா? இப்போ கிளியரா இருக்கா? இப்போ ஆடியோ ஓகேவா? கிளியரா இருக்கா? ஓகே ஃபைன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
Okay. So first question is historical underpinning. That is question first நான் சொல்லிடுறேன். இது ஒரு full length test. Okay. ஸோ ஃபுல் அண்ட் டெஸ்ட்டில் செக் பண்ண விஷயம் என்டையர் பாலிட்டி தான். ஓகே. ஸோ இதில் ஐ ஹோப் ஓரளவுக்கு எல்லாருமே ரிவிஷன் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஷினோட தட் இஸ் குவாலிட்டி ஆஃப் கொஸ்டின் தட் இஸ் பேஸ்ட் ஆன் தி PYQ தான். ஓகே. ஸோ பேஸ்ட் ஆன் தி PYQ இன் சென்ஸ் எ தீம் இன்ஃபர்டு ஃப்ரம் PYQ அண்ட் ஆட் சம் அதர் பாயிண்ட்ஸ் ஒரு லேயர் இல்லை சம் நியூ ஏரியாஸ் ஏதாவது 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அன்னோட்டிஸ்டாக போயிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஏரியாஸை கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் பர்பஸ். ஸோ இட் இஸ் பேசிக் ரிவிஷன் தான். ஒன்ஸ் இஃப் யூ டன் ரிவிஷன் குட், ஸோ டெஃபினட்டாக இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கும். ஸோ 1 by 1 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 46th கொஸ்டின், இட் இஸ் ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங். ஓகே. ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். தட் இஸ் எது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸில் நடந்ததோ அது மோஸ்ட்லி டிமாண்ட் ஆஃப் த கொஷினாக இருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி இன்சிஸ்ட் பண்ண ஒரு விஷயம் தான். ப்ளஸ் கீ பர்சனாலிட்டிஸ். ஸோ அந்த 1773 to 1858 வந்து கம்பெனியோட டிரான்சிஷன் டு பிரிட்டிஷ் இந்தியா. ஸோ அந்த டிரான்சிஷன் எப்படி நடந்துச்சு, ஒன் பை ஒன் அந்த டிரான்சிஷன் எப்படி கிவன் டு தி பிரிட்டிஷ் இந்தியா அப்படிங்கிறது ஒரு சைக்கிளாக இருக்குது. 1909, 1919, 1935 இந்த 3 ஆக்ட்லேயும் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸ். ஸோ இதுதான் மோஸ்ட்லி செக் பண்ணக்கூடிய டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் ஃப்ரம் தி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ எனிதிங் அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் எப்போ கம்பெனியோட மோனோபோலி வந்து அபாலிஷ் பண்ணாங்க அஸ் அ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ், எப்போ சென்ட்ரலைசேஷன் நடந்தது அஸ் அ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ், எப்போ ஓப்பன் காம்படிஷன் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அஸ் அ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ், அது மாதிரி சொல்கிறேன். ஓகே. ஸோ அப்போது எதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அந்த விஷயங்களை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 1 or 2 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து ஒரு 3 to 3 பாயிண்ட்ஸ் தான் ஒரு ஆக்டுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வி வில் கோ வித் தி கொஸ்டின். ஓகே. ஸோ சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ்ட் அட் கல்கட்டா அண்டர் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 possessed both original as well as appellate jurisdiction. So introduce பண்ணது okay fine, we know that, but it consists of both original and appellate jurisdiction ன்னு கேட்டால் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் எல்லாருக்கும் தெரியும். appellate jurisdiction அப்படிங்கிறது தோ கிளியராக டிஃபைன் ஆகாட்டினாலும் இட் ஹாவ் சர்டன் appellate jurisdictions. ஓகே. ஸோ சம் கேசஸ் ஹேஸ் டு பி கோ ஃபார் தி appellate jurisdiction இன் சென்ஸ் மேல்முறையீட்டுக்கு இங்கேயும் போகும். ப்ரைவேட் கவுன்சிலும் இருந்துச்சு அந்த டைமில். ஸோ இதுவும் appellate jurisdiction பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிட்டிஷ் பொசஷன் இன் இந்தியான்னு சொல்கிறாங்க அஸ் அ பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784. ஓகே. ஸோ பிட்ஸ் இந்தியா ஆக்டில் பிரிட்டிஷ் பொசஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இட் இஸ் அன் கண்ட்ரோல்டு. ஓகே. ஸோ இட் இஸ் கண்ட்ரோல்டு பை பிரிட்டிஷா அப்படிங்கிறது தான் அதோட டிமாண்ட். ஓகே. ஸோ 1813 we know that first time it declared that it is an British territory. ஓகே. ஸோ அது வந்து it says that it is sovereign. ஓகே. ஸோ சாவரின்ங்கிறது அங்கே தான் அதிகாரம் வருது அவங்களுக்கு. ஓகே. நமக்கு இல்லை. அந்த சாவர்னிட்டியை அவங்க த்ரூ அவுட் பிரிட்டிஷ் இந்தியா அஸ் அ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டோ இல்லை க்ரௌனோ அதிகாரத்துக்கு எடுத்துக்கிட்டது வேணால் 1813 சொல்லலாம். பட் அது அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் ஆர் அண்டர் தி டெரிட்டரி ஆஃப் பிரிட்டிஷ் அப்படின்னு சொன்னது பிட்ஸ் இந்தியா ஆக்டில் தான். ஸோ எக்ஸாக்ட் வேர்ட் இஸ் பிரிட்டிஷ் பொசஷன் தான். ஓகே. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்னு கேட்டால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறாங்க பிரிட்டிஷ் பொசஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி. 1813 வந்து இட் செட் தட் இட் இஸ் பிரிட்டிஷ் டெரிட்டரி. ஓகே. இட்ஸ் மீன்ஸ் தட் இட் இஸ் சாவரின் டெரிட்டரி. ஸோ அது வந்து குயினோட ஆளுமைக்கு உட்பட்டது அப்படிங்கிறது 1813 சொல்கிறாங்க. 1784 இட் இஸ் கண்ட்ரோல்டு டெரிட்டரி தான். ஓகே. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ கரெக்ட். தென் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 authorized for the first time the local government in India to impose taxes on persons. ஸோ 1858 ஆக்டில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் நோ, தட் இஸ் 1813 ஆக்ட். ஓகே. ஸோ 1813 ஆக்டில் தான் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு என்ன பவர் கொடுக்குறாங்கன்னா they gave on taxation rights. Okay. So total questions, but in results there were, yes, one question drop பண்ணிருக்கு. We will set. Okay. So அது என்னன்னு சொல்கிறோம். Okay. Drop in sense அது calculate பண்ணல, but we will give that details. Okay. So third statement is wrong. So answer for this one is 1 and 2 is the answer. Okay. For first question, that is 46th. Next 47th. So which one of the following statement is not correct? The Charter Act 1833 vested for the first time the government of India with authority over the entire territorial area possessed by the British India. It means that nothing but centralization. Oh, centralization in sense both Madras and Bombay province. அதோட territorial administration is under the control of பெங்கால்னு கேட்டால் எஸ், இட் இஸ் கரெக்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வித் அத்தாரிட்டி ஓவர் தி என்டையர் டெரிட்டோரியல் ஏரியா பொசஸ்டு பை த பிரிட்டிஷ் இந்தியாவான்னு கேட்டால் தட் இஸ் கரெக்ட் தான்.
Second statement, the Charter Act 1853 separated for the first time legislative and executive function of the Governor General's Council and keta. Yes, that is also correct. Then the Indian Council Act 1861 empowered the Viceroy to issue ordinances without the concurrence of the Legislative Council during an emergency and keta. Yes, that is also in the first instance. It is ordinance issue பண்றது. Then the Government of India Act 1935 introduced the dual system. Government in the provinces and keta. No, that is 1919 Act. And the diarchy system. Okay, so அது வந்து with respect to first time introduce பண்ணது 1919 Actல, not 1935. So answer for this one is D is the answer. Okay, so already நான் சொன்ன மாதிரி அந்த first instances கொஞ்சம் notice பண்ணுங்க. Okay, then 48th, the Indian Council Act 1909 introduced a separate electorate for Muslims at both central and provincial. So ரெண்டு இடத்துலையுமே introduce பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸில் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா 1909ல் முஸ்லிம்ஸ்க்கான செப்பரேட் எலக்ட்ரேட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களாங்கிறது மட்டும் இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் ஒரு லேயர் எக்ஸ்டெண்ட் பண்ணி போத் சென்ட்ரல் அண்ட் ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ்னு கேட்டால் எஸ், இன் போத் சென்ட்ரல் அண்ட் ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் தே கிவ் ஒன் செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் முஸ்லிம்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தே எக்ஸ்டெண்டட் இட் டு தி சீக்ஸ், இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் ஆங்கிலோ இந்தியன்ஸ் இன் தி 1919 ஆக்டான்னு கேட்டால் எஸ், தட் இஸ் ஆல்சோ கரெக்ட் தான். நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். Then the third statement, Government of India Act 1935 abolished the system of separate electorate in India and keta. No, it also extended for the depressed classes and other persons. Okay, so women இவங்களுக்குலாம் extend பண்ணியிருப்பாங்க. So 1935 Act abolish பண்ண கிடையாது. Actually, it extended the scope of reservation. Okay, to the other section of the society such as Europeans, depressed classes, women, labor and business groups. So this statement is wrong. Okay, so third statement with respect to Government of India Act 1935 not abolished, actually it extended the scope of separate electorate in India. So third statement is wrong. First and second statement is correct. So answer for this one is B, 1 and 2. Okay. Next, consider the following statement regarding Parliamentary Friendship Group. Okay, so இது ஒரு newly established institution or organization சொல்லிக்கலாம், very recently in the current affairs. ஸோ கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ அதனால இந்த கொஷின்ஸை டிமாண்டாக வச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த பார்லிமெண்ட்ரி ஃப்ரெண்ட்ஷிப் குரூப் கன்சிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஃப்ரம் போத் லோக் சபா அண்ட் ராஜ்ய சபா. இருக்கலாமான்னு கேட்டால் எஸ், ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ரெண்டு மெம்பர்ஸுமே இருக்காங்க. ஸோ லோக்சபாலேருந்து வர்றாங்க, ராஜ்யசபாலேருந்து மெம்பர்ஸ் இருக்காங்க இந்த குரூப்பில். ஓகே, தென் செகண்ட் திங் இஸ் a total of 64 parliamentary friendship groups have been constituted to strengthen India's parliamentary diplomacy with more than 60 countries. ஸோ இதுவும் கரெக்டான்னு கேட்டால் திஸ் ஆல்சோ ஃபேக்சுவல், தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஓகே, ஸோ இதில் ரெண்டுலேயும் பெரிய ரைடர்ஸ் எதுவும் கிடையாது. இன்சென்ஸ் ரொம்ப பெரிய செக்ஸ் அண்ட் பேலன்ஸோ இல்லை செக் பண்ண வேண்டிய விஷயங்களையோ பெருசாக அங்கே என்ன பண்ண கிடையாதுன்னா ஃபோக்கஸ் ஆக கிடையாது. பட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இட் இஸ் வெரி எக்ஸ்ட்ரீம். ஓகே, ஸோ த பார்லிமெண்ட்ரி ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்ஸ் ஆர் பெர்மனன்ட் பாடிஸ். ஓகே, ஃபைன், ஆஃப் பார்லிமெண்ட். ஓகே, அண்ட் கண்டினியூ irrespective of the tenure of the Lok Sabha. ஸோ இதுதான் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினபிள் ஆகுது. irrespective of the tenure of the Lok Sabha, whether it is permanent-ஆன்னு கேட்டால் மெம்பர்ஸ் 5 years கூடவே என்ன ஆகிட்டே இருப்பாங்க, ரீப்ளேஸ் ஆகிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த இடத்துல கண்டிப்பாக அங்கே கம்போசிஷனோ அந்த டென்யூரோ என்ன ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா டிஸ்கன்யூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ என்னென்னு எடுத்துக்கிற முடியாதுன்னா irrespective of the tenure of the Lok Sabha, எனி மெம்பர் பெர்மனண்ட்டாக எதுக்குள்ளே ரெப்ரசென்ட் ஆகிடுவாங்கன்னு மீன் ஆகுது அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் 18th லோக்சபா மெம்பர்ஸ் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆவாங்க. இந்த 18th லோக்சபாவோட டிசொல்யூஷன் நடந்தாலும் அதே மெம்பர்ஸ் தான் இந்த பார்லிமெண்ட்ரி குரூப்பில் இருக்குமான்னு கேட்டால் நோ, தட் இஸ் ராங். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். ஸோ இது ரெண்டுலேயுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் நமக்கு எதுவும் பெருசாக செக் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இல்லை. ஓகே, பட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் நம்ம ரீட் பண்ணும் போதே தெரியும் இது கரெக்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வெரி மினிமல் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை எலிமினேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் போனீங்கனாலே யூ கேன் கெட் அன் ஆன்சர். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி 2 இஸ் தி ஆன்சர். சில கொஸ்டின்ஸ் இப்படி தான் ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கும். எல்லாத்துக்கும் ஃபேக்சுவலாக நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ரீகால் பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ண முடியாது. சம் லாஜிக்ஸு அஸ்யூம் பண்ணி அதுவும் ரேஷ்னல் லாஜிக்கை அப்ரோச் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆஃப் த மெக்கானிசம். ஸோ இந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம், தெரியாட்டினா கூட யூ கேன் கெஸ் ஃபார் இட். பிகாஸ் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணால் ஆன்சர் வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ அதனால சொல்கிறது. ஓகே, ஸோ அதுவும் இந்த வேர்ட் எக்ஸ்ட்ரீம் வேர்ட் irrespective of the tenure of the Lok Sabha. ஸோ இது ஈஸியாக பார்த்தோன்னே we can identify it. So answer for this one is only 2 is the answer. Okay, the next one 50. Which one of the following statement is correct regarding the Constituent Assembly of India? Okay, so the Constituent Assembly held its first session on 11th December 1946 on Keta. No, that is 9th December 1946.
ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ இந்த ஃபேக்சுவல் இதெல்லாம் திங்ஸ்லாம் நோட்டீஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பார்ட் ஆஃப் திங்ஸில் யூ ஷுட் மோஸ்ட்லி நோட்டீஸ் ஆன் ஃபேக்ட்ஸ். ஓகே, ஸோ எப்போ கான்ஸ்டியூட் பண்ணாங்க, எப்போ அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க, எப்போ அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டாங்க, தட் இஸ் கேம் இன் டு ஃபோர்ஸ், தட் இஸ் ரெசல்யூஷனை அடாப்ட் பண்ணிக்கிட்டது. தென் அதுக்கப்புறம் எப்போ வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃப்ரேம் பண்ணாங்க, தென் வேரியஸ் டிராஃப்டிங் கமிட்டிஸோட மெம்பர்ஸ், அவங்களோட ஹெட்டு, அவங்களோட ஃபங்க்ஷன்ஸு, தென் கீ பர்சனாலிட்டிஸ் ஆக்குபையிங் தோஸ் டைம் பீரியட்ஸ், ஹூ ஆர் ஆல் தி கீ பர்சனாலிட்டிஸ் இன் சென்ஸ் பர்சன்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே ஃபேக்சுவலாக ரீட் பண்ண வேண்டியது இருக்கான்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அது அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஏரியாவில் கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய ஏரியா தான். ஸோ ஏன்னா அதுலேருந்து கொஸ்டின் வரதுக்கான ஸ்கோப் எப்பயுமே நமக்கு இருக்குது. ஸோ அதனால் அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் பிகாஸ் இட் இஸ் நாட் ஃபர்ஸ்ட் செஷன் ஆன் 11th, it is first session on 9th. Second thing, Rajendra Prasad was the permanent president of the Constitutional Assembly on 11th December 1946 and கேட்டா that is correct தான். First session it is carried by an temporary person. Okay, so சச்சிந்திர சின்ஹா. ஓகே, ஸோ அவர் இருப்பார். தென் அவர் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா செகண்ட் செஷன் 11th டிசம்பர் தான். அந்த 11th டிசம்பரில் தான் பெர்மனன்ட் பிரசிடெண்ட்டாக ராஜேந்திர பிரசாத் அடாப்ட் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். Third statement, the Constitutional Assembly transitioned into an independent legislative assembly on 26th November 1949 and கேட்டா no, that is either அது இண்டிபெண்டன்ட் ஆக்ட் 1947 வரும்போதே அங்கே என்னவாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாவரின் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிடச்சிருக்கும். பட் இண்டிபெண்டன்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாக ஃபங்க்ஷன் ஆகுறதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26th January 1950 எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம கான்ஸ்டியூஷனை அடாப்ட் பண்ணது தானோ தவிர கேம் இன் டு ஃபோர்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த 26th January 1950 வந்துடும். ஸோ அப்போ வி டிக்ளேர் இட் அஸ் அன் சாவரின் சோஷியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக். ஓகே, ஸோ அந்த இடத்துல தான் இதை எடுத்துக்கிற முடியுமோ தவிர. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் பிகாஸ் 26th November 1949 இட் இஸ் நாட் டிரான்சிஷனட் இன் டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அஸ் அன் இண்டிபெண்டன்ட் பாடி. ஒன்று ஐதர் நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டை வச்சுக்கிட்டு யூ கேன் நெக்லெக்ட் தட் ஆன்சர், ஆர்எல்ஸ் 26th January 1915 தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் ஆன்சர் ஃபார் திஸ். ஓகே, ஸோ அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், G.V. Maulankar led the committee on the function of the Constitutional Assembly and கேட்டா that is correct. ஸோ இந்த ஒரு கொஸ்டின் தான் உங்களுக்கு 99 கொஸ்டின்ஸ் கால்குலேட் ஆகிருக்கும், ஒன்று ட்ராப் ஆகிருக்கும். ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஆன்சர் இஸ் போத் B அண்ட் D. ஓகே, ஸோ ரெண்டுமே ஆன்சர் தான். இதில் நீங்கள் ரெண்டில் எதை போட்டிருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டுன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. அங்கே நாங்கள் ட்ராப் பண்ணியிருப்போம் கொஸ்டினை. ஸோ இந்த ஒரு கொஸ்டின் ட்ராப் ஆனதுனால தான் உங்களுக்கு 99 வந்திருக்கும். ஸோ 50th கொஸ்டினை பொறுத்தளவுக்கு ஆன்சர் இஸ் B அண்ட் D இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, தென் நெக்ஸ்ட் 51. Consider the following statement regarding the state legislatures in India. Okay, so the strength of the state legislative assembly is normally fixed between 60 and 500 members by the constitution. So whether it mention both lowest number as well as highest number in the constitution and கேட்டா yes it is. ஓகே, ஸோ கம்போசிஷனில் ரெண்டையுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அண்டர் ஆர்டிகல் 170 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், தட் இஸ் சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன் ஆஃப் ஆர்டிகல் 333. தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த ஸ்டேட் ஷால் கன்சிஸ்ட் ஆஃப் நாட் மோர் தென் 500 members அண்ட் லெஸ் தென் 60 members. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நாட் மோர் தென் 500 members அண்ட் லெஸ் தென் 60 members. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு அட் ப்ரெசென்ட் 6 states in India have a bicameral legislature. Yes. Okay, so Andhra Pradesh, Bihar, Karnataka, Maharashtra, Telangana and Uttar Pradesh. So in the 6 states சேர்ந்தது தான் that is having bicameral legislature. That is legislative assembly இருக்கும், அங்கே legislative councilம் இருக்கும். ஸோ அதனால இது ரெண்டு என்னன்னா பைகேமரல்னு சொல்கிறோம். ஸோ அந்த கண்டெக்ஸ்டில் பார்க்கும்போது இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் 6 states having and bicameral legislature. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் both 1 and 2. ஓகே, ஸோ இந்த கம்போசிஷன் வந்து லோயஸ்ட் ஹையஸ்ட் கம்போசிஷன் இட் இஸ் ஒன்லி ஆன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தானே தவிர லோக்சபாவில் அது கிடையாது. ஸோ லோக்சபாவில் பொறுத்தளவுக்கு ஹையஸ்ட் நம்பர் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, லோயஸ்ட் நம்பரை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இதுலேயும் எக்ஸம்ஷன் இருக்கான்னு கேட்டால் எக்ஸம்ஷன் இருக்குது. ஓகே, சம் ஸ்டேட்ஸ் ஹேவிங் ஈவன் லெஸ் நம்பர் தென் 60. ஓகே, ஸோ சம் ஸ்டேட்ஸ் லெஸ் தென் 60 இருக்குது. கோவா மாதிரி ஸ்டேட்லாம் 60 கான்ஸ்டியூன்சி இருக்கான்னு கேட்டால் இல்லை, அதுக்கும் கம்மியாக இருக்குது. சம் எக்ஸம்ஷன்ஸ் வேர் தேர். ஓகே, ஸோ பட் அதெல்லாம் இங்கே கண்டிஷனாக எடுத்துக்கிற வேணாம். இங்கே கேட்ட ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இல்லையான்னு மட்டும் பார்த்துக்கோங்க போதும். ஓகே, ஒரு கொஸ்டின் அப்படி ஒரு சுச்சுவேஷனை வச்சு கேட்குறதா இருந்தால் அந்த சுச்சுவேஷனை அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த சுச்சுவேஷனோ இல்லை அந்த ஸ்பெஷல் கண்டிஷனோ அப்ளை பண்ணும்போது மட்டும் அது அந்த ஸ்பெஷல் கண்டிஷனுக்காக யோசிங்க. இல்லைன்னா நார்மலாக எப்படி அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதே கண்டெக்ஸ்ட்லேயே யோசிங்க.
Okay, then 52. Part 12 of the Constitution of India provides the constitutional framework for fiscal federalism. So part 12 of the Constitution எதை பற்றி பேசுது? Finance, suit, contracts இதை பற்றி பேசுது. Okay, so it is between the center and state தான். இந்த finance contracts, other things are between center and state தான். So center and state அப்படின்னு வரும்போது it means fiscal federalism தான். So first statement correct ஆன்னு கேட்டா first statement correct தான். Second statement, the 7th schedule of the Constitution of India deals with the distribution of legislative power between union and state and keta. Yes, it consists of union list, state list and concurrent list. So appo moonume correct da. So second statement correct. Third statement, 104th Constitutional Amendment Act 2019 extended the reservation of seats for scheduled caste and scheduled tribes in the Lok Sabha and State Legislative Assembly for 10 years until 2030 and keta. Yes, that is the objective of 104th Constitution Amendment Act. In one more thing it was added is, that is Anglo-Indian community க்கு கொடுத்த reservation இந்த bill என்ன பண்ணிரும், amendment என்ன பண்ணிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா nullify பண்ணிரும். ஸோ இன்னைக்கு இருக்கிற கண்டெக்ஸ்ட்டுக்கு both in லோக் சபாவும் சரி in state legislative assemblyயும் சரி கொடுத்துக்கிட்டு இருந்த 2 seats and 1 seats in the லோக் சபா and legislative council for the legislative assembly for the Anglo-Indians என்னவாயிருச்சு, nullify ஆயிருச்சு. ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கான ப்ரொபோர்ஷன் டு தி பாப்புலேஷன் ஆஃப் ஸ்டேட்டை வச்சுக்கிட்டு டிசைட் ஆகக்கூடிய அந்த ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் மட்டும் 10 இயர்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப் டு அன்டில் 2030. ஓகே, ஸோ அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் D 1, 2 and 3 இஸ் தி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இது 3 ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன டிமாண்ட் பண்ணுது? 105th Constitution Amendment Act 2022 explicitly granted states the power to prepare their own list of social and educationally backward classes and கேட்டா எஸ், அதான் 105th Amendment Act கொண்டு வந்ததுக்கான காரணம். ஓகே, ஸோ 106th அதுக்கான காரணம் இல்லை, தட் இஸ் இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள். ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட், 102nd Constitutional Amendment Act 2018 granted constitutional status to the National Commission for Backward Classes and கேட்டா எஸ், தட் இஸ் கரெக்ட் தான். ஓகே, ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் கரெக்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் வைஸ் கரெக்ட், பட் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுதா இல்லையாங்கிறத we have to check. Third statement, the Supreme Court of India has held in some judgments that Article 342A introduced by the 102nd Constitutional Amendment Act 2018 vested the exclusive power to identify SEBCs only with the union government. Okay, so அப்போ with respect to this concern, okay, so இந்த statement 3 எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் அந்த SEBC ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 342A படி அது யூனியனுக்கு தான் எக்ஸ்க்ளூசிவாக இருந்தது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷனலாக சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுதுன்னா அப்ஹெல்டு பண்ணுது. இன்சென்ஸ் வேலிடு தான் அவங்க கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டு. 102nd கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இஸ் ஃபைன். அந்த நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோ ஸ்டேட்டு வந்து அவங்களோட சோஷியல் அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதா இருந்தாலும், அவங்க லிஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும், அது யாருனால மட்டும்தான் பண்ண முடியும்னா யூனியன் கவர்மெண்ட்னால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று இருந்தது. அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா தர் இஸ் அன் இஷ்யூ. ஓகே, ஸோ பயங்கர எதிர்ப்பு இருந்தது ஃப்ரம் தி ஸ்டேட் சைடு. ஸோ இந்த கோர்ட்டில் இந்த கேஸும் போகுது. அந்த கேஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ரிசர்வ் பண்ணுறாங்க, எது வேலிடு தான், ஸோ யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதையும் தாண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் ஒரு டிமாண்ட் வருது, தட் இஸ் யூ ஹாவ் டு ரீப்ளேஸ் இட். ஸோ திருப்பியும் ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ரிசர்வேஷன் பாலிசியில் ஸ்டேட்டே டிசைட் பண்ணிக்கலாம் சோஷியல் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ்க்கான அந்த க்ரைட்டீரியாவை, இல்லை அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ரோல் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் தான் இருக்கணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற விதமாக தான் எதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105th Amendment Act இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷனாக இது ஃபங்க்ஷன் ஆகுது. தட் இஸ் அந்த ஜட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண அந்த இன்ஸ்டிடியூஷன் அதுபடி பார்த்தா யூனியன் கவர்மெண்ட் தான் ஈவன் தோ ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷனுக்கான சோஷியல் அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ்க்கான ஐடென்டிஃபிகேஷனை அவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா உறுதிப்படுத்துகிறாங்க. ஸோ அதோட ஒரு கவுண்டர் மெஷராக தான் என்ன பண்ணுறாங்கன்னா 105th Constitutional Amendment Act இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது.
பட் வித் ரெஸ்பெக்ட் டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வரும்போது அது ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ அது எந்த விதத்துலையும் 105th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் பெருசாக என்ன பண்ண கிடையாதுன்னா எக்ஸ்ப்ளனேஷன் ரெடியாக இல்லை. ஸோ இது நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் நடக்குது. ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு அது ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்மெண்ட் தான். தோ இட் இஸ் கரெக்ட் பட் இட் இஸ் இண்டிபெண்டன்ட். பட் வித் ரெஸ்பெக்ட் டு தேர்ட் ஸ்டேட்மெண்ட், ஸோ இதோட ரீசன் வந்து இதுதான். தட் இஸ் இட் எக்ஸ்பிளைன் இட் ஒய் இட் கேம் இன் டு ஃபோர்ஸ். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கிடைக்கிது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் only one of the statements in 2 and 3 is correct, and that explanation statement 1. Okay, so both statements 2 and 3 illa. Okay, correct கிடையாது. That is correct. Sorry, இந்தது இல்லை. Okay, so but both statement 2 and 3 are correct, but only one of them explains the statement 1. So answer B is correct. Okay, so A இல்லை, answer B is correct. ஓகே, ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுது, இன்னொரு ஸ்டேட்மெண்ட் அது ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரிகார்ட் டு 9th ஷெட்யூல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் நாட் கரெக்ட். ஸோ இது ஒரு PYQ, எக்ஸாக்ட் PYQ. ஓகே, ஸோ இதில் என்ன கேட்குறாங்க? ஸோ இட் வாஸ் இன்சர்டட் பை தி கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஃபர்ஸ்ட் ஆக்ட் 1951. ஸோ 9th ஷெட்யூல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் வந்து ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களான்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், the act and regulations specified in the 9th schedule shall become void on the செல்லாதுன்னு சொல்கிறாங்க, on the ground that it violates the fundamental rights in part 3 of the constitution. அப்படியா? ஸோ அதை ரிசர்வ் பண்ணுவோம். ஓகே, C, the Supreme Court has the power of judicial review of an act included in the 9th schedule on the doctrine of basic structure of the constitution. So Supreme Court has the power of judicial review of an act. ஓகே, இருக்கான்னு கேட்குறாங்க, included in the 9th schedule on the doctrine of basic structure of the constitution. So basic structure doctrine criteria படி 9th schedule இன்சர்ட் பண்ண ஒரு ப்ரொவிஷனை சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூவான்னு கேட்டால் எஸ், தட் இஸ் கரெக்டு தான். ஓகே, ஸோ இது இல்லைன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாயிரும். இந்த டாக்ட்ரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னா அது தப்பாயிரும். ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சியும் இல்லை. ஓகே, டி பார்ப்போம். the appropriate legislature can repeal or amend an act specified in the 9th schedule ன்னு கேட்டால் எஸ், 9th schedule part is amendable தான். ஓகே, ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷனை நீங்கள் என்ன பண்ணலாம், ரிப்பீலும் பண்ணலாம், ஒரு ப்ரொவிஷனை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரொவிஷனை அமெண்டும் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ரொவிஷன் இன்க்ளூட் பண்ணணுமான்னு கேட்டால் பண்ணவும் செய்யலாம். ஸோ டி ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஆக்சுவலி பர்பஸ் ஆஃப் 9th schedule அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஏதாச்சும் ஒரு ப்ரொவிஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கக்கூடிய ப்ரொவிஷனை வயலேட் பண்ணுச்சுனாலும் அது வேலிடு தான், அது சப்ஜெக்ட் டு நாட் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது தான் 9th schedule இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. ஓகே, ஸோ அதில் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரினை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னாங்கன்னா அது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டது தான் அப்படிங்கிறது பர்பஸ். தட் இஸ் லேட்டர் ஆஃப் தி தட் 9th schedule அப்புறம் வந்த ஒரு ஆர்கியூமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். பட் பி ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது என்ன, இந்த ஆக்ட் அண்ட் ரெகுலேஷன் ஸ்பெசிஃபைட் இன் தி 9th schedule ஷால் பிகம் வாய்ட் ஆன் த கிரவுண்ட் தட் இட் வயலேட்ஸ் தி ஃபண்டமெண்டல் ரைட் இன் பார்ட் 3ன்னு சொல்கிறாங்க. பட் 9th schedule பர்பஸே அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்து ஒரு பாலிசியை ஸ்டேட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதுக்கான இம்யூனிட்டிக்கு தான் இந்த இது ஆக்டவே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, 9th scheduleங்கிற ஒரு பார்ட்டவே இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொவிஷன் ஒரு பாலிசி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேஷனலைசேஷன் நடந்துச்சு அந்த டைம் பீரியடில், ஸ்டேட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னா ஒரு இண்டிவிஜுவலோட ரைட்ஸை வயலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது ஐதர் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்போ இருந்துச்சு, ஆர்டிகல் 21, ஆர்டிகல் 14 இந்த மாதிரி வேரியஸ் ரைட்ஸை வயலேட் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன் இருக்கவும் ரிப்பீட்டடாக தட் கன்சர்ன் பர்சன் ஆர் அக்ரீவ்டு பர்சன்ஸ் மூவ் டு தி சுப்ரீம் கோர்ட். ஸோ அப்போ அதை நல்லிஃபை பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9th schedule ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன் தட் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ, தட் இஸ் இட் இஸ் இம்யூன் ஃப்ரம் தி ப்ரொவிஷன் ஈவன் தோ தட் பர்டிகுலர் ப்ரொவிஷன் வயலேட்ஸ் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஒரு இம்யூனிட்டிக்காண்டி தான் என்ன பண்ணாங்கன்னா 9th schedule வச்சாங்க. அதுதான் அதோட பர்பஸ். லேட்டராக அந்த கேசன் வந்த பாரதி கேஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கோயல்ஹோ கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, 9th schedule ஒரு ப்ரொவிஷன் இன்சர்ட் பண்ணியிருந்தாலும் அது சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ தான், தோ இட் இஸ் இம்யூன் வெதர் இட் இஸ் வயலேட்ஸ் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ நாட் கரெக்ட் அப்படிங்கிறதுனால இது ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், PYQலையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சேம் PYQ கொஸ்டின் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட், consider the following languages. So Assamese, Sindhi, Konkani, Manipuri, Nepali. So which of the following languages given above are originally included in the constitution? So இப்போ 22 இருக்கு, அப்போ 14 தான் இருந்துச்சு.
ஓகே, ஸோ இந்த 14ல் ஒரிஜினலாக இருந்தது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் ட்ரை பண்ணுவோம், எதெல்லாம் அமெண்ட்மெண்ட்டில் இருக்குங்கிறத பார்த்தோம்னாலே நமக்கு எது ஒரிஜினலாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ சிந்தி இட் இஸ் இன்சர்டட் இன் 21st Amendment Act. கொங்கணி, மணிப்பூரி அண்ட் நேபாளி இட் இஸ் இன்சர்டட் அண்டர் 71st Amendment Act. அப்போ மிச்சம் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அசாமீஸ் மட்டும்தான். ஸோ ஆன்சர் இஸ் ஒன் ஒன்லி. அதுக்கப்புறம் 92nd Amendment Actல கொங்கணி, போடோ, டோக்ரி, மைத்திலி, சாந்திலி, ஸோ இந்த 4 இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி இட் இஸ் இன் 71st Amendment Act. சிந்தி இட் இஸ் இன் 21st Amendment Act. ஸோ ஒரிஜினல் ப்ரொவிஷனில் பார்த்தீங்கன்னா அசாமீஸ் ஒரிஜினலாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்காலி, குஜராத்தி, ஹிந்தி, கர்நாடகா, காஷ்மீரி, மலையாளம், மராத்தி, ஒடியா, பஞ்சாபி, சான்ஸ்கிரிட், தமிழ், தெலுங்கு, உருது. ஸோ இது பார்க்கும்போதே கிளாசிக்கல் லாங்குவேஜஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது ஒர்க் அவுட் பண்ணும்போதே கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் எந்தெந்த லாங்குவேஜுக்கு எந்தெந்த டைம் பீரியட் கொடுத்தாங்க அப்படிங்கிறது நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. 2 பேரலாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஏ ஒன் ஒன்லி. ஓகே, நெக்ஸ்ட் first question. Okay, so consider the following events related to the procedure for alteration of the name of state under Article 3 of the Constitution. So name of the state change or alteration அப்படிங்கிறது like same procedure what they adopted for the reorganization of states under Article 3. ஸோ அதனால தான் Article 3 அதில் மென்ஷன் பண்ணது. ஸோ யூஸ்வலாக இப்போ 2 ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ கேரளா வந்து கேரளான்னு இருக்குது. தென் வெஸ்ட் பெங்கால் தே டிமாண்ட் ஃபார் தி பங்களா பட் பண்ணி தரல. பட் எனிவே கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன். ஸோ அப்போ கான்ஸ்டியூஷனலாக அதுக்கு இருக்கக்கூடிய பேக்கப் என்ன அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இதில் வந்து ஆர்டர் ஆஃப் சீக்வன்ஸை தான் டிமாண்ட் ஆஃப் த கொஷினாக இருக்குது. ஸோ ஆர்டர் ஆஃப் த சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு டிமாண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அங்கே ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு டிமாண்ட். இன்சென்ஸ் பண்ணலாம், இல்லை அந்த ஓனும் பார்லிமெண்ட் நினச்சா பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் நாட் ஆன் மேட்டர். பட் இனிஷியலாக ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ். ஸோ அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் த ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ். ஓகே, ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய ஈவெண்ட். ஸோ இதுக்கப்புறம் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பில்லாக என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும். அந்த பில்லை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பில்லை எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டில் நீங்கள் வைக்க முடியாது. ஓகே, பட் அந்த பில்லை எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பில்லோட ப்ரொப்போசலை என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டு ஃபார் தி கன்சிடரேஷன் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஒப்பீனியனுக்கு சென்ட் பண்ணுவார். ஓகே, அதுதான் அடுத்தது. தட் இஸ் ஒரு ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்டோட ஃபஸ்ட்டு ப்ரொப்போசலே அதுதான். ஒரு பில்லு பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஒப்பீனியனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் கொண்டு போய் வைப்பாங்க. ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஒப்பீனியனுக்கு அதை கொண்டு போய் வைப்பாங்க. அது வந்து மேண்டேட்டடான்னு கேட்டால் எஸ், தட் இஸ் மேண்டேட்டட் தான். பட் அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கொடுக்கக்கூடிய ஒப்பீனியன் தட் இஸ் பைண்டிங்கான்னு கேட்டால் பைண்டிங் இல்லை, அது ஒரு ரெக்கமெண்டேஷன் தான். தென் ஏதாச்சும் ஸ்பெசிஃபைடு டைம் பீரியடுக்குள்ள ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதுக்கான ரிப்ளை கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் அவசியம் இல்லை. அதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் டிட்டர்மைன் பண்ணுறது தான். ஸோ இது ரெண்டும் கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. இன்சென்ஸ் இட் இஸ் நாட் பைண்டிங். இன்னொன்று ஸ்பெசிஃபைடு டைம் கிடையாது, அஸ் சூன் அஸ். அது வந்து ஸ்பெசிஃபைடு பை தி பிரசிடென்ட் தான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டு அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, தட் இஸ் ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பில்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட ஒப்பீனியனுக்கு அனுப்பணும். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு அடுத்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்டாக வருது. ஓகே, ஸோ த பிரசிடென்ட் ரெஃபர் த ப்ரொபோசல் டு த கன்சர்ன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டு எக்ஸ்பிரஸ் இட்ஸ் வியூ வித்தின் அ ஸ்பெசிஃபைட் பீரியட். ஸோ ஸ்பெசிஃபை பண்ண பீரியடுக்கு அப்புறம் ஒன்ஸ் அந்த ரெக்கமெண்டேஷன் கிடைச்சதுக்கப்புறம் அப்போ அந்த பில் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸில் இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ த பில் இஸ் இன்ட்ரடியூஸ் இன் த பார்லிமெண்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரசிடென்ட். இது தேர்டு. ஃபோர்த் என்ன பண்ணுறாங்க, இந்த பார்லிமெண்ட் இன்ட்ரடியூஸ் அண்ட் பாசேஜ் அ பில் டு ஆல்டர் த நேம், அது ஃபோர்த்து. ஸோ இதோட கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனில் ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இதே இது ஸ்டேட்டை ரீஆர்கனைஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபோர்த் ஷெட்யூல்லையும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இம்பேக்ட் இருக்கும். தென் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஒரு ஆர்டினரி லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸில் பண்ணால் போதும். ஸோ இதில் நடக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸோ சேஞ்சஸோ இந்த கான்ஸ்டியூஷன் இதை என்னென்னு எடுத்துக்கிற மாட்டோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு எடுத்துக்கிற மாட்டோம். தட் இஸ் ஆர்டிகல் 368 இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ அப்போ வித் திஸ் யூ கம் டு த நோ த ப்ரொசீஜர் ஆஃப் இட். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்னு வரும்போது 3, 1, 4, 2 and 5. ஸோ ஆன்சர் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் தான் தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டால் யூனியன் அண்ட் டெரிட்டரிஸை பொறுத்தளவுக்கு ஒரு 2 ஏரியாவில் தான் ரிப்பீட்டடாக டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று அந்த க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் ஸ்டேட் விட்டு அரேஞ்ச் பண்ணுறது, இது டிஃபால்ட்டாக
கேட்டுடுறாங்க. பட் ரேர் ஆஃப் த ரேர் தான். இந்த ஏரியாவில் கொஷின்ஸ்க்கு ஸ்கோப்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமல் தான். கேட்டாலும் இந்த 2 கண்டெக்ஸ்டில் தான் கேட்க முடியும். ஒன்று வித் ரெஸ்பெக்ட் டு குரோனாலஜிக்கல் ஆர்டரில் ஸ்டேட் அவுட். ஸோ நாகாலாந்து எப்போ ஸ்டேட் அவுட் ஆச்சு, ஹிமாச்சல் எப்போ ஸ்டேட் அவுட் ஆச்சு, இந்த மாதிரி தான் அரேஞ்ச் ஆகுது. தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு அந்த ப்ரொசீஜர் ஃபார் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ், அந்த 3 and 4. ஸோ இது 2 மட்டும் கவர் பண்ணிக்க, ரெஸ்ட் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் ஒன்றும் தேவையில்லை. ஓகே. Then second, consider the following statement. In a parliamentary form of government, the executive is chosen from among the members of the legislature. So parliamentary form of government அப்படிங்கிறது இங்கே they bring it by means of legislative, executive, judiciary part தான். ஓகே. ஸோ இதில் parliamentary form of government பொறுத்தளவுக்கு ஒரு executive chosen from among the members of the legislature ன்னு கேட்டால் எஸ். ஸோ இங்கே நமக்கு பொறுத்தளவுக்கு எம்எல்ஏ ஆர் எம்பிஸ் தான் என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆகுறாங்க. ஸோ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இது பாசிபிள். பட் வேறஸ் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இது நாட் பாசிபிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் இது இஸ் கரெக்ட் தான். தென் எ பிரசிடென்ஷியல் சிஸ்டம் இஸ் பேஸ்ட் ஆன் த தியரி ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர் அண்ட் டஸ் நாட் பர்மிட் எனி பர்சன் டு சர்வ் சைமல்டேனியஸ்லி இன் போத் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி என்ஷூர் பண்ணக்கூடிய விஷயம் தான். இன் சென்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி லோக் சபா ஆர் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட் ஆர் பார்லிமெண்ட். ஓகே. லெஜிஸ்லேச்சர்ல இருந்தால் எக்ஸிக்யூட்டிவ் வர்றாங்க. ஸோ இங்கே கிளியர் செப்பரேஷன் ஆஃப் பவருங்கிறது பாசிபிளான்னு கேட்டால் தர் இஸ் நோ எனி கிளியர் செப்பரேஷன் ஆஃப் பவர். ஏன்னா இங்கே வாட்டர் டைட்டாக இருக்காது. வாட்டர் டைட் இன் சென்ஸ் நோவேர் ஹேவிங் எனி ரோல் வித் தீஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ எந்த இடத்துலையும் யாரோட ரோலையும் எடுத்துக்கிற மாட்டாங்க. இன்னொன்று வந்து யாருக்கும் அக்கௌண்டபிலிட்டி இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு மெக்கானிசம். ஸோ அதை தான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுது. பிரசிடென்ஷியல் சிஸ்டமில் தியரி ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்ளிகபிளான்னு கேட்டால் தட் இஸ் அப்ளிகபிள் தான். வேறஸ் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் அந்த தியரி ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர் வந்து வாட்டர் டைட்டாக இருக்குமான்னு கேட்டால் நோ இட் இஸ் நாட். ஸோ அப்படி பார்க்கும்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன தான் கரெக்டு தான். ஓகே. ஸோ ஏன்னா அங்கே மினிஸ்ட்ரியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை தான் எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் அப்படின்றவங்க ரியல் ஹெட் இட் இஸ் ஃபைன். பட் வெதர் தே ஆர் அக்கௌண்டபிள் டு தி லெஜிஸ்லேச்சரா இல்லையா அப்படிங்கிறது தான் டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்னு கேட்டால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். Third statement, the Parliament of India, being the creation of the Constitution, is the supreme representative authority of the people. Supreme representative authority and keta, yes. Okay. ஒரு democratic form of governmentல பார்லிமெண்ட் தான் இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புளை பொறுத்தளவுக்கு அது சுப்ரீம் அத்தாரிட்டி. ஓகே. ஸோ பார்லிமெண்ட் சாவரினான்னு கேட்டால் தட் இஸ் கொஸ்டின் மார்க். இந்தியன் பார்லிமெண்ட்டை பொறுத்தளவுக்கு தட் இஸ் லிமிடெட் சாவரின் தான். அதுக்கு யூகே அளவுக்கு பார்லிமெண்ட் சாவரிட்டி கிடையாது. பட் வேறஸ் Parliament is the supreme authority for the representation of the people and keta, that is correct தான். Okay. So third statement correct and keta, third statement correct தான். So answer for this one is D1, 2 and 3 is the answer. Okay. Next one. Consider the following statement about preamble in the Indian Constitution. Okay. So preamble to the Constitution affirm that the people of the country are the sovereigns. That is, it means in the ஒரு part தான். We the people of India. So we the people of India, it means that nothing but it ensures sovereignty. Okay. So because constitution பொறுத்தளவுக்கு who gave authority to the constitution அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is people only give an authority to the constitution to function and gave power to the constitution. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் people of the country தான் sovereign கேட்டால் எஸ், people of the country are sovereign. They transfer that power to the institutions. Various institutionsக்கு அந்த பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. டு தி பார்லிமெண்ட்டுக்கு, டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு, டு த ஜுடிஷியரிக்கு. தட் இஸ் வி ஆர் ஷேர் திஸ் பவர் டு யூ டு கவர்ன் அஸ். அப்படி தான். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்னு கேட்டால் தட் இஸ் கரெக்ட் தான். தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த ஒரிஜினல் ப்ரியாம்பிள் டிட் நாட் மென்ஷன் செக்குலர், சோஷலிஸ்ட், integrity and social justice in the constitution and keta. So we know that 42nd Amendment Act they bring some changes in the preamble. So that is nothing but they insert some values. That is socialist ங்கிற ஒரு வேல்யூ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, செக்குலருங்கிற ஒரு வேல்யூ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி நேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பட் வேறஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன் இட். ஸோ ஜஸ்டிஸ், சோஷியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக் இது வந்து அப்படியே இருக்கிறது தான். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த சோஷியல் ஜஸ்டிஸ்ங்கிறது இட் இஸ் ஆல்ரெடி மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன், நாட் பை மீன்ஸ் ஆஃப் எனி அமெண்ட்மெண்ட். ஓகே. ஸோ அதுதான் ஒரிஜினல் ப்ரியாம்பிள்னு சொல்கிறாங்க, அட் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஆன்சர் இஸ் A1 only. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் திஸ் பார்ட், இதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே வி ஷுட் மெமரைஸ். ஸோ தட் இஸ் டிஃபால்ட். ஓகே. ஸோ மிஸ் பண்ணிகிட்டே போயிடாதீங்க, ஏன்னா கொஷின்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து
அந்த ஹைலைட் பண்ண விஷயத்துலேருந்து we the people of India have solemnly resolved to constitute India into a ஆர்டர் மாதிரி மிஸ் பண்ணக்கூடாது, ஆர்டர் கூட மிஸ் ஆகிடக்கூடாது, சாவரின் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக் அண்ட் டு செக்யூர் டு ஆல் இட்ஸ் சிட்டிசன்ஸ் தான். ஓகே, டு செக்யூர் இட்ஸ் ஆல் இட்ஸ் சிட்டிசன்ஸ், ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல், இந்த ஆர்டரும் மாறக்கூடாது, லிபர்ட்டி ஆஃப் தாட் எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப் இதுவும் மாறக்கூடாது, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ப்ரொமோட் தம் அமாங் ஆல், ஃப்ரெட்டர்னிட்டி அஷூரிங் தி டிக்னிட்டி ஆஃப் தி இண்டிவிஜுவல் அண்ட் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி நேஷன் அது ஒன்று மாறிடக்கூடாது. தென் என்னைக்கு கான்ஸ்டியூஷன் கேம் இன் டு அடாப்ட் அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது. 26th January 1949 டு ஹியர்பை அடாப்ட், எனாக்ட் அண்ட் கிவ் டு அவர் செல்ஸ், நமக்கு நம்மளே கொடுத்துக்கிறோம் திஸ் கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ அப்போது இதில் இருக்கக்கூடிய ஃப்ளோவோ இதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸோ யூ ஷுட் மெமரைஸ், நோ வே. ஓகே, ஸோ இது அப்படியே கேட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு டைம் ஆஃப் தி கொஸ்டின் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி நேஷனுக்கு பதில் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியான்னு இருக்கும், யூனிட்டி ஆஃப் தி இந்தியான்னு இருக்கும். அது ஃபண்டமெண்டல் ரைட் டியூட்டிஸில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன். ப்ரியாம்பிளும் அதில் ஆப்ஷனாக இருந்துச்சு. மோஸ்ட்லி அது ப்ரியாம்பிள் நிறையா பேர் சூஸ் பண்ணி போனாங்க கிளாரிட்டி இல்லாமல். ஸோ அதனால் அந்த இடத்துல மிஸ் ஆகக்கூடாது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் படிக்கும்போது ப்ரியாம்பிள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இது ரெண்டுக்கும் உள்ள சிமிலாரிட்டி அஸ் வெல் அஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அண்ட் டிபிஎஸ்பிக்கில் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டியும் பார்த்துட்டு போயிடும். ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி ப்ரொவிஷன்ஸ் யூ ஷுட் ஸ்டடி, தட்ஸ் ஆல். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஏ இஸ் தி ஆன்சர். The next one, which one of the following statement best reflects the term federalism? So இது மாதிரி conceptual based questions வரதான் செய்யும். Salient features of the constitution. So what is meant by federalism? What is meant by unitary form of government? What is meant by parliamentary form of government and its characters? What is meant by presidential form of government and its characters? இதெல்லாம் படிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். Then why India said to be both கான்ஸ்டியூஷனை பொறுத்தளவுக்கு யூனிக் அண்ட் ரிஜிட்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் சாலியன்ட் ஃபீச்சர்ஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி கீ பாயிண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு தேவையானது மட்டும்தான் எடுத்துக்கணும். ஒய் லென்த்தியஸ்ட் அப்படின்லாம் யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் எந்தெந்த ப்ரொவிஷன்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் அண்ட் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன் கேட்க தான் செய்வாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன். ஏன் யூனிக் அண்ட் ரிஜிட்ங்கிறது ஒன் வேர்டில் சொல்லிடலாம். ஏன் இது கன்சிஸ்ட் ஆஃப் போத் யூனிக் அண்ட் ரிஜிட்னு சொல்கிறோங்கிறது சொல்லிடலாம். ஏன் இதை பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்கிறது இல்லைங்கிறதும் சொல்லிடலாம். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஏன் இல்லைன்னு சொல்கிறதையும் நம்மளால் சொல்லிட முடியும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஃபெடரலிசம் மாதிரி இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வரும்போது ஸோ இதை கிராக் பண்ணுறதுக்கான பெட்டரான ஒரு ஸ்கோப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ இஃப் யூ நாட் நோ த எக்ஸாக்ட் டெஃபினேஷன் ஆஃப் தோஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படி இருக்க இருந்தாலும் இதில் சேசிங் பாயிண்ட் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமிட்டி தான். இன் சென்ஸ் கீவேர்டை இஃப் யூ ஐடென்டிஃபை வெதர் சச் அ கீவேர்ட் ஆர் கன்சிடர்ட் டு பி எக்ஸ்ட்ரீம் ஆர் contradict to the particular concept of that one. ஸோ அந்த இடத்துல அது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லிஃபை பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஐ வில் டெமான்ஸ்ட்ரேட் ஹியர். ஓகே, ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். எ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் ரீஜனல் கவர்மெண்ட்ஸ் derive their authority entirely from the statutes enacted by the national legislature. Second statement பாருங்க. A system of government in which central government delegates certain administrative power to the regional authorities while retaining ultimate legislative supremacy. Third one, a system of government in which constitution establishes two levels of government and distributes power between them and each operating within its own sphere of authority. A system of government in which sovereignty is vested exclusively in the national interest or national government, though subnational units may exercise limited autonomy. So the demand of the question is federalism. So federal setup அப்படிங்கிறது we know that it consists of dual polity. So dual polity in sense it consists of two tier system, at least two tier system இருக்கணும். So அது இங்க பொறுத்தளவுக்கு யூனியன் அண்ட் சென்டர்னு சொல்றோம். Some states it states that it is federal and province வேற பிளேசஸ்ல. பட் ஒரு டியூவல் பாலிட்டி இருக்கணும். இந்த டியூவல் பாலிட்டி ரெண்டு என்ன ஆகணும்னா இண்டிபெண்டண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகணும். இட் ஷுட் ஃபங்க்ஷன் இண்டிபெண்டன்ட்லி. ஸோ தட் இஸ் ஈச் ஒன் ஹேவிங் தேர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டியூட்டிஸ். அப்போது அது என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் லிஸ்ட்ஸ் இருக்கணும். தட் இஸ் சம் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஹேஸ் டு இருந்திருக்கணும். ஏன்னா அவங்க தான் டெஃபினட் தட் இஸ் கிளாரிட்டி இருக்கும் யாருக்கு எந்த ரோல் அப்படிங்கிறது, எந்த யூனிட்டுக்கு எந்த ரோல் அப்படிங்கிறது அங்கே தான் டிஃபைன் ஆகிருக்கும். தென் இண்டிபெண்ட் ஜுடிஷியரி இருக்கணும். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
to check whether these two institutions, okay, so union and state அப்படிங்கிற two institutions work within their sphere or not, or if anyone interfere in the affairs of the another one, then it is said to be null and void. ஸோ அதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு அந்த இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இருக்கணும். இங்கே நம்மளை பொறுத்தளவுக்கு ஆர்டிகல் 131 ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், தட் இஸ் டு சால்வ் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் தி சென்டர் அண்ட் ஸ்டேட், வேலிட். ரிட்டர்ன் கான்ஸ்டியூஷன் இருக்கான்னு கேட்டால் எஸ், தட் இஸ் வேலிட். டியூவல் பாலிட்டி இருக்கா? எஸ், இட் இஸ் கரெக்ட். ஸோ இந்த டியூவல் பாலிட்டிக்கு டிவிஷன் ஆஃப் பவர் ஏதாச்சும் என்ஷூர் பண்ணியிருக்காங்களா இன் தி கான்ஸ்டியூஷன்? டிவிஷன் ஆஃப் பவர் இன் சென்ஸ் தட் பர்டிகுலர் கான்ஸ்டியூஷன் ஷுட் மென்ஷன் தி லிஸ்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ கரன்சிஸு, டிஃபென்ஸு இதெல்லாம் யூனியன் லிஸ்ட்டாக இருக்கட்டும், லா அண்ட் ஆர்டர், அக்ரிகல்ச்சர், ஹெல்த் இதெல்லாம் ஸ்டேட் லிஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறது லிஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா then it shows that these four characters said that it is federal in character. அப்படி பார்க்கும்போது இந்தியா as a federal nation ஆன்னு கேட்டால் yes it is, but not to one greater extent like US மாதிரி கிடையாது. அது quasi judicial function செட்டப்பில் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற டிமாண்ட்லாம் ஓகே. பட் இங்கே டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் என்னன்னா, அந்த டியூவல் பாலிட்டி ரெப்ரசன்டேஷன் இருக்கா, தென் டிவிஷன் ஆஃப் பவருக்கு ஈச் ஒன் ஹேவிங் தேர் ஓன் பவரான்னு கேட்டால் எஸ், இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அப்படின்னா அது எந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் இருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is C then. Okay, so a system of government in which constitution establish two levels of government, that is dual polity, and distributes power between them and each operating within its own sphere of authority, that is union list, state list, concurrent list. மற்ற எல்லா இடத்துலையும் பாருங்க, there may be some extremity, so their authority entirely from the statutes delegates certain administrative powers. Delegate in sense அது just sharing of powers கிடையாது. அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா டெம்பரவரியான ஒரு ப்ரொவிஷனை தான் என்ஷூர் பண்ணுறாங்க, நாட் கம்ப்ளீட் டீசென்ட்ரலைசேஷன் கிடையாது. இப்போ தேர்ட் டயர் ஆஃப் கவர்மெண்ட், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை நம்ம டெலிகேட்டுன்னு தான் சொல்லுவோம். அதை டீசென்ட்ரலைசேஷன் நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இஷ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபைனான்ஸாக இருக்கட்டும், ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஃபங்க்ஷனரிஸாக இருக்கட்டும், இது மூணு தானே சேலஞ்சஸ்ன்னு சொல்கிறோம். இது எல்லாமே என்னென்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மே பை லா டிசைட்ஸ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மே பை லா டிசைட்ஸ்னு வரும். பட் வேரஸ் ஒரு ஸ்டேட்டுக்கு ஷேர் பண்ணக்கூடிய எந்த இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டரை பார்லிமெண்ட் மே பை லா டிசைட்ஸ்னு இருக்காது. ஸோ அங்கே டீசென்ட்ரலைசேஷன் ஆர் அந்த பவர் ஷேரிங் வந்து கிளியராக டிஃபைன் ஆகிருக்கும், இங்கே ஆகிருக்காது. ஸோ டெலிகேட்டுங்கிறது இட் இஸ் ஆன் மியர் ஸ்டேட்மெண்ட் தட் நத்திங் பட் ஜஸ்ட் டெம்பரவரி அங்கே ஒரு பவரை ஷேர் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். தென் எக்ஸ்க்ளூசிவ்லி இந்த நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்லாம் வர்றதுலாம் தட் இஸ் நாட் ஆன் மீனிங் ஃபார் தி ஃபெடரலிசம். ஸோ ஃபெடரலிசத்தை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய பக்கா டெஃபினேஷன் அப்படிங்கிறது எ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் கான்ஸ்டியூஷன் எஸ்டாப்ளிஷ் டூ லெவல் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்ஸ் தி பவர் பிட்வீன் தம் அண்ட் ஈச் ஆப்ரேட்டிங் வித் இன் இட்ஸ் ஸ்பியர். ஸோ இந்த டெஃபினேஷன் எல்லாமே மேட்ச் ஆகும். அந்த ஃபெடரலிசம் இருக்கக்கூடிய 4 ப்ராப்பர்ட்டிஸும் இதுக்கு கம்யூனிகேட் ஆகும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன்று சி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு இஃப் யூ ஆர் நாட் நோ தி ஆன்சர், எக்ஸாக்ட் ஆன்சர் தெரியாட்டினாலும் சர்ச் ஃபார் தி எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ் இன் இட் ஆர் சம் ஈக்குவல் வேர்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஒன். ஏன்னா இந்த இடத்துல நம்மளால என்ன பண்ணிட முடியாதுன்னா இந்த பர்டிகுலர் டெஃபினேஷன் தான் வரும்னு வி கேனாட் ஆர்கியூ, பட் அதை மீனிங்கை வச்சுக்கிட்டு வி கேன் ப்ராசஸ். ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிஃப்த். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் ஒன், இந்தியன் கான்ஸ்டியூஷன் adopted a unique blend of rigidity and flexibility in amending the constitution. That means that some provisions in the constitution, they only demand simple majority like reorganization of states, but some provision in the constitution such as anything with respect to change in the union list, state list, concurrent list, or with respect to judicial part or executive power of the union, if you bring any changes, that such acts required for an rigid provision such as 2/3 of the members present and voting and half of the members அங்கே இருந்திருக்கணும், தட் இஸ் அட்லீஸ்ட் ஒரு half of the strength நாச்சுன்னா அதை அக்ரி பண்ணணும். தென் அதோட half of the state ratificationக்கு நீங்கள் கொண்டு போய் வைக்கணும், ஸ்டேட்டோட ratification மஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் rigid provision of the amendment. ஸோ it consists of both flexibility and rigidity and கேட்டால் yes, because some provisions required simple majority whereas some provisions required special majority. So first statement correct and keta correct da. Second statement, amending provision with respect to reorganization of the states ipo dhaan paathom, required simple majority. Yes, that required simple majority da. Whereas to amend fundamental rights required special majority, okay, but the state ratification by 2/3 of the state. The special majority varaikku in the statement correct da.
பட் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் சச்சஸ் அந்த 2/3 ஆஃப் த ஸ்டேட்ஸ் ரேட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் வைஸும் கண்டெக்ஸ்ட் வைஸும் தப்பு. ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் வைஸ் பார்த்தா அப்படி பார்த்தாலும் half ஆஃப் த ஸ்டேட் ரேட்டிஃபிகேஷன் அங்கே இருக்கணும். ஆனால் இங்கே 2/3 ஆஃப் த ஸ்டேட் ரேட்டிஃபிகேஷன் இருக்குது. ரெண்டாவது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எது தேவையில்லை அப்படின்னா 2/3 ஆஃப் த ஸ்டேட் ரேட்டிஃபிகேஷன் தேவையில்லை. ஸோ எனிதிங் வித் ரெஸ்பெக்ட் டு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னா அந்த லெஜிஸ்லேட்டிவ் திங்ஸில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தாலோ, எக்ஸிக்யூட்டிவில் சேஞ்சஸ் இருந்தாலோ, ஜுடிஷியரியில் சேஞ்சஸ் இருந்தாலோ, இல்லை டிவிஷன் ஆஃப் பவர்னு சொல்லக்கூடிய யூனியன் அண்ட் ஸ்டேட்டில் எனி சேஞ்சஸ் இருந்தாலோ, ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ்க்கு தான் எது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த half ஆஃப் த ஸ்டேட் ரேட்டிஃபிகேஷன் தேவை. அதர் தென் தட் சம் ப்ரொவிஷன்ஸ் such as டிபிஎஸ்பி, Preamble, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனை பொறுத்தளவுக்கு பார்லிமெண்ட்ரி அப்ரூவலே போதும் பை மீன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஓகே, next, sixth one. Which one of the following statement best explains the meaning of justice? Okay, so here it is also one definition for the value part. So இங்கே நம்ம சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரீமிட்டியை தேடி போகலாம். ஓகே, so a justice society ensures that only economic productivity individuals receive benefits and protection. A society provides people with the basic minimum conditions necessary to live healthy, secure and dignified lives. A justice society allows individuals to compete freely without any concern for social welfare. See, notice here, without any concern for social welfare. A justice society focus only on maintaining law and order without addressing social and economic needs. Actually, this definition argued for an police state. ஸோ போலீஸ் ஸ்டேட்டுக்கும் வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ ஒரு போலீஸ் ஸ்டேட் ஒன்லி தே ஒர்க்கிங் ஃபார் தி மெயின்டைனிங் ஆஃப் லா அண்ட் ஆர்டர், ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், இந்த 3 ஆக்டிவிட்டீஸை மட்டும் ரெகுலேட் பண்ணிக்கிட்டு இருந்தால் தட் ஸ்டேட் இஸ் கன்சிடர்ட் டு பி அ போலீஸ் ஸ்டேட். தென் வென் a state become a welfare state அப்படின்னா அதர் than these 3 provisions, if a state encourage any socio-economic development, that is it take any charge in the health, education, shelter, drinking water, some social security benefits, இதெல்லாம் ஸ்டேட் ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னா, இதெல்லாம் ஸ்டேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா then that particular state is considered to be an welfare state. ஸோ வெல்ஃபேர் ஸ்டேட்டுங்கிறது அதனால தான் டிபிஎஸ்பியில் இருக்க ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே என்னென்னா சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை என்கரேஜ் பண்ணக்கூடிய விஷயங்களாகவே இருக்கும். ஸோ அப்போ இந்தியாவை பொறுத்தளவுக்கு இட் இஸ் அண்ட் போலீஸ் ஸ்டேட்டான்னு கேட்டால் நோ, தட் இஸ் வெல்ஃபேர் ஸ்டேட். ஸோ செகண்ட் டி ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், நாட் பிகாஸ் ஆஃப் அந்த டிஃபரன்சஸ்னால இல்லை, இது ஒரு போலீஸ் ஸ்டேட்டுக்கான டெஃபனேஷன் தானோ தவிர ஜஸ்டிஸ்க்கான டெஃபனேஷன் இல்லை. தென் சியை பொறுத்தளவுக்கு எ ஜஸ்டிஸ் சொசைட்டி அலோ இண்டிவிஜுவல்ஸ் டு கம்பீட் ஃப்ரீலி, ஓகே, அது வரைக்கும் ஃபைன். பட் வித்தவுட் எனி கன்சர்ன் ஃபார் சோஷியல் வெல்ஃபேர் அப்படிங்கிறது தட் டசன்ட் மீன் தட் இட் இஸ் ஜஸ்டிஸ். ஓகே, ஸோ எந்த ஒரு சோஷியல் வெல்ஃபேரையும் கன்சர்ன் இல்லாமல் இண்டிபெண்ட்டாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் கம்பீட் பண்ணுங்க அப்படின்னா தட் இஸ் அன் டெஃபினேஷன் ஃபார் லேசி ஃபேரி ஸ்டேட். ஓகே, ஸோ லேசி ஃபேரி ஸ்டேட் அப்படிங்கிறது மார்க்கெட் வில் டிசைட் எவ்ரி திங், அவ்வளோதான். ஸ்டேட் வில் நாட் இன்டர்ஃபீன் இன் தி அஃபேர்ஸ் ஆஃப் தி மார்க்கெட், வேர் மார்க்கெட் டிசைட்ஸ் வாட் பீப்புள் நீட். ஸோ அந்த கம்பீட் பண்ணிக்கோ, பட் அந்த சோஷியல் வெல்ஃபேர் கன்சர்ன்லாம் இருக்காது லேசி ஃபேரி ஸ்டேட்டுக்கு. ஸோ சி ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ராங். தென் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், a society ensures that only economic productivity individuals receive benefits. ஸோ இது அது கிடையாது. ஓகே, ஸோ அப்போது எக்ஸாக்ட் டெஃபினேஷன் ஃபார் ஜஸ்டிஸ்னாலும் ஜஸ்ட்னாலும் ஒன்று தான். ஸோ ஒரு ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் யூ ஹாவ் டு என்ஷூர் சம் பேசிக் மினிமம் நீட்ஸ் ஆஃப் தி பீப்புள் சச் அஸ் ஹெல்த், எஜுகேஷன், சானிடேஷன், இந்த மாதிரி சிம்பிள் திங்ஸை மினிமம் கண்டிஷனில் ஒரு பேசிக்காக ஒரு ஹியூமனுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா டு லிவ் ஹிஸ் லைஃப் அஸ் அ டிக்னிஃபைடு லைஃப். அந்த டிக்னிஃபைடுன்னு இருக்கு இல்லையா, தட் இஸ் அன் கீவேர்ட் ஃபார் ஜஸ்டிஸ். அந்த டிக்னிட்டிங்கிற வேர்டு மென்ஷன் ஆகிருக்கும் ஒரு ஜஸ்டிஸுங்கிற ஒரு இடத்துல. தென் அந்த இடத்துல என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவாலிட்டி ஆர் இன்க்ளூசிவ் க்ரோத்தை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஜஸ்டிஸ்க்கான டெஃபினேஷன். ஸோ தட் இஸ் அ மீனிங் ஃபார் டெஃபினேஷன் ஃபார் ஜஸ்டிஸ். ஸோ ஆன்சர் இஸ் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, the next, arrange the following things in the original constitution. So எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்? justice, liberty, equality and fraternity. ஸோ இப்படி தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது justice, liberty, equality, fraternity. ஸோ justice, that is 3, justice, liberty. Okay, so this is also wrong. So
justice, liberty, equality and fraternity. So answer is C is the correct answer. Okay. Next, consider the following statement. The preamble is part of the Constitution of India. Yes, that is correct. But it does not have any independent legal enforceability and கேட்டா yes. இதெல்லாம் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரியாம்பிளோட கேரக்டர் பார்க்கும்போது ப்ரியாம்பிளில் அடுத்து கேட்கக்கூடிய கொஸ்டினோட டிமாண்ட் அப்படிங்கிறது இந்த ஏரியா தான். தட் இஸ் அதோட நேச்சர், அது என்ஃபோர்ஸபிளா, நான் என்ஃபோர்ஸபிளா, ஜஸ்டிசியபிளா, நான் ஜஸ்டிசியபிளா, பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனா, நாட் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனா, இந்த டெஃபினேஷன் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, இந்த டிஃபரன்சஸ். அப்படி பார்க்கும்போது வெதர் இட் இஸ் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனான்னு கேட்டால் எஸ், ப்ரியாம்பிள் இஸ் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். Whether it is justiciable independently and கேட்டா no, it is not justiciable independently. In sense, preamble இருக்கக்கூடிய லிபர்ட்டிங்கிற ஒரு ப்ரொவிஷன் வயலேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காண்டி நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா கோர்ட் அப்ரோச் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் தான், பட் இட் இஸ் நாட் ஜஸ்டிசியபிள் இண்டிபெண்டன்ட்லி. அண்ட் தென் இன் வாட் கண்டெக்ஸ்ட் இட் இஸ் இட் இஸ் கான்ஸ்டியூஷனலி இன்டர்பிரேஷனுக்கு உட்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் ப்ரொவிஷன்ஸ் இன் தி கான்ஸ்டியூஷனோட இதை ரிலேட் பண்ணி பார்க்கும்போது அங்கே இது என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனாலிட்டியை செக் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கேசனந்த பாரதி கேஸில் செக்குலரிசம் இஸ் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் எங்கே ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் என்ஷூர் பண்ணுறாங்க. ஸோ அப்போது செக்குலரிசம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அது தோ ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அண்டர் ஆர்டிகல் 25 to 28 இருந்தாலும் பட் அதுக்கான எக்ஸாக்ட் வேல்யூ ரெப்ரசன்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா ப்ரியாம்பிள் இருக்குது. ஸோ ஒரு கான்ஸ்டியூஷனாலிட்டி ஆஃப் தி லாவை செக் பண்ணுறதுக்கு இண்டிபெண்ட்டாக இது உதவாட்டினாலும் ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனோட இதை வச்சு ஈக்குவேட் பண்ணும்போது இதுக்கான வேல்யூஸ் அங்கே இருக்கும். இண்டிபெண்ட்டாக இதனால ஃபங்க்ஷன் ஆக முடியாது, இன்சென்ஸ் ஜஸ்டிசியபிளாக ஃபங்க்ஷன் ஆக முடியாது. பட் ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனோட இதை நீங்கள் சேர்த்து ரீட் பண்ணும்போது then it shows its constitutional validity. Okay, so there is it is interpretation க்கு உட்பட்டது தான். ஸோ அங்கே இதுக்கான certain element of justiciability உள்ள வந்துருது. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட டிமாண்ட் பார்க்கும்போது the preamble is part of the Constitution of India but it does not have independent legal enforceability ன்னு கேட்டால் that is கரெக்ட் தான். ஓகே, ஸோ இண்டிபெண்ட்டாக அதுக்கு எந்த விதமான லீகல் என்ஃபோர்ஸபிலிட்டியும் கிடையாது. பட் வேறஸ் சம் ஆஃப் த ப்ரொவிஷன் அதர் ப்ரொவிஷன்ஸ் இந்த கான்ஸ்டியூஷனோட இதை சேர்த்து ரீட் பண்ணும்போது அங்கே லீகல் என்ஃபோர்ஸபிலிட்டிக்கு ஸ்கோப் இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் இண்டிபெண்ட்டாக இல்லை, பட் ஏதோ ஒன்னோட சேர்ந்து வரும்போது அங்கே லீகல் என்ஃபோர்ஸபிலிட்டிக்கு ஸ்கோப்பு மாறுது. ஓகே, தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இந்த ப்ரியாம்பிள் இன்கார்பரேட்ஸ் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன் ஆஃப் இந்தியாவான்னு கேட்டால் ஸோ ப்ரியாம்பிள் இன்கார்பரேட்ஸ் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸா. ஸோ அப்படின்னா ப்ரியாம்பிள் என்ன ஆயிரும் அப்படின்னா ஜஸ்டிசியபிலிட்டிக்கு உள்ளே வந்துடும். Whereas ulta is possible. Fundamental rights incorporates the values mentioned in the preamble னு கேட்டா that is correct. Okay, அதே மாதிரி preamble incorporates the values of the fundamental rights னு கேட்டா that is correct. But fundamental rights இருக்கக்கூடிய ப்ரொவிஷனை இது இன்கார்பரேட் பண்ணியிருக்கு அப்படின்னா then preamble is also considered to be justiciable மாறிடும். That is, it is also considered to be independent-ஆ அது என்ஃபோர்ஸபிலிட்டிக்கு உள்ளே வந்துடும். ஸோ அப்போது அது கிடையாது. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் இன்கார்பரேட் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், வேரஸ் இட் இன்கார்பரேட்ஸ் தி வேல்யூஸ். ஆன் தி அதர் ஹேண்ட் இப்போ அப்படியே உல்டாவாக நான் பேசினேன்னா தட் இஸ் ஃபைன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்கார்பரேட்ஸ் தி வேல்யூஸ் மென்ஷன்ட் இன் தி ப்ரியாம்பிளான்னு கேட்டால் தட் இஸ் கரெக்ட் தான். ஓகே, ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் A1 only. ஓகே, next, consider the following statement regarding the administration of the union territories in India. Okay, so the administration of a union territory is the constitutional head of the territory in the same manner as the governor of a state. So who is the administrative head of the union territory அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is not a lieutenant governor or any other person, only president. Okay, so president either himself or through his subordinates. Okay, so save as otherwise provided by the parliament by law, every union territory shall be administered by the president acting to such extent as he thinks fit through an administrator to be appointed by him with such a designation as he may specify. So he delegates the power then to the any administrator function over there, not that person lieutenant governor or governor ki equivalent an keta illa. Okay, so governor having an independent charge, but lieutenant governor function
on behalf of president. ஸோ அந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேட்டராக யார் வரமாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் கவர்னர் இருக்க மாட்டார். அந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் த யூனியன் டெரிட்டரி அஸ் அ கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் த டெரிட்டரி யாருன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் பிரசிடென்ட் தானோ தவிர நாட் தட் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் wrong. Second statement, the Legislative Assembly of Delhi can make law on all subjects in the state list without any exception on Keta. No, there is an exemption with respect to entries 1, 2 and 18 of the state list and entry 64, 65, 66 in the concurrent list னு வச்சுக்கலாமே. ஸோ அப்படி வரும்போது இங்கே law and order, police, then land, இந்த 3 சப்ஜெக்டை தவிர மற்றதுக்கு தான் Legislative Assembly of the Union Territory of Delhi can make law, not in these 3 subjects. But here it mentions that can make law on all subjects in the state list without any exemption. That is wrong. Then Delhi is the Union Territory that has the High Court of its own on Keta. No, one more person, that is Jammu and Kashmir is also having a High Court. So this statement is wrong. Okay. So first statement is also wrong, second statement is also wrong, third statement is also wrong. So answer for this one is none is the answer. Okay, so 9th question ku none is the answer. 10th, consider the following statement formed after independence. Okay, so idu and the chronological order la nadanda oru vishayam da. So here it is 1963, it is 1966, this is 1971, then it is 1975. So answer for this one is 2413. So இது chronological order must. Okay, ஏன்னா இது வரைக்கும் கேட்டதில் இந்த ரெண்டு தடவை இந்த கொஸ்டினை தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 56. ஓகே, go for 56. Okay, so 56, a simple question now. How many of the above rights are available only to citizens of India? So that is freedom of speech and expression, that is mentioned in Article 19, that is only for citizens. Equality before law, that is Article 14, that is mentioned on Keta. With respect to constitutional பொறுத்தளவுக்கு only citizens அப்படின்னு வரும்போது Article 15, 16, 19, 29 and 30. So அந்த விதத்தில் பார்த்தா equality before law will not come under this. Protection of life and personal liberty, that is Article 21. So that is also not comes under this list. Then freedom to form associations or unions, it is part of the Article 19. So that is applicable. Then freedom of conscience and freedom of profession of religion, that is Article 25 of the Constitution, that is not listed in it. So answer for this one is freedom of speech and expression, then freedom to form association or unions. So answer is only 2 is the answer. So இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் பேசிக் கொஸ்டின் தான். இது ஒரு செரிமோனியல் கொஸ்டினில் கேட்டே ஆகணும். பிகாஸ் இதோட டிமாண்டு இருக்குது, கேட்குறதும் இந்த லெவலில் தான் கேட்குறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் ரொம்ப போய் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. பேசிக் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ஃப்ரம் Article 12, 13, definition for state and union law தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Then what speaks from 14 to 18 for whom? Then 19 to 21, what is the classification? Then 20 to 23, what is the classification? Okay, so that is 19 to 22. Then 23, 24, right against exploitation. 25 to 28, freedom of religion. 29 and 30, constitutional, that is minority rights. Okay, so on the classifications plus Article 32 la varakodiya mandamus writ. Okay, so idu mattum basic ah paathu vechukonga. 19 in detail with reasonable restriction oda paathukonga. Then 22 aduvum paathu vechukonga. Okay, so answer for this one is what is the second next one. Okay, so regarding citizenship in India, so citizen பொறுத்தளவுக்கு demand of the question அப்படிங்கிறது அந்த citizenship act 1955 இருக்கக்கூடிய basic provisions தான். அந்த 5 things of getting citizenship, then 3 types of terminating citizenship, இது ரெண்டு தான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பார்ட் வரும்போது the citizen in India allegiance only to the union and கேட்டால், that is it demands for an whether India adopted for an single citizenship or dual citizenship. So India adopted for an single citizenship, that why it says that the citizen in India allegiance only to the union. Okay, so first statement correct தான்.
Second statement, Parliament has the power to make any provision with respect to accusation, termination and all other matters relating to citizenship and keta. Yes, Citizenship Act 1955 says that only. So second statement is also correct. Citizenship by naturalization can be acquired by a foreigner who has been ordinarily resident in India for 12 years and keta. That is correct. So mostly ஒரு foreigner இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் வாங்குறதா இருந்தால் வித்தவுட் எனி லைனேஜ் இன்சென்ஸ் எந்த ஒரு இந்தியாவோட தொடர்பு இல்லாத ஒரு பர்சன் அஸ் அ ஃபாரினர், ஸோ அவர் இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் வாங்குறதா இருந்தால் ஸோ த்ரூ பை நேச்சுரலைசேஷன் தான் பாசிபிள். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் தி வே. அதர் தென் தட் 4 types ஆஃப் தட். ஸோ நேச்சுரலைசேஷனில் தான் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கையில் 12 years minimum you have to be a resident in India. Then 8th schedule of the constitutionல இருக்கக்கூடிய any one subjectல நீங்கள் வெல் வெர்ஸ்டாக இருக்கணும். Then you should establish a good character in sense எந்த விதமான ஒரு criminal activitiesல இன்வால்வ் ஆகாத பர்சனாக இருந்திருக்கணும். Then apart from that, other than that அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is an exemption. Exemption யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா those who are in the field of art, literature, world peace, இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இந்த 12 years தேவையில்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா எப்போ வேணாலும் உங்களுக்கு சிட்டிசன்ஷிப்பை இன்ஷூர் பண்ண முடியும். ஓகே, ஸோ பட் யூஸ்வலாக 12 years இருக்கணும். 8th schedule இருக்கக்கூடியதான ஒரு லாங்குவேஜை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும். குட் கேரக்டராக இருக்கணும். ஒன் மோர் ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்தியாவிலேருந்து போகிற ஒரு பர்சனை இன்னொரு கண்ட்ரி சிட்டிசன்ஷிப்பாக ஏற்றுக்கல அப்படின்னா அந்த கண்ட்ரியிலேருந்து வர பர்சனை இந்தியாவில் சிட்டிசன்ஷிப்பாக ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் பாகிஸ்தானில் இந்தியன் சிட்டிசன்ஸ் யாரும் பாகிஸ்தானில் சிட்டிசன் ஆக முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ பாகிஸ்தான்லேருந்து வந்த ஒரு பர்சன் இந்தியாவில் ஆக முடியாது. ஸோ இந்த ஒரு எக்ஸம்ஷன், இதில் இருந்து எக்ஸம்ஷன் கொடுத்தது தான் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 2019 வந்தது. ஓகே, ஸோ இதில் இன்னொரு ப்ரொவிஷன் என்னென்னா, கண்டிப்பாக அவங்க இல்லீகல் இமிக்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது. பட் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 2019 சொன்னது என்னென்னா, though you are illegal immigrant, though you are come from the state of Pakistan, Afghanistan and Bangladesh, if you are seems to be an religious minority in those countries, if you come before 31st December 2014, then you are treated as a citizen of India. Okay, so 5 years resident ஆ இருக்கணும். So this is the things what they adopt in the Citizenship Act 2019. So third statement correct and keta. Yes, third statement is also correct. Okay, then 58, which of the following are included within the meaning of state under Article 12 of the Indian Constitution? So இது repeated கேட்குற கொஸ்டின் தான். Government and Parliament of India, yes, correct. Government and legislature of the state, yes, correct. Local authorities such as municipalities and panchayat, yes, that is also correct. Whether judiciary acting in its administrative capacity, ஸோ இந்த இடத்துல ஒரு ரைடர் அட்டாச் பண்ணியிருக்கேன் நான். ரைடர் இன் சென்ஸ் இந்த இடத்துல ஜுடிஷியரியோட நான் நிப்பாட்டலை. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு வேர்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், தட் இஸ் ஆக்டிங் இன் இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியில் ஒரு ஜுடிஷியரி ஃபங்க்ஷன் ஆகும்போது வெதர் இட் இஸ் பார்ட் ஆஃப் அ ஸ்டேட்டான்னு கேட்டால் எஸ், தட் இஸ் பார்ட் ஆஃப் த ஸ்டேட்டு தான். ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் பண்ணும்போது மட்டும்தான் ஜுடிஷியரி இஸ் நாட் கன்சிடர்ட் டு பி தி பார்ட் ஆஃப் தி ஜுடிஷியரி. பட் வேரஸ் ஒரு ஜுடிஷியரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியில் ஃபங்க்ஷன் ஆகும்போது அது ஸ்டேட்டோட டெஃபினேஷனுக்குள்ளே தான் வரும். ஓகே, ஸோ அப்போ 4th ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் D 1, 2, 3 and 4 is the correct answer. Okay, so 4 தான் correct. So answer for this one is D is the correct answer. So this is definition of state. Okay, இதே மாதிரி லாக்கான டெஃபினேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. Next, equal protection of law under Article 14 of the Indian Constitution implies. So equality before law and equal protection of law. So இது ரெண்டும் நமக்கு தெரியும். Okay, so it is mentioned in the Article 14 of the Constitution. So equal protection of law and equality before law பொறுத்தளவுக்கு equal protection of law அப்படிங்கிறது இது நெகட்டிவ் connotation of the Constitution சொல்லுவோம். Inspired from UKன்னு சொல்லுவோம். So இங்கே there is no any discrimination. That is law is above you. Whomsoever you may concern, the law is above you. So நீங்கள் யாரா வேணாலும் இருக்கலாம், சட்டத்தின் முன் எல்லோரும் சமம் தான். அது irrespective of any category. அது even though எக்கனாமிக்கல் கிரைட்டீரியாவாக இருக்கட்டும், ரிலீஜனாக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், காஸ்டாக இருக்கட்டும், செக்ஸாக இருக்கட்டும், பிளேஸ் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், டிசபிலிட்டியாக இருக்கட்டும், நத்திங் மேட்டர்ஸ். ஸோ ஆல் ஆர் சிமிலர். ஓகே, ஸோ ஆல் ஆர் ஐடென்டிக்கல். ஸோ எந்த விதமான ஒரு ப்ரிவிலேஜும் கிடையாது யாருக்கும். ஓகே, இது ஈக்குவல்
ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்னு சொல்கிறது. ஏன்னா நெகட்டிவ் கொனோட்டேஷன் ஏன் சொல்கிறோன்னா, யாருக்கும் எந்த விதமான ப்ரிவிலேஜும் இல்லைன்னு சொல்கிறோம், ஈவன் தோ டிசபிலிட்டியாக இருந்தாலும். பட் வேரஸ் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறது ஓகே, பட் லைக் ஷுட் பி ட்ரீட்டட் அலைக்குன்னு சொல்கிறாங்க. லைக் ஷுட் பி ட்ரீட்டட் அலைக் அப்படின்னா, இங்கே தே கோ ஃபார் அன் சம் ப்ரிவிலேஜஸ் டு சம் செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டி, தென் சச் அ சொசைட்டி தட் பர்சன் ஷுட் பி சோஷியலி எக்கனாமிக்கலி டிப்ரைவ்டு பர்சன்ஸ். ஓகே, ஸோ ஒரு சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கலி டிப்ரைவ்டு பர்சனாக இருக்காங்க அப்படின்னா, அவங்கள நீங்கள் சொசைட்டியில் ஃப்ரண்ட் ஃபோர்ஸில் கொண்டு வரணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு கிவ் சம் ப்ரிவிலேஜஸ் ஃபார் தம், சச் அஸ் ரிசர்வேஷன் இஸ் கிளாசிக் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ அப்போது இட் கேன் பி அஷ்யூர்டு த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ். ஸோ இந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் தான் லைக் சச் அஸ் ரிசர்வேஷன் பாலிசி மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ ஒரு செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டி விச் இஸ் கன்சிடர்ட் டு பி வீக்கர் இன் தி சொசைட்டி, then you have to give some preferences for them for their upliftment. They are comparatively depressed or disadvantaged than the other section of the society. So அப்போ இந்த இடத்துல like should be treated alike. In sense, it argued for an similar form of treatment, not identical form of treatment. இதெல்லாம் keyword. Identical form of treatment அப்படிங்கிறது it is mentioned in equality before law, whereas similarity form of treatment it is mentioned in equal protection of law. Okay, so அங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் கேட்டகரிக்கு 6 அட்டம்ப்ட்ஸு, ஓபிசி கேட்டகரிக்கு 9 அட்டம்ப்ட்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அன் ப்ரிஃபரன்ஸாக இருந்தாலும், ஸோ இது சோஷியல் அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு கொடுக்கக்கூடிய ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். இப்போது இந்த இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிமினேஷன் எங்கே இருக்கக்கூடாது அப்படின்னா, ஒரு ஓபிசி கேட்டகரி இருக்காருன்னா அங்கே உள்ளுக்குள்ளே யாருக்கும் எந்த விதமான டிஸ்கிரிமினேஷன் நீங்கள் வச்சுக்கிறக்கூடாது. பட் ஒரு ஜென்ரல் கேட்டகரியோட கம்பேர் பண்ணும்போது இங்கே இவங்க வந்து கம்பேரிட்டிவ்லி ஒரு சர்டன் லெவல் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ் இருக்குனாலும், பட் தட் ப்ரிஃபரன்ஸ் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் தேர் சோஷியல் அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கம்பேர் வித் ஜென்ரல் கேட்டகரி. ஸோ அதனால கொடுக்குறது தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஸோ அந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், பாசிட்டிவ் கொனோட்டேஷன் இதெல்லாம் இங்கேருந்து இன்ஃபரன்ட் பண்ணதான். ஸோ இதை வச்சுக்கிட்டு அந்த டெஃபினேஷன் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா, a state cannot make any distinction between different groups of this people அப்படின்னா ஃபஸ்ட்டு ரூலே அவுட் ஆகி போச்சு. ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாவில் ஃபஸ்ட்டு நீங்கள் டிஸ்டிங்ஷன் தான் க்ரைட்டீரியா. இன் சென்ஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட் செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டியை ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணால் மட்டும்தான் யூ கம் டு நோ தட் வெதர் தட் இஸ் கரெக்ட் ஆர் நாட். தென் அந்த ப்ரிஃபரன்ஸும் இட் ஷுட் பி இன் சப்ஸ்டான்சிவ் லா. சப்ஸ்டான்சிவ் லா அப்படிங்கிறது வேலிடாக இருக்கணும், இது ஒரு கண்டிஷன். சும்மா நீங்கள் என்னென்னா ஆர்பிட்டரியாக அந்த ப்ரிஃபரன்ஸை அரைவ் ஆகிட முடியாது. தட் ஷுட் பி சப்ஸ்டான்சிவ், தட் இஸ் லீகலி கரெக்டாக இருக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங் பிகாஸ் அது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாக்கு வேணால் அப்ளிகபிள் ஆகும், ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஓகே, ஸோ இந்த இடத்துல if you want to notice the criteria, that is any distinction. All law must apply uniformly without any reasonable classification. ஸோ இதுவும் தப்பு தான், ஏன்னா அங்கே கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. Then third one, equals have been treated equally. Okay, fine. And unequals ought not to be treated equally. Okay, so இங்கே என்னன்னா இந்த like should be treated alikeன்னு சொல்கிறோம்ல, அதை தான் மீன் பண்ணுது. ஓகே, ஸோ இங்கே என்னன்னா there must be some classification. அந்த கிளாஸிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய க்ரைட்டீரியாவில் யூ ஹாவ் டு மெயின்டைன் சம் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது பேசுது. சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ டியை பொறுத்த அளவுக்கு எவ்ரி பர்சன் மஸ்ட் ரிசீவ் ஐடென்டிக்கல் ட்ரீட்மெண்ட். இதே இந்த இடத்துல சிமிலர் ட்ரீட்மெண்ட் இருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாக்கு போயிடும். ஐடென்டிக்கல் ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறதுனால தட் இஸ் நாட் கரெக்ட். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது சிம்பிள் கொஸ்டின் தான். A 13-year-old boy works in his family's small grocery store for 4 hours daily after school. What is the correct constitutional position? Violates 24 as any employment of child under Article 14 is prohibited. Child and Adolescents Protection Act there may classified into adolescents up to 14 years. They are treated as child. 14 to 18 years they are treated as adolescents. So adolescents பொறுத்தளவுக்கு you should not engage them in any non-hazardous industries. That is, you should engage them. ஸோ எந்த hazardous industries-லையும் நீங்கள் ஒரு என்கேஜ் பண்ணக்கூடாது ஒரு அடலசென்ட்டை. வேற சைல்டுக்கு எக்ஸம்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ் வெதர் இட் இஸ் நான் ஹசார்டஸாக இருந்துச்சுன்னா யூ கேன் புட் தம் ஃபார் தி
ஒர்க். ஓகே, அது போக என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்குன்னா லைக் ஆர்ட்டு, லிட்ரேச்சரு, இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு சைல்டை என்கேஜ் பண்ணலாம். தட் இஸ் நாட் வயலேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ அது போக இவங்களுக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 hours தான் நீங்கள் ஒர்க் கொடுக்கணும். இடையில 3 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை பிரேக் கொடுக்கணும். 7 PM to 8 AM வரைக்கும் என்கேஜ் பண்ணக்கூடாது அவங்கள. சாட்டர்டே சண்டே கம்பல்சரியாக லீவ் கொடுக்கணும். தீஸ் ஆர் ஆல் தி க்ரைட்டீரியாஸ். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு சைல்டை ஒரு ஃபேமிலி பிஸ்னஸில் ஆர் ஃபேமிலி ஜாபில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம். பட் தட் ஷுட் நாட் பி ஹசார்டஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது வயலேட்ஸ் 24 as எனி எம்ப்ளாய்மெண்ட் சைல்டு அண்டர் ப்ரொஹிபிட்டடான்னு கேட்டால் எஸ், நோ. ஓகே, ஏன்னா சம் எக்ஸம்ஷன்ஸ் வேர் தேர். Permitted if working hours do not exceed 4 hours daily. No, that is 6 hours daily. Violates 24 only if it affects the child's education. No, that not a condition. Permitted under 24 as it is non-hazardous family work. That is correct. Okay, so D is the correct answer. That is an application based question. கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா ஆன்சர் போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் 76. ஓகே, yeah, 56th question answer 2 only. Okay, so 76. Constitution enables the state to make special provision for the advancement of social and educationally backward classes in educational institutions and keta. Yes, that is correct. That is definitely that is mentioned in Article 15 and 16 of the Constitution. Okay, then reservation in India is intended to address the historical disadvantage and inadequate representation of certain section of the society and keta. Yes, that is the purpose of it. Okay, then the Constitution mandates the state to provide reservation in public employment for any backward classes that are not adequately represented in service and keta. Whether reservation is mandate for a state abdina, no, reservation is a choice. So if a state feels that it is not adequately, that particular section is not adequately represented in the public employment or education, then they go for reservation. Okay, so not it is uncompulsory provision. So reservation is a choice for the state, not uncompulsory provision. So here it mandates. So the Constitution mandates in solro. No, Constitution gives space thano thavara, it is not on compulsory provision, it is a choice. Giving reservation to the any section of the society is a choice of the state. It can do by means of affirmative action. அப்படி தான் சொல்கிறோமோ தவிர it is unconstitutionally mandated னு சொல்கிறது இல்லை. Okay, so for any backward classes. Okay, so third statement is wrong. So answer is only one of the statement 2 and 3 is correct and that explains statement 1. ஏன்னா இது explain பண்ணணும். Okay, so answer is C is the correct answer. Then 77. Which of the following rights are guaranteed under Article 19 at the commencement of the Constitution? That is 26th November 1949ல நீங்கள் enact பண்ணும்போது இருந்த ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்போ இருந்துச்சா? எஸ், இட் இஸ். ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன் ஆர் யூனியன்ஸ்? எஸ். ஃப்ரீடம் டு அக்வயர், ஹோல்ட் அண்ட் டிஸ்போஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, தட் இஸ் ஆர்டிகல் 19 clause F. ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்போ இருந்துச்சான்னு கேட்டால் இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் தான் 44th Amendment Actல என்ன பண்ணுறாங்க, அதை வித்ட்ரா பண்ணுறாங்க. பட் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் அது இருந்தது தான். Freedom to form cooperative societies, no, that is inserted later. Okay, so answer for this one is B, 1, 2 and 3. Or simple question. Okay, next. No person shall be deprived of life or personal liberty except according to the procedure established by law and keta. Yes, Article 21 adathaan pesudhu. Okay, so first statement correct da. Second statement, the Article 21 defines the term procedure established by law and keta. இதுதான் exact constitutional provision. இங்கே எங்கேயும் what is meant by procedure established by law னு definition கிடையாது. Just they mentioned it. So answer is A, true, B, false. Okay, so procedure established by lawக்கும் due process of lawக்கும் உள்ள differences அப்படிங்கிறது, procedure established by law அப்படிங்கிறது nothing but there is an procedure mentioned in the constitution, that is an established one. Whether a legislature can, that is if it make a law, if it is follow the procedure means then it is fine. No way they are checking on the other provisions. So ஒரு bill ரெண்டு ஹவுஸில் ஏதாவது ஒரு ஹவுஸில் இன்ட்ரடியூஸ் ஆகணும், ரெண்டு ஹவுஸ்லையும் ரெக்வயர்ட் மெஜாரிட்டியோட பாஸ் ஆகணும்,
பிரசிடென்ட்டோட அசன்ட் ஆயிடுச்சு. when it கெசட்டில் நோட்டிஃபை பண்ணிட்டாங்க, came into force. ஸோ லாஜிக் படி பார்த்தா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா படி கரெக்ட். ஏன்னா ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, எஸ்டாப்ளிஷ்டு பை லா, தட் இஸ் கரெக்ட். பட் உள்ளே போய் பார்த்தா, தட் இஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா தாண்டி ஒரு லேயர் உள்ளே போய் வெதர் உண்மையிலேயே அது அந்த பர்பஸை தான் என்ஷூர் பண்ணுதா, இல்லை உள்ளே இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸ் வெதர் இட் இஸ் ஃபேராக இருக்கா, ஜஸ்டிசியபிளாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ராங். ஓகே, ஸோ ஏன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா அப்படிங்கிறது இட் இஸ் ப்ரொசீஜர். ஓகே, ஒரு எஸ்டாப்ளிஷ்டு லாவில் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதுபடி ஒரு லாவையோ இல்லை ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனையோ அவங்க இம்போஸ் பண்ணிட்டாங்கன்னா தென் இட் இஸ் ஃபைன். ஓகே, ஆர்எல்ஸ் உள்ளே போய் வெதர் அது ஃபேராக இருக்கா, ஜஸ்டிசியபிளாக இருக்கா, பித் அண்ட் சப்ஸ்டன்ஸை என்ஷூர் பண்ணுதா, இட் இஸ் அது அதோட பர்பஸை தான் என்ஷூர் பண்ணுதா, இல்லை கலர்ஃபுல் லெஜிஸ்லேஷனாக இருக்கா அப்படின்னா. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிள், 99th Constitutional Amendment Act, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன், தட் இஸ் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா படி கரெக்டான்னு கேட்டால் தட் இஸ் கரெக்ட். பட் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா படி செக் பண்ணும்போது அது ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸை வயலேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் மீன்ஸ் தட் இட் இஸ் ராங். ஓகே, ஸோ அப்போது அந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா படி போகும்போது தான் மேனகா காந்தி கேஸில் அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர்ஸ் கரெக்ட், பட் உள்ளே இருக்கக்கூடிய பித் அண்ட் சப்ஸ்டன்ஸை பார்க்கும்போது இட் இஸ் ராங். ஓகே, ஸோ அந்த ஃபேர், ஜஸ்டிசியபிள் இந்த மாதிரி விஷயங்கள் என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவில் செக் பண்ணுவாங்க. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா படி ப்ரொசீஜர்ஸ் தான், நத்திங் மோர் தென் தட். 77 ஓகே, freedom to acquire, freedom of speech and expression, that is correct. Freedom to form association or union, correct. Freedom to acquire, hold and dispose of property, correct. Already commencement of the constitution தான சொல்றோம். Commencement of the constitution in sense 26th November 1949ல இருந்த ஸ்டேட்டஸை கேட்குறோம். ஓகே, ஸோ 26th November 1949ங்கிறது தான் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆர் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் மீன் பண்ணுறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டேட்டஸை கேட்கல. ஓகே, ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டேட்டஸை கேட்டிருந்தா எது இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இருந்திருக்கும், ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருந்திருக்காது. ஓகே, ஸோ அப்போது அந்த 3 ப்ரொவிஷனுமே இருந்தது தான். இது லேட்டர் ஆட் ஆனது. இது ஒரிஜினலாக இருந்ததா இல்லையான்னு தான் செக் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் ஒரிஜினலி மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன். ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், பி இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது 26th November 1949 தான் நீங்கள் எடுத்துக்கறணும். ஓகே, ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சான்னா இருந்துச்சு கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில். 44th Amendment Actல தான் அதை எடுக்கிறாங்க. 97th Amendment Actல தான் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த லாஜிக்கில் தான் நீங்கள் எடுத்து பார்க்கணும். ஓகே, ஸோ இங்கே வருவோம். ஓகே, ஸோ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படின்னு வரும்போது டெஃபினேஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இதுக்கான டெஃபினேஷன்ஸ் தென் இட் இஸ் டிஃபைன்ஸ் அப்படின்னு வரும்போது, ஸோ நோவேர் கான்ஸ்டியூஷன் மென்ஷன்டு த ப்ரொசீஜர், வாட் இஸ் தி டேர்ம் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. ஓகே, ஸோ அப்போ இந்த கண்டெக்ஸ்டில் பார்க்கும்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். Okay, then consider the following pairs. Freedom under Article 19, ground for reasonable restriction. So ground for reasonable restriction அப்படின்னு வரும்போது freedom of speech and expression, defamation and contempt of court and கேட்டால் yes it is. Freedom of assembly பொறுத்தளவுக்கு maintenance of traffic in the area concerned கேட்டால் yes correct. So இது ஒரு Supreme Court judgment. Then freedom of association, public order and morality. Freedom of residence பொறுத்தளவுக்கு protection of interest of initiatives. So இந்த இடத்துல நான் எக்ஸாக்டாக கான்ஸ்டியூஷனல் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருந்தா ஓகே. இங்கே ஜென்ரலாக தான் இருக்குது கிரவுண்டு ஃபார் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ ஆல் 4 ஆர் கரெக்ட். ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 19 பொறுத்தளவுக்கு அந்த ப்ரொவிஷனில் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. தட் இஸ் லிஸ்ட்ஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி லிஸ்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ இங்கே ஒருவேளை நான் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனில் அஸ் மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன் அண்டர் ஆர்டிகல் 19 clause 1 ஆர் 19 clause 2ன்னு கொடுத்துருந்தா இது ரூல் அவுட் ஆயிரும். ஆனால் நான் அப்படி கொடுக்கல. ஓகே, ஜென்ரலாக ground for reasonable restriction தான் கொடுத்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் consider the following statement. Judiciary come in judiciary அப்படிங்கிறது in terms of judgments அப்படின்னு வரும்போது it function as an judicial function. ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா that is judicial function. பட் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய அதர் பர்சன்ஸோ அங்கே இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர்ஸோ தே ஆர் டூயிங் சம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் இல்லையா? ஸோ அப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு ஒர்க் பண்ணும்போது தட் இஸ் வித்தின் தி ஆஃபீஸ் சொல்கிறேன். அந்த வித்தின் தி ஆஃபீஸ்க்குள்ளே இஃப் தே டன் சம் திங் ஓகே, ஸோ ஏதோ ஒரு ப்ரொசீஜரல் லேப்சஸ் இருக்குது இல்லை சம்
டிலே இருக்குது அப்படின்னா அங்கே ஈவன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியில் ஒரு ஜட்ஜு ஃபங்க்ஷன் ஆகும்போது யூ கேன் இஷ்யூ ரிட் அகேன்ஸ்ட் தம். ஓகே, ரிட்டும் உங்களால் இம்போஸ் பண்ண முடியும். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வித்தின் தி ஆர்கனைசேஷனுக்குள்ளே அவங்க பண்ணக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன், அதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி. ஜுடிஷியல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு கேஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்குன்னா அங்கே அது அவங்கள என்னவா ட்ரீட் பண்ண மாட்டோம்னா ஸ்டேட்டோட டெஃபினேஷனுக்குள்ளே வர மாட்டாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டிக்குள்ளே தான் வருவாங்க. தட் இஸ் அவங்களோட உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் அட்மினிஸ்ட்ரேஷன். அங்கே தே ஃபங்க்ஷன் அஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஸோ அங்கே ஸ்டேட்டோட டெஃபினேஷனுக்குள்ளே வந்துடுறாங்க. தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஆர்டிகல் 80 கொஸ்டின். ஓகே, ஸோ அண்டர் ஆர்டிகல் 22 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, no specific time duration is prescribed within which a detainee must be informed on the ground of detention in cases of preventive detention. That is right to be informed. If your person is arrested under preventive detention, so the ground for arrest, whether you have to mention in the particular specified time period and keta, no, it is not. As soon as maybe inna solrangalo thavara, as soon as possible. Okay, so exacta time period and one limit panna kedaiyadu for a person who is arrested under the preventive detention or even punitive detention limit, and the right to be informed அப்படிங்கிறது as soon as possible அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வித்தின் தி டைம் லிமிட் எதுவும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நீங்கள் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு பர்சனை ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது தட் இஸ் அன் டைம் ஃப்ரேம்டு. பட் ஃபஸ்ட்டு கிளாஸ் 22 கிளாஸ் 1 போகும்போது as soon as possible அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அந்த ரைட் டு பி இன்ஃபார்ம்டு இன் சென்ஸ் உங்களை இந்த காரணத்துக்காண்டி தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத as soon as maybe எப்போ சொல்லணும்னு தோணுதோ அதுதானே தவிர எனி ஸ்பெசிஃபைடு டைம் லிமிட் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட் ப்ரொவிஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் கரெக்டானு கேட்டால் தட் இஸ் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் தட் இஸ் கரெக்ட் தான். தென் த ரெஸ்ட்ரிக்ஷன் மென்ஷன் அண்டர் ஆர்டிகல் 22 class 3 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா apply to persons arrested under preventive detention laws and who are treated as enemy aliens. So இது ரெண்டும் வந்து 22 class 1 it says that right to be informed and the right to consult and right to defend. ஸோ இது மூணு ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அவருக்கு கொடுத்தாகணும் அப்படிங்கிறது. 22 class 2 ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி எக்ஸ்க்ளூடிங் டைம் ட்ராவல். ஓகே, ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி அவரை ரிமாண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணுற போது அவருக்கு இருக்கக்கூடிய இம்யூனிட்டி. பட் 22 class 3 என்ன பண்ணுதுன்னா எக்ஸம்ஷன் கொடுக்குது. ஸோ ஒரு பர்சனை ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் அரெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு பர்சன் அந்த பர்சன் ஹீ இஸ் அ ஃபாரினர் அஸ் வெல் அஸ் அன் எனிமி ஏலியன்னு வரும்போது அந்த பர்சனுக்கு அந்த 22 class 1 22 class 2 அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 22 class 3 கிவ் an exemption or 22 class 3 give some restrictions for the persons who are arrested under preventive detention and the foreigner who are arrested as enemy aliens. So second statement is correct தான். Third statement, a detention of a person for an unduly long period under preventive detention in certain circumstances may be considered a violation of the Article 22 of the Constitution. So, or individual person, that person is arrested under preventive detention. Though he is arrested under preventive detention, but some point of time, the other than சொல்றாங்க in certain circumstances, maybe. Okay, so அது unduly இருந்துச்சு அப்படின்னா that is violation of the constitution and கேட்டா violation of the constitution தான். 21 violate பண்றதுக்கான ஸ்கோப் இருக்கான்னு கேட்டா right to life violate பண்றதுக்கான ஸ்கோப் இருக்குதான். So that's why I use the word particularly certain circumstances, maybe இதெல்லாம். Okay, so third statement correct கேட்டா yes, that is also correct. So answer for this one is D1213. Okay, fine. Next, consider the following statement with reference to Article 32 of the Constitution of India. The Supreme Court exercises its jurisdiction under Article 32 only for the enforcement of fundamental rights and not for the enforcement of other legal rights arising out of ordinary law. That is correct தான். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தளவுக்கு ஆர்டிகல் 32ல மட்டும் இருக்கக்கூடிய ப்ரொவிஷனுக்கு தான் ரிட்டை என்ஃபோர்ஸ் பண்ண முடியும், லீகல் ரைட்ஸுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், அதை தான் டிமாண்ட் பண்ணுது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த ரைட் கேரண்டீட் அண்டர் ஆர்டிகல் 32 cannot be abridged or taken away even by an way of amendment to the constitution. கரெக்ட் தான். ஓகே, ஸோ எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அட் எனி டைம். ஏன்னா பிகாஸ் ஆர்டிகல் 32 இஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை என்ன பண்ண முடியாதுன்னா யூ கேனாட் அப்ரிஜ் ஆர் டேக்கன் அவே, எடுத்துட முடியாது. ஓகே, ஸோ சஸ்பெண்ட் வேறு. ஓகே, சஸ்பெண்ட் இட் இஸ் மென்ஷன்ட் அண்டர் ஆர்டிகல் 352. ஓகே, சஸ்பெண்ட் பண்ணுறது வேறு, பட் டேக்கன் அவேங்கிறது நீங்கள் ரிட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷனவே தூக்குற மாதிரி. ஸோ அது பண்ண முடியாது. ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா
cannot refuse to entertain a writ petition under Article 32 on the ground that the petitioner is not a citizen of India. Yes, correct. Okay, so அது some fundamental rights மட்டும்தான் only for citizens. Other rights, even it is applicable for all persons, like Article 14, 21. ஸோ ஒரு ஃபாரினர் அதை அப்ரோச் பண்ணலாம். ஸோ கரெக்டு தான். ஸோ என்டர்டெயின் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது வித் ரெஸ்பெக்ட் டு சுப்ரீம் கோர்ட். ஃபார் சிட்டிசனாக இல்லாத ஒரு பர்சனுக்கு நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ இந்த இடத்துலலாம் சுச்சுவேஷனை எடுத்து போட்டு நீங்களாம் யோசிக்காதீங்க. அப்போ 19 வயலேட் ஆச்சுன்னா அவர் போனால் ரிட்டை வயலேட் பண்ண இல்லை அப்படின்னு கேட்டிருந்தா அது சுச்சுவேஷனாக கொஸ்டினாகவே வச்சுருப்பாங்க. இது ஜென்ரல் கண்டெக்ஸ்டில் தான் கேட்டிருக்கு. ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் D is the correct answer for. Okay, then consider the following statement with reference to writ. Okay, so the writ of habeas corpus can be issued against both public authorities as well as private individuals to examine the legality of the detention and keta. Yes, it is correct. So public authorities mattum against kadayadu. Though the detention is illegal done by private individuals nano, you can approach court for using habeas corpus. So first statement correct da. The writ of mandamus can be issued against a particular office holder who is not doing legal duty and keta. Yes, if he is not doing a legal duty, you can ask them. Okay, so writ issue பண்ணலாம். Then the writ of prohibition is issued by a higher court to a lower court or tribunal to prevent it from exceeding its jurisdiction and keta. Yes, that is correct. அதான் prohibition ஓட purpose. The writ of quo warranto can be sought by any interested person and not necessarily aggrieved person. மற்ற 4 ரிட்டுக்கும் aggrieved personனால மட்டும்தான் ஒரு கோர்ட் அப்ரோச் பண்ண முடியும். பட் quo warranto மட்டும் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் தோ ஹி இஸ் நாட் அக்ரீவ்டு பட் ஹி இஸ் இன்ட்ரெஸ்டட் பர்சன் அப்படின்னா தே கேன் அப்ரோச் இட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஆல் கரெக்ட். ஓகே, ஸோ எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். இதெல்லாம் சிம்பிள், ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, then with reference to Article 37 of the Constitution, so the directive principles of state shall be enforceable by a court of law and keta. So here Article 37 speaks that it is not enforceable by any court even though it is fundamental in the governance of the country irundhalum. Okay, and it shall be the duty of the state to apply these principles in making law. இதுதான் 37 ல பேசுறது. 37 and 38 article is very much important. It says what is directive principles of state policy. So non justiciable னு சொல்லிரோம், general that is enforceable இல்லைங்கிறது சொல்லிரோம், then fundamental in the governance of the country னு சொல்லிரோம், then welfare state ensure பண்ணுதுன்னு சொல்லிரோம். ஸோ இதெல்லாம் you should know. Okay, so 68 பொறுத்தளவுக்கு DPSP shall be enforceable னு கேட்டா no, it is not. Directive principles are fundamental in the governance of the country and keta. Yes, it is. Then it shall be the duty of the state to apply these principles and keta. Yes, shall be the. Okay, so answer is ஒன்று கிடையாது, D213. Okay, then next, consider the following provisions of the directive principles of policy in the Constitution of India to strive a uniform civil code of all citizens through India, to separate the judiciary from executive, prohibition in intoxicating drugs, prohibition of the slaughter. ஓகே, ஸோ லிபரல் அண்ட் இன்டலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் கேட்டிருக்காங்க. இது ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டும், இது ரெண்டும் காந்தியன் பிரின்சிபல்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் 1 and 2 இஸ் தி ஆன்சர். ஸோ டிபிஎஸ்பியை பொறுத்தளவுக்கு பேசிக் கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 37, 38 ஓகே, தென் அது ஜஸ்டிசிபிளாக இல்லையாங்கிறதுல அங்கேயே தெரிஞ்சிடும். தென் அமெண்ட்மெண்ட்ஸ் எந்தெந்த ஆர்டிகல் எந்தெந்த ப்ரொவிஷனில் கொண்டு வந்தாங்க, தென் அந்த காந்தியன் இன்டலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Then 70th question, so it's a factual question. Okay, so 7th Constitutional Amendment Act 1956 make it possible to appoint a same person as a governor for 2 or more states. Yes, correct. 42nd Amendment Act removed the right to property from fundamental rights and keta. No, it is not. That is 44th Amendment Act. Okay, then 61st Constitutional Amendment Act 1989 reduced the vote age from 21 to 18 years and keta. That is correct. 91st Constitutional Amendment Act 2003 limited the size of the Council of Ministers and keta. That is correct. So answer is only 3. So B mattum, that is second statement mattum wrong. 70th question. Okay, then 71, which one of the following is not correctly stated as a fundamental duty? So இதுல எப்பயுமே நான் ஆல்ரெடி சொன்னதுதான், Preamble, DPSP, fundamental duties. இது மூணுல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் ஆன்சர் ஏ தான் ராங் ஆன்சர், பிகாஸ் இட் இஸ் அன் டிபிஎஸ்பி பிரின்சிபல் under Article 48. So 48 மேட்ச் ஆகும், தென் 49 மேட்ச் ஆகும். ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ மூணு வந்து கன்ஃபியூஸ் பண்ணி கேட்குறக்கான ஸ்கோப் இருக்குது. இது மூணு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோட ப்ரொவிஷன் தான். ஏ ஒன்லி டிபிஎஸ்பி ப்ரொவிஷன். ஸோ ஆர்டிக்கலை பொறுத்தளவு 51A to K. ஸோ ஹோலிஸ்டிக்காக படித்து வச்சுக்கோங்க தெளிவாக. ஓகே,
Then 72, procedure of union budget. Okay. So estimates relating to the expenditure charged upon the consolidated fund of India shall be submitted to the vote of Parliament. Yes, that is correct. Okay, so not correct. Okay, so that is not vote, subject to vote of Parliament. Okay, so இது வந்து with respect to article 113ல estimates பத்தி பேசுறது. So estimatesல என்னென்ன பேசும்? So ஒன்று expenditure charged upon the consolidated fund of India shall not be submitted to the vote of Parliament ன்னு சொல்லிட்டாங்க. Second, voted expenditure வந்து demand for grant தான் நீங்கள் கொண்டு போய் வைக்கணும். ஸோ அங்கே they have the right to assent or any demand or assent கேன்சல் பண்ணலாம், ரெஃப்யூஸ் பண்ணலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். டிமாண்ட் ஃபார் கிராண்ட்டை. பட் சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர் உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா ஓட்டிங்க்கு அலௌடு கிடையாது. யூ கேன் டிபேட் டிஸ்கஷன் இதெல்லாம் பண்ணிக்கலாம். தென் எந்த ஒரு டிமாண்ட் ஃபார் கிராண்ட்டும் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரசிடென்ட் இல்லாமல் நீங்கள் பார்லிமெண்ட்டில் வைக்க முடியாது. இதுதான் சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், எஸ்டிமேட் ரிலேட்டிங் டு எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ் அப்பான் தி கன்சல்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஷால் பி சப்மிட்டட் டு தி vote of parliament கேட்டால் நோ. Estimate relating to expenditure other than charged consolidated fund of India shall be submitted in the form of demand for grant to the House of the People and Keta. That is correct. No demand for grant shall be made except on the recommendation of the President of India and Keta. Yes, that is also correct. So answer is 2 and 3 is the correct answer. So 113 estimates, 114 appropriation. So that's the appropriation. Okay. The next one, consider the following statement. Money bill can be referred to a joint parliamentary committee for recommendation and Keta. That is wrong, because money bill, it can only initiate it in the House of People. Joint parliamentary committee, it consists of members from both Lok Sabha and Rajya Sabha. So அதுக்கு அவசியம் இல்லை, இது வரைக்கும் நடந்ததும் இல்லை. Okay, so usually that is not. Okay, so any money bill, a money bill can be referred to a joint parliamentary committee and Keta, that is wrong. Okay, a money bill includes provision relating to the imposition, abolition, remission, alteration or regulation of any tax. Okay, but fees வருமான்னு கேட்டால், so fees are exempted from money bill. Okay, so fees வராது. So அது வரைக்கும் correct. Okay, so tax வரைக்கும் correct. And fees rendered for services, no, that is wrong. Third one, Article 112 of the Constitution of India mentioned the list of expenditure charged upon the consolidated fund of India and கேட்டால், yes, they listed it. Okay, so எதெல்லாம் சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சரில் வருங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. So first statement is wrong because they are not recommended for joint parliamentary committee. Second statement is wrong because fees is not included in it. Third statement is correct because it listed it. Okay, so C is the correct answer. 66 பொறுத்தளவுக்கு not a citizen mean foreigner has only article 14, 20, 22, 28. How 32, 66ல என்ன டிமாண்ட் வைக்கிறீங்க? Supreme Court of India cannot refuse to entertain a writ petition under Article 32 on the ground that the petitioner is not a citizen of India. So ஒரு citizen of India இல்லாதது ஒரு கிரைட்டீரியாவை எடுத்துக்கிட்டு ஒரு பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணுமான்னு கேட்டால் ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ண முடியாது ஒரு பெட்டிஷனரோட ரிட்டை. அதுவும் சிட்டிசன் இல்லை அப்படிங்கிற ஒரு கிரவுண்டில் ஒரு பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ண முடியாது காமனாக. வென் இஃப் கண்டிஷன்ஸ் அப்ளை, இப்போ நான் சொல்கிறேன் ஆர்டிகல் 19 வயலேட் ஆயிடுச்சு, ஒரு ஃபாரினர் சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணுறாரு, அப்போ ரிட்டை அவங்களால ரெஃப்யூஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்டால் ரெஃப்யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் இந்த கண்டிஷனில் ஒர்க் பண்ண முடியாது ஜென்ரலாக. ஓகே, then consider the 74th. Okay, 74th தானே? Yes. Consider the following statements. The President of India, after consulting the Chairman of the Council of States and the Speaker of the Council of the People, may make rules for the joint sitting of Parliament and Keta. We will check it. Okay. Rules of procedure under Article 118 Class 3 says that the President, after consultation with the Chairman of the Council of the States and Speaker of the House of the People, may make rules as to procedure with respect to joint sitting of and communication between the two houses. Correct and Keta? Yes, that is correct. ஓகே, ஸோ இதெல்லாம் அன்னோட்டிஸ்டு ஏரியாவாக இருக்கும் உங்களுக்கு. மேபி அதை நோட்டீஸ் பண்ணுறது தான் இதோட பர்பஸோ தவிர இந்த கொஸ்டின்ஸ்லாம் தப்பாச்சு அப்படின்னா டோன்ட் வரி. ஓகே, ஸோ தெர் இஸ் அன் இன்ஃபர்மேட்டிவ் கொஸ்டின், ஜஸ்ட் அன்னோட்டிஸாக இருக்கும் உங்களுக்கு, ஜஸ்ட் ஐம் விஷுவலைஸ் இட், அவ்வளோதான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், டியூரிங் தி ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் தி டூ ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள், த சேர்மன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் த ஸ்டேட் ஷால் ப்ரிசைடான்னு கேட்டால் நோ, தட் இஸ் டெபுட்டி ஸ்பீக்கர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஆன்சர் இஸ் A1 ஒன்லி. இதெல்லாம் சும்மா நோட்டீஸ் பண்ணுறது. இந்த ஒரு இது வந்து இன்ஃபர்மேட்டிவ் தான். இதெல்லாம் தப்பு பண்ணீங்கன்னா நோ, டோன்ட் கெட் ஒரி, பிகாஸ் தெர் இஸ் அன்னோட்டிஸ்டு ஏரியா, நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, அதனால தான். ஓகே, தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் ஒய் இந்தியா இஸ் கன்சிடர் டு ஹாவ் அ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஏன் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்கிறோம் அப்படின்னா,
கிளியர் செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன் அப்படின்னா அந்த ஆல்ரெடி சொன்னதான், லெஜிஸ்லேச்சரில் இருந்து தான் எக்ஸிக்யூட்டிவ் வர்றாங்க. அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் யாருக்கு அக்கௌண்டபிள்னா லெஜிஸ்லேச்சருக்கு அக்கௌண்டபிள். ஒரு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹேவிங் தேர் ஓன் செப்பரேஷன் ஆஃப் பவர் மாதிரி இங்கே கிளியர் செப்பரேஷன் ஆஃப் பவரை நம்மளால் கிளைம் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த பிரைம் மினிஸ்டர் இஸ் த ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட்டான்னு கேட்டால், ஒரு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் தட் மஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 heads. ஒன் இஸ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட், அனதர் ஒன் இஸ் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். ஸோ அப்போது இதில் செரிமோனியல் ஹெட் அப்படின்னு சொல்கிறது ஹெட் ஆஃப் த ஸ்டேட், பிரசிடென்ட்டு சொல்லுவோம். யூகேவை பொறுத்தளவுக்கு மொனார்க்கியல் ஹெட்டாக இருக்காங்க. ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு வரும்போது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது ரியல் ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் தான், பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு பிரசிடென்ட் இஸ் டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புளான்னு கேட்டால் அது ஓகே, ரிபப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டான்னு கேட்டால் கூட சொல்லலாம். பட் தட் இஸ் இந்த ப்ரொவிஷனும் இல்லை இந்தியாவில். ஓகே, elected by the people கிடையாது. அப்படியே president elected நாலும் it is not elected by the people. So third statement is wrong. So answer is 1 and 2 is the correct answer. So these two characters establish the parliamentary form of government. Okay. Next, 11th question. Consider the following statement regarding the Parliament of India. The composition of the House of People is provided in the Constitution of India and get a yes. And 530 plus around number. Okay, so 500 plus. சீட்ஸ் இருக்கு இல்லையா, ஹவுஸ் ஆஃப் த பீப்புளில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அந்த கம்போசிஷன் இருக்குது. தென் ரிசர்வேஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் எக்ஸிஸ்ட் இன் போத் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டான்னு கேட்டால், ஸோ நோ, த ரிசர்வேஷன் இஸ் ஓன்லி அப்ளிகபிள் ஃபார் லோக் சபா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான், நாட் ஃபார் தி Rajya Sabha and Legislative Council. So second statement is wrong. Third statement, the President of India can summon a session of Parliament at such a place as he thinks fit and keta. Yes, he can summon as a time and place as he thinks fit தான். ஓகே, ஸோ இங்கே இது டிஸ்கிரிஷனரியா இல்லையா, தட் இஸ் நாட் அ மேட்டர். பிரசிடென்ட்னால பண்ண முடியுமா, அவ்வளோதான். ஸோ பிரசிடென்ட்னால பண்ண முடியும். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் சமன் பண்ண முடியும் as a such a place as he thinks fit and கேட்டால் that is mentioned in the constitution itself. Okay, so answer for this one is 1 and 3 is the correct answer. Second statement is wrong because that is not in both houses of the parliament, only Lok Sabha. Okay. Then 12th, with reference to the proceedings of the Parliament of India, consider the following statement. Prorogation of a session of Parliament is done by the President. Yes, summon, prorogue both houses of the Parliament, dissolve only Lok Sabha. Okay, so first statement correct தான். Adjournment வந்து presiding officer அப்படின்னா that is nothing but presiding officer means, don't get confused, that is speaker or deputy speaker, chairman or deputy chairman, இவங்கள தான் presiding officerன்னு சொல்கிறது. ஸோ அப்போ presiding officer தான் adjournmentum adjournment synodayum பண்ணுவாரான்னு கேட்டால் yes it is. Okay, second statement correct தான். Third statement, dissolution ends the life of the Lok Sabha வண்ணாராட்டா ரொம்ப simple. Yes, that is correct. So answer is D 1 2 1 3. So இப்படியும் questions இருக்கும், don't get worry. Okay. Consider the following statement with reference to the Constitution of India. The quorum to constitute a meeting of either house of the parliament shall be 1/10 of the total members of the house and கேட்டா yes, quorum 1/10 தான் house ஓட strengthல இருந்து. So first statement correct தான். Second statement, Parliament may by law regulate the recruitment and condition of the service of persons appointed to the secretarial staff of either house of the Parliament and கேட்டா yes, Parliament தான் regulate பண்ணும். Though they are under the accountability of speaker or deputy speaker, but who can regulate the recruitment conditions அப்படின்னு பார்த்தீங்கன்னா Parliament தான். ஸோ இந்த இடத்துல you should know அது பார்லிமெண்ட்டா, பிரசிடென்ட்டா, ஸ்பீக்கரா அப்படிங்கிறதுலாம் that is Parliament. Okay. Third, every minister except the Prime Minister has the right to speak and take part in the proceedings of either house of the Parliament, but is not entitled to vote if he or she is not a member of that house. So every minister வரைக்கும் ஓகே, பட் எக்ஸப்ட் பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறது கிடையாது, இன்க்ளூடிங் தான் பிரைம் மினிஸ்டர். ஸோ அந்த இடத்துல போஸ்டிங் தான் பிரைம் மினிஸ்டரை தவிர ஹவுஸ்குள்ளே வந்துட்டோம்னா எவ்ரி ஒன் ஆர் கன்சிடர் டு பி அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான். ஓகே, ஸோ எவ்ரி மினிஸ்டர் எக்ஸப்ட் பிரைம் மினிஸ்டர் ஹஸ் த ரைட் டு ஸ்பீக் அண்ட் கேட்டால் நோ, இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர் ஹஸ் த ரைட் டு ஸ்பீக் and take part in the proceedings of either house of the parliament, but is not entitled to vote where which he is not a member of the house. So if Prime Minister is in the Lok Sabha as a member, he cannot vote in the Rajya Sabha. Okay, so and the except ன்னு சொல்ல முடியாது. So third statement is wrong. So answer is first statement is correct, second statement is correct. So answer is only 2. Okay. Next 14th. So here is the reference. Article reference. Okay, so Parliament may by law regulate the recruitment and condition of service of persons appointed to the secretarial staff. Okay. Then with reference to the exclusive power of either house of the Parliament. So exclusive power of Lok Sabha and Rajya Sabha repeatedly கேட்குற questions in the UPSC தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, எதிர்பார்க்கலாம். ஓகே, அது எப்பயுமே ஒரு போனஸ் தான் நமக்கு. ஸோ அதனால மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம்.
ஸோ Rajya Sabha alone can authorize the parliament to make a law on a state subject. Yes, parliament தான் authorize பண்ண முடியும். Parliament alone can authorize parliament to create all India service. Yes, parliament மட்டும்தான் பண்ண முடியும். A money bill can be introduced only in the Lok Sabha. Yes, Lok Sabha மட்டும்தான் introduce பண்ண முடியும். Lok Sabha மட்டும்தான் no confidence motion பாஸ் பண்ண முடியுமா? எஸ், அப்படி தான் பண்ண முடியும். இந்த 4 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற எதுவும் பெருசாக வேணாம். ஏன்னா இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை தான் திருப்பி திருப்பி போட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸாக சில விஷயங்கள், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு, பிரசிடென்ட் இம்பீச்மெண்ட்டு, ஸோ இதெல்லாம் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட் பில்லு, ஸோ இதெல்லாம் அடிஷ்னல் தான். ஓகே, ஸோ இந்த 4 தான் 2 எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆஃப் ராஜ்யசபா, 2 எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆஃப் லோக்சபா. இதை தாண்டி மிச்சம் படிக்கிறது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்குமோ தவிர எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுனாச்சும் அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 4th, 5th one is wrong. So answer is 1, 2, 3 and 4 is the correct answer. Okay. Then 15th, consider the following statement regarding the dissolution of the Lok Sabha. Attorney General of India vacates office on the dissolution of the Lok Sabha. No, அப்படி இல்லை. ஓகே, அது pleasure of the doctrine. ஓகே, ஸோ pleasure of the president சொல்லுவாங்க. இன் சென்ஸ் doctrine of pleasure. ஸோ பிரசிடென்ட் விரும்புகிற வரைக்கும் அவர் ஆஃபீஸை கன்டினியூ பண்ணலாம். டிசொல்யூஷன் இவரோட ஆஃபீஸில் எந்த விதமான இம்பாக்டை கிரியேட் பண்ணுமான்னு கேட்டால் உடனே எதுவும் இம்பாக்ட் பண்ணாது. இவரும் அப்படி ஒன்றும் ரிசைன் பண்ணுங்கிற அவசியம் கான்ஸ்டியூஷனில் பேச கிடையாது. ஆல் மினிஸ்டர் சீசஸ் டு பி எ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அந்த டிசொல்யூஷன் ஆஃப் த லோக் சபாவான்னு கேட்டால் எல்லா மினிஸ்டரும் மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட்டாக சீஸ் ஆயிருமா, எம்பி ஆகாமல் போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா லோக்சபா வரைக்கும் ஓகே. பட் வாட் அபவுட் ராஜ்யசபா? ராஜ்யசபாவில் இருக்கவங்களும் மினிஸ்டர்ஸாக இருப்பாங்கல்ல, அவங்க மெம்பராக கன்டினியூ பண்ணுவாங்கல்ல. ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். Third statement, all pending business of the Lok Sabha lapses, but pending bills in the Rajya Sabha do not lapse. Conditions only illa. Okay. So pending bills in the Rajya Sabha does not lapse ன்னு சொல்றாங்க. Yes, that is correct தான். All pending business of the Lok Sabha lapses ன்னு கேட்டா correct. இது கொஸ்டினோட டிமாண்ட் இந்த ஹவுஸ்ல இருந்து அந்த ஹவுஸ் வந்துச்சா, அந்த ஹவுஸ்ல இருந்து இந்த ஹவுஸ், அது இல்லை டிமாண்ட். லோக்சபாவில் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் லேப்ஸ் ஆகுமானா லேப்ஸ் ஆகும். ஆனால் அதே இம்பேக்ட் ஹவுஸ் டிசால்வ் ஆகும்போது லோக்சபாவில் இருந்த ப்ரொசீஜர்ஸ் இங்கே இருக்குமான்னு கேட்டால் பெண்டிங் ஆஃப் பில்ஸ் இந்த ராஜ்யசபா அது அப்படியே தான் இருக்கும். ஓகே, ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், த பிரசிடென்ட் கேன் எக்ஸசைஸ் ஹிஸ் ஆர் ஹர் ஃபங்க்ஷன் இண்டிபெண்டன்ட்லி அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸோ அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ் தான் இங்கே பிரச்சனை. ஸோ அதுக்கப்புறம் அவர் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் எடுத்துக்கிடுவாரான்னு கேட்டால் நோ, பிரசிடென்ட் கேனாட் டேக் இண்டிபெண்டன்ட் சார்ஜ். ஆல்வேஸ் ஹி இஸ் அ நாமினல் ஹெட். சம் கேர்டேக்கர் கவர்மெண்ட் வில் கைட் ஃபார் ஹிம். ஓகே, ஸோ இண்டிபெண்ட்டாக அவர் என்ன பண்ண முடியாதுன்னா எல்லா ஃபங்க்ஷனையும் எடுத்து அவர் வச்சுக்கிற முடியாது. டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷனை வேணால் அவரால் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. ஸோ விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அபவ் இஸ் ஆர் கரெக்ட்னு கேட்டிங்கன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி கரெக்ட். ஓகே. 16th, consider the following statement regarding anti-defection law. Okay. A member of a house becomes liable for disqualification if they voluntarily give up the membership of his political party. Yes, that is correct. A member who vote or abstain from voting contrary to the direction of the political party to which he belongs may face disqualification. Yes, that is correct. Third, a measure of political party is considered valid if at least 1/3 of the members are. No, that is 2/3 of the members. So anti-defection law, one of the most important topic in the parliament, you should notice it. Okay, so answer is 1 and 2. So adu konjam in detail ellam paathu vechukonga. These are the list of grounds. Okay, that is mentioned in the 10th schedule. So verum கான்ஸ்டியூஷனை மட்டும் பார்த்துட்டு இல்லை, 10th ஷெடியூல்லே ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. கிரவுண்ட் ஃபார் டிஸ்குவாலிஃபிகேஷன், ஹூ ஹேஸ் த அத்தாரிட்டி டு ரிமூவ், ஸோ இதெல்லாம் அங்கே மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ மென்ஷன் ஆயிருக்கா இல்லையானா மென்ஷன் ஆயிருக்குன்னே போங்க. போன ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கேட்டிருந்தாங்கல்ல, ஆக்சுவலாக நீங்கள் படிக்கிறத டிஃபால்ட்டாக படிச்சிருந்தீங்கனாலே அது ஞாபகத்தில் தான் இருந்திருக்கும். ஓகே, ஸோ ஆர்டிகல் 368. ஸோ த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் கேனாட் பி ஆல்டர்ட் பை பார்லிமெண்ட்டா? எஸ், பேசிக் ஸ்ட்ரக்சரை பார்லிமெண்ட்னால ஆல்டர் பண்ண முடியாது. கரெக்டு தான். President must give assent to a constitutional amendment bill. Yes, 24th Amendment Act அதை ensure பண்ணாங்க. Only Parliament has the power to initiate an amendment of the Constitution. Yes, Parliament நால மட்டும்தான் பண்ண முடியும். So answer for this one is 1, 2 and 3. So option கீழே போயிருக்கும்னு நினைக்கிறேன். D is the option ஆயிருக்கும். Okay, a simple question தான். Then which of the following situation is a deadlock between the two houses of Parliament deemed to have occurred under the Constitution of India? Deadlock situation எப்போ வரும்? So ரொம்ப simple question தான் இதுவும். So a bill passed by one house and it is rejected by the other house. Yes, it results into deadlock. When both the houses disagree on the amendment to be made in a bill. Yes, ரெண்டு ஹவுஸும் ஒரு ஹவுஸ் அமெண்ட் பண்ணதை இன்னொரு ஹவுஸ் அக்செப்ட் பண்ணிக்கலன்னா டெட்லாக் ஆகுமா? எஸ், அக்செப்ட் ஆகலைன்னா டெட்லாக் ஆகும். A bill is passed by one house and after receiving it the other house does not pass the bill within 6 months ன்னு கேட்டா yes, that is also correct. So third statement is also correct தான், டெட்லாக் ஆகும். President withhold assent to the bill, that is not considered to be a deadlock. Okay, so answer for this one is 3. Then it results into joint sitting.
ஜாயிண்ட் சிட்டிங் ப்ரொசீஜர்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே, தென் with reference to the Constitution of India, consider the following statement. Okay, in case of a money bill, the House of the People may either accept or reject all or any of the recommendations of the Council of States. Yes, either they accept or even they have the reject the things recommended by the Council of States and கேட்டா yes, House of the People அந்த அதிகாரம் இருக்கு. A money bill under Article 110 deals with a matter relating to the Consolidated Fund of India, Contingency Fund of India and Public Accounts of Indiaவான்னு கேட்டா மூணு ஃபண்டையுமே மணி பில் பேசுதான்னு கேட்டா எஸ் பேசத்தான் செய்யுது. கிளாஸ் சியில் custody of the Consolidated Fund or the Contingency Fund of India, then the receipt of money of the Consolidated Fund of India or the Public Account of India. So C and F, it speaks all three fund. Okay, so அப்போது பேசியிருக்கான்னு தான் கேட்டிருக்கோம். ஸோ பேசியிருக்கு தான். டீல்ஸ் வித் மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு தி கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியான்னு கேட்டால் எஸ், தட் இஸ் கரெக்ட் தான். Then annual financial statement shall show separately the expenditure charged upon the Consolidated Fund of India and the expenditure to be voted by the Parliament and கேட்டா yes, charged expenditure-யும் voted expenditure-யும் தனித்தனியாக தான் annual financial statement-ல list out பண்ணுற மாதிரி இருக்கும் in the appropriation bill. That is correct தான். Okay, so அப்போ first statement correct, second statement correct, third statement-ம் correct. So answer is C, 1, 2, 1, 3 is the answer. Okay, then next. Which of the following statement is correct about the Interstate Council? Okay, so Interstate Council was established in 1990 on the recommendation of the Sarkaria Commission and keta yes, that is correct. The decision of the council are binding on the parties and keta no, that is recommendatory in nature. Okay, so in the committee பொறுத்தளவுக்கு investigate பண்ணோம், that is investigate the disputes. So ஏன்னா dispute solving mechanism தான ஃபார்ம் ஆனது. investigate பண்ணோம், inquiry பண்ணோம், then recommendation பண்ணும். But such things are not binding. Okay, then the council may meet at least thrice in a year. Yes, thrice in a year, that is correct. Second statement மட்டும் wrong, so answer is 1 and 3 is the correct answer. Okay, then 91. With reference to the powers and jurisdiction of the Supreme Court of India, consider the following statement. The jurisdiction of the Supreme Court of India may be enlarged by the President of India. So President தான் jurisdiction enlarge பண்ணுவாரா check பண்ணலாம். So enlargement of the jurisdiction of the Supreme Court பொறுத்தளவுக்கு the Supreme Court shall have such further jurisdiction and powers with respect to any of the matters in the union list as Parliament may by law prefer or confer, not President. Okay, so இங்கே தான் இந்த personalities நமக்கு alternate shuffle ஆகிட்டே வரும். ஸோ எஸ்பெஷலி பார்லிமெண்ட் அண்டு ஜுடிஷியரி ஏரியாவில். ஸோ அந்த இதை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் இஸ் தி ரைட் தப் ராங் ஆன்சர். செகண்ட், த சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆன் ஒன்லி அ கொஸ்டின் ஆஃப் லா விச் மே பி ரெஃபர்ட் டு பை தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஒன்லி அ கொஸ்டின் ஆஃப் லா மட்டும்தானா? அப்படியானா a power of the president to consult Supreme Court னு வரும்போது if at any time it appears to the president that a question of law or fact இதெல்லாம செக் பண்ணுவாங்களான்னா 2 times UPSCல அதை செக் பண்ணியிருக்காங்க. Okay, the Supreme Court has the advisory jurisdiction not only on a question of law but also fact. Okay, so facting செக் பண்ணுவாங்க. இது 2 or 3 times UPSCல ரெகுலராக கேட்டிருக்க கொஸ்டின் தான். So that's why we placed it. Okay, so second statement is wrong. Third statement, the Supreme Court has the power to punish for contempt of court. Yes, contempt of court punishment 139 la irukku. The Supreme Court of India is not constrained in the exercise of its power by law made by the Parliament of India. Yes, enlargement is possible. Okay, for the Supreme Court, any jurisdiction enlargement, but with respect to constrained அப்படினு வரும்போது that is limited. Okay, so constrained சொல்ல முடியாது. So answer for this one is correct தான். Okay, so answer is 3 and 4 is the answer, C. Okay, then 92. With reference to the judiciary in India, consider the following statement. The Supreme Court of India may in its discretion grant special leave appeal from any judgment made by any court or tribunal. Made by any court or tribunal in the territory of India one keta. No, there is an exemption. Okay, so first one is fine, but it is not applicable to any law relating to armed forces. So armed forces related on a court or tribunal, if it is give some judgment, so அது discretionary
ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போட்டோ இல்லை ஸ்பெஷல் லீவ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்னால அதை எடுத்துக்கிற முடியுமான்னு கேட்டால் முடியாது. எக்ஸப்ட் a court established by or tribunal established by armed forces. So first statement is wrong. Second statement, a common high court for 2 or more states can be established by the President of India on the advice of the Chief Justice of India one keta. No, that is Parliament. Okay, so Parliament may by law establish a common court for 2 or more states for under union territory. So second statement is wrong. Third statement, a Supreme Court has the power to review any judgment pronounced or order made by it. Yes, it is an power of the judiciary. High Court constitution mention பண்ணிருக்காங்களான்னு கேட்டா இல்ல. Okay, fine. So 17th question. 17th question, if it is not correct அப்படின்னா then it is none தான். Okay, so none தான் deal. Correct பண்ணிக்கங்க. Okay, it is none. Okay, 93. Article 145 mandates that the Supreme Court judgment and advisory opinion must be delivered publicly in open court to ensure transparency in judicial proceedings. That is informative question. In case if you are make wrong in this particular question, then it is not an issue. Okay, so Article 145 mandates that Supreme Court judgment to seri advisory opinion seri that must be in the open court to ensure transparency. Okay, so that is article referred here. Okay, so Article 145 class 4 la sollirpaanga in the provision. Then the administrative expenses of the High Court, including salaries and pensions payable to the officers and servants of the court, shall be charged upon the consolidated fund of India one keta. No, that is consolidated fund of state. So either first last ரொம்ப கிளியரா இருக்கணும். ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணும்போது காம்ப்ரிஹெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இன் சென்ஸ் ஹோலாக பார்த்துட்டு தான் நீங்கள் ஆன்சர் அரைவ் ஆகணும். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அரைவ் ஆகிடக்கூடாது, லாஸ்ட் பார்த்துட்டு அரைவ் ஆகிடக்கூடாது. ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டையும் ரீட் பண்ணிவிட்டு கண்டிஷன்ஸ் அந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டு காம்ப்ரிஹெண்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு தென் யூ ஹாவ் டு டிசைட். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஆன்சர் இஸ் A1 only. கரெக்ட் தானே? எஸ். The 94th, the governor of the state in which there are scheduled areas have to submit report to the president regarding the administration of such areas annually or whenever so required by the president and get a first statement correct. Tribes Advisory Council established under Schedule 5 consists of 20 members. Yes, 20 members. Out of them, 3/4 of them have to be representatives of the scheduled tribes in the state legislature assembly and that is correct. Yena adan Tribes Advisory Council oda composition. Okay, here it is 3/4. Okay. Then the term scheduled areas well defined in the Constitution of India. Whether it is defined as scheduled areas, no. Engi define panna kediyadu. So third statement is wrong. So first statement, second statement correct. So answer is 1 and 2 is the correct answer. So Schedule 5, Schedule 6, Tribes Advisory Council, Autonomous Council, rendoda composition, role, responsibility and its functions. Then other duration, who organize, adellame clear ah paathu vechukonga. One of the most important topic. Okay, 5th and 6th schedule பொறுத்தளவுக்கு. Then which one of the following statement regarding the autonomous district council established under is not correct கேட்டிருக்கு. Okay, so that is not correct. So district council consists of 30 members of whom 4 nominated by the governor. Yes, அதான் composition of the district council. Okay, so autonomous council பொறுத்தளவுக்கு that is the number 30 numbers, 4 persons nominated by the governor தான். Okay, then they may exercise judicial power by establishing a village council or court to try suits and get a yes, they have the rights. Then 6th schedule of the constitution includes 10 autonomous districts council in 4 states and get a yes. Tripurala மட்டும் 1 இருக்கும், மத்த எல்லாத்துலயும் 3. Okay, so correct தான். President is empowered to organize and reorganize the autonomous district and council and get a no, that is governor. Okay, so ரெண்டுலயுமே சரி, அதுவும் 5th schedule president ஓட ஏரியா டிக்ளேர் பண்ணதோட முடிஞ்சு போச்சு. ஷெட்யூல் ஏரியா இதுதான் டிக்ளேர் பண்ணுறதோட பிரசிடென்ட்டோட ரோல் அங்கே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே கவர்னரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இங்கேயும் கவர்னருக்கு தான் வரும் அந்த பவர். ஓகே, ஸோ டி இஸ் தி நாட் கரெக்ட் ஆன்சர். The 96, a state may devolve certain power to panchayat in implementation of schemes for economic development and social justice and get a yes. The state may devolve ன்னு வருது. ஓகே, ஸோ டிவால்வ் பண்ண முடியுமானா devolution is possible. Okay, second statement, a state may set up
whether it is an voluntary provision. Here we are checking which are all the functions are compulsory provisions and which are all voluntary provisions. So இது voluntary. So இங்க may use பண்ணலாம். But இங்க you cannot able to use may because State Finance Commission shall constitute, not may. Okay, so that is it is considered to be an compulsory provision. So second statement is wrong. Then third statement, state may provide representation to the members of union and state legislature in the district planning committee and keta. No, there is no any representation in the district planning committee for members. That is state legislature may by law decides ன்னு சொல்றாங்க இந்த இடத்துல. Okay, so state legislature may by law decides, but exclusive member of the union and state legislature ன்னு எங்கேயும் representation சொல்ல கிடையாது. So அந்த மாதிரி எதுவும் இல்லை. Okay, so third statement is also wrong. So first statement is correct, second statement is wrong, third statement is wrong. So answer for this one is only one is the correct answer. Okay. எந்த கொஸ்டின் கேட்குறீங்க? ஓட் பண்ணா டிஸ்குவாலிஃபிகேஷன் வருதுல்ல சார்? Which question? Okay, நீங்க place பண்ணுங்க, கடைசியா பார்த்துக்கலாம். Okay. Then 97, which of the following statement is not correct with reference to the 73rd Constitutional Amendment Act? Seats shall be reserved for the scheduled caste and scheduled tribes in proportion to their population in the panchayat area. That is correct. Not less than 1/3 of the total members of the office of chairperson in the panchayat at each level shall be reserved for women. That is correct. The office of the chairpersons in the panchayat at the all level or any other level shall be reserved for the scheduled caste, scheduled tribes and women in such a manner as the legislature of the state may by law provide and keta. That is also correct. The reservation of seats for scheduled caste and scheduled tribes in panchayat shall cease to have effect after a period decided by the state legislature may by law decide and keta. No, that is scheduled caste, scheduled tribes kana reservation under article 334 la இப்போ நம்ம ஒரு ஸ்கேல் வச்சிருக்கோம் இல்லையா 10 years. ஸோ அந்த ரூல் இங்கேயும் அப்ளிகபிள் ஆகும். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டிசைட் பண்ணுறது கிடையாது. டியூரேஷன் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கான ரிசர்வேஷன் டைம் பீரியட் எவ்வளோ அப்படிங்கிறது. ரெஸ்ட் ஆஃப் த அதர் திங்ஸ் ப்ளீஸ் மெமரைஸ் இட் ஆர் சம்வேர் ஐடென்டிஃபை தட் இஸ் 3 எல்லாமே கரெக்டு தான். Okay, so answer for this one is D is the correct answer. So here it is. Okay, so on the allocation of seats ellame inge mention aayirukku, refer it. Okay, the next one 98, consider the following with reference to the committee or bodies and act of their establishment. Metropolitan Planning Committee established under 74th Constitutional Amendment Act. Yes, that is correct. Notified Area Committee, act of state legislature. No, that is neither statutory nor constitutional. Usually பார்த்தீங்கன்னா it is statutoryங்கிற ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. பட் கெசட்ல நோட்டிஃபை பண்றது முனிசிபல் ஆக்ட் எல்லாமே ஃபைன். பட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்ல நோட்டிஃபைட் ஏரியா கமிட்டி இட் இஸ் அ நோட்டிஃபைடு திங். ஸோ தட் இஸ் நெய்தர் ஸ்டாட்டுட்டரி நார் கான்ஸ்டியூஷனல். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் ராங். டவுன் ஏரியா கமிட்டி 73rd கேட்டால் அதுவும் கிடையாது, அது ஸ்டாட்டுட்டரி பாடி. கண்டோன்மெண்ட் போர்டு ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டான்னு கேட்டால் தட் இஸ் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 and 4 is the correct answer, 2 and 3 is the wrong answer. So answer for this one is B only 2. இதோட composition, இதோட function, இது எது மூலமா எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் just work on it. Okay, that is subjective. Can put regarding RTA ன்னு கேட்டா அது நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் உங்களுக்கு. I am not sure about it. Okay, but administrative capacity ல இவங்க ஃபங்க்ஷன் ஆகும்போது வரதுக்கான ஸ்கோப் இருக்கலாம். Okay, maybe I will check and let you know. The 99, with reference to the Constitution of India, consider the following. When the Rajya Sabha passes a resolution in the national interest by a 2/3 of the majority of the members present and voting. So, Rajya Sabha question or demand enna? In which of the above circumstances does Parliament have the power to legislate on state list ன்னு கேட்குறாங்க. So, first statement பொறுத்தளவுக்கு Rajya Sabha passes a resolution in the national interest by 2/3 majority of the members present and voting ன்னு கேட்டா yes, that is correct தான். During a national emergency declared on the ground of war or external aggression, correct தான். Any ground that doesn't matter. National emergency அப்போ law make பண்ண முடியுமானா yes, they can make law. அவ்வளோதான்.
For implementation of international treaties, agreements or conventions, that is correct. When a state is under precedent rule, that is also correct. So these are all the 4 conditions where a state parliament can make law on the state subjects. Okay, so இது ரொம்ப பெருநிலான ஒரு question தான். So answer for this one is all 1, 2, 3 and 4. Next 100. Consider the following statement regarding the effects of a national emergency under Constitution. Article 19 is automatically suspended only when a national emergency is declared on the ground or war external aggression. Yes, Article 358 la they mentioned that Article 19 automatically suspended if national emergency is declared on the grounds only of war or external aggression. Armed rebellion la Article 19 automatically suspend ஆகாது. Okay, so first statement correct தான். Legislative Assembly of the state is automatically dissolved. So it may be suspended, but automatically என்ன பண்ண முடியாதுன்னா you cannot able to dissolve it. அது automatically. Okay, this is the keyword to say that this particular statement is wrong. The right to move a court for the enforcement of all fundamental rights remains suspended on கேட்டா no. Article 359 la except 20 and 21 rest of the articles வேணா suspend பண்ண முடியும் if president notified it. Not all fundamental rights suspended. Union executives can issue direction relation to the election of salaries and employees of the state government and keta. That is possible only at Article 368, 60. Article 352 impose பண்ணும்போது financial ஏதாச்சும் disturbances நடக்குமா in between center state relation and keta. Yes. எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 268 to 279 provisions, that is with respect to center state financial relation or distribution of taxes, revenues or grant இதெல்லாம் நடக்கும் இல்லையா between center and state. அதில் ரிலேஷன்ஷிப்பில் ஆர்டிகல் 354ல there may be bring some changes, but reduction of salaries and other thingsலாம் ஆர்டிகல் 360 டைம் பீரியடில் தான் பண்ண முடியும், not an emergency, not exclusively mentioned. Okay, so அப்படி பார்க்கும்போது யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் கேன் இஷ்யூ டைரக்ஷன் ரிலேட்டிங் டு தி திங்ஸ் கேட்டால் no, it is not. So Article 19 automatically suspended, ஒன்று மட்டும்தான் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் automatically dissolved wrong. All fundamental rights wrong. Third statement is also wrong. So answer is A, only one is the answer. Okay. Then 86th, with reference to the emergency under Article 360 of the Constitution of India, which of the following statement is correct? A resolution approving the proclamation of financial emergency shall be passed by both the houses of the parliament by a simple majority. Yes, that is correct. The audit function of the CAG are suspended, nowhere mentioned in the Constitution. CAG ஓட ஃபங்க்ஷன்லாம் அங்கே சஸ்பெண்ட் ஆகாது. இட் இஸ் அது போய்கிட்டு இருக்க டைரக்ஷனில் போய்கிட்டு தான் இருக்கும். கான்ஸ்டியூஷனில் எங்கேயும் சிஏஜியை வந்து சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல கிடையாது. The president may require that all money bills or other financial bills passed by a state legislature be reserved for his her consideration and கேட்டால் that is the impact of Article 360. Once salary and allowances அது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணுவாங்க. Second thing is money bills or other bills to which provision of Article 207, that is financial bill, apply to the reserved for the consideration of the president after they are passed by the legislature of the state. Correct and keta, that is correct. Okay, so appo first statement is correct, second statement is wrong, third statement is correct. So answer is 1 and 3. A is the correct answer. Okay, then which of the following institution is established under NITI Aayog? So இது ஒரு informative question, governance relevant ஆன question. மூணுமே தான். All three are attached office of the NITI Aayog. Okay, just பார்த்து வச்சுக்கோங்க what is its role and responsibilities. Maybe scheme சைடோ இல்லை governance பார்ட்லேயே கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. NITI Aayog ரெலவெண்ட்டாக ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறனால இதை பிளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ D all correct. Okay. Then consider the following. How many of the above are statutory bodies? That is constitutional bodies எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. National Commission for Minorities, yes, it is a statutory body. National Commission for Women, yes, it is a statutory body. National Commission for Backward Class, no. Article 338B, it is established as a constitutional body. National Commission for Protection of Child Rights, yes, that is correct. That is a statutory body. Official Language Commission, that is a constitutional body. Okay, so 2 times constitute பண்ணியிருக்காங்க. So answer is 1, 2 and 5. So answer for this one is only 3. இது சிம்பிளான கொஸ்டின் தானே. ஸோ கான்ஸ்டியூஷன் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் ரெகுலராக கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்று தான். Next 89. With reference to the consider the following statement. Election Commission shall consist of Chief Election Commissioner and such members of other election commissioners, if any, as the President may from time to time fix.
So, provision of the constitution என்ன சொல்லுது? Election commission shall consist of chief election commissioner and such members of other election commissioners if any as the president may from time to time fix. So, first statement பொறுத்தளவுக்கு answer correct தான். Second statement, election commissioners shall not be removed from his office except in like manner and the like ground as a judge of the Supreme Court. Not all election commissioners. It means election commissioners. So, only chief election commissioner removal மட்டும் தான் இந்த procedure follow பண்றாங்க. Other election commissioners are removed by the president on the advice of the chief election commissioner தான். Okay. So, second statement, election commissioners நம்மளால சொல்லிட முடியாது. Chief election commissioner னு சொன்னா correct தான். Then the constitution has not prescribed the qualification of the members of the election commissioner. Yes, there is no any qualification mentioned in it. So, அப்போ which of the following given above is sir correct னு கேக்குறாங்க. So, first statement is correct. Third statement is correct. Second statement is wrong. So, answer is B is the wrong answer. Okay. Correct answer. Okay. Then consider the following statement with reference to Article 13, 371 to 371J. Special provisions under Article 371 to 371J apply only to northeastern region and கேட்டா no. ஏன்னா first 371 என்னதான் மகாராஷ்டிரா and குஜராத் தான் பேசும். Second, all the states listed under 5th schedule of the constitution are covered under Article 371J1 கேட்டா no. Okay, so அதில் இருக்கக்கூடிய 14 ஸ்டேட்ஸும்லாம் இல்லை, மொத்தம் இவ்வளோ தான் இருக்குது. இதில் 5th ஷெட்யூலில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸும்லாம் அது மென்ஷனாக கிடையாது. மேபி கேட்குறதா இருந்தால் இந்த மேட்ச் தான் இது கேட்கலாம். ஸோ இதை மட்டும் ஏதாச்சும் ஒரு நிமோனிக்ஸோ ஏதோ ஒன்று போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஹியர் ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் நெய்தர் 1 nor 2 பிகாஸ் ரெண்டுமே கிடையாது. ஓகே, then with reference to the judicial system in India, consider the following statement. The High Court of India exercise superintendence over all subordinate courts within their territorial jurisdiction. Yes, that is correct. The appointment of district judges made by the governor in consultation with the High Court of the concerned state. Yes, that is correct. Parliament has the exclusive power to establish or abolish subordinate courts. Parliament does not have the exclusive power. Parliament has the power to make some regulations in the subordinate courts, and at the same time state government has also, that is state legislature or state government has also the power to regulate it, okay, or establish or abolish subordinate courts. So parliamentக்கு மட்டும் அது exclusive power கிடையாது. So answer for this one is A 1 and 2 is the correct answer. Okay, then 37, with reference to Lok Adalat, without the following statement is correct. Lok Adalat has the jurisdiction to settle the matters at pre-litigative stage and not those matters pending before any court. No. லோக் சபாவை லோக் அதாலத்தை பொறுத்தளவுக்கு இதுதான் கொஸ்டினாக இருக்குது. மோஸ்ட்லி டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெதர் ப்ரீலிட்டிகேட்டிவ் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கேசஸ் ஓகே ஃபைன், பட் லிட்டிகேஷனில் இருக்கக்கூடிய கேசஸையுமே இவங்க டீல் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க. சிவில் கேசஸ் மட்டும்தான் பண்ணுவாங்களா, இல்லை கிரிமினல் கேசஸும் சேர்ந்து பண்ணுவாங்களா? கிரிமினல் கேசஸும் சேர்ந்து பண்ணுவாங்க. டிஸ்பியூட் ரெசல்யூஷனை பொறுத்தளவுக்கு ஃபர்தர் அப்பீல் போக முடியுமா? ஃபர்தர் அப்பீல் போக முடியாது. இதுதான் கிராம் நியாயாலயாஸ்க்கும் லோக் அதாலத்துக்கு உள்ள மேஜர் டிஃபரன்ஸ். அங்கே ஃபர்தர் அப்பீல் போகலாம், இங்கே ஃபர்தர் அப்பீல் போக முடியாது. ஓகே, ஸோ அது போக அதோட கம்போசிஷன் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஒன்லி ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்களா, எனி அதர் சோஷியல் ஒர்க்கர்ஸ் அதில் இருப்பாங்களா? இருப்பாங்கன்னா இருப்பாங்க. ஸோ இதுதான் மேஜர் டிமாண்ட் ஆஃப் தி லோக் அதாலத். தென் யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் டு கெட் ஃப்ரீ லீகல் எய்ட் சர்வீஸ், ஸோ அது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங்கான்னு கேட்டால் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், அதாலத் கேன் டீல் வித் மேட்டர்ஸ் which are civil and not criminal in nature and keta, no, it can deal with both civil and criminal. Every Lok Adalat consists of either serving or retired judicial officers only and not any other person and keta, no, even social person is also involved in it. So third statement is also wrong. So answer for this one is correct தான கேட்டிருக்காங்க. So that is none. Okay, ஸோ இதே பேட்டர்னில் தான் பப்ளிக் சர்வெண்ட். ஸோ பப்ளிக் சர்வெண்ட்டை பொறுத்தவரைக்கும் இந்த கொஸ்டின் இஸ் பவுன்சர். இஃப் யூ நாட் நோ திஸ் கொஸ்டின் டோன்ட் அட்டன் இட், பிகாஸ் ஏதாச்சும் ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரீமிட்டியில் இருக்குது. ஒன்று ஜட்ஜ் அந்த சைடு எக்ஸ்ட்ரீமில் இருக்காங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த சைடு எக்ஸ்ட்ரீமில் இருக்காங்க. ஸோ ரெண்டையுமே நம்ம கெஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதனால் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஒன் தெரிஞ்சிருந்தால் போடுங்க, இல்லைனா விட்டுட்டு வந்துடுங்க. இட் இஸ் அன் சேஃப். ஓகே, ஸோ ஹியர் த ஆன்சர் இஸ் ஆல். So list of persons who comes under the public servant means so lengthy things. So இது நம்மளால ஒர்க் அவுட் பண்ண முடியாது. பெட்டர் இதெல்லாம் ஒரு பவுன்சருக்கு வேண்டி கொடுக்குறது தான். நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறது. கெஸ் ஒர்க் போனால் ரெண்டு இடத்துல ரெண்டு எக்ஸ்ட்ரீமிட்டி இருக்குது. ஸோ அதில் ரெண்டுமே நம்ம கொஞ்சம் ஆபத்து தான். ஸோ எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இஃப் யூ நோ திஸ் ஆன்சர் யூ கேன் கெஸ். ஓகே,
Then a party secures at least 6% of valid votes in a state legislative assembly election and wins at least 2 seats in that assembly. A party wins at least 3% of seats or at least 3 seats in the legislative assembly, whichever is higher. ஸோ ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை தான் செக் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் ப்ளீஸ் மெமரைஸ். வேறு ஆப்ஷன் கிடையாது இது நமக்கு. நேஷனல் பார்ட்டி என்னாச்சுன்னா அட்லீஸ்ட் பார்த்துட்டு போங்க. ஸ்டேட் பார்ட்டியோட க்ரைட்டீரியா இல்லாட்டினாலும் நேஷனல் பார்ட்டியோட க்ரைட்டீரியா பார்த்துட்டு போங்க, ஏன்னா எலெக்ஷன் டைம்ங்கிறதுனால. ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் போத் 1 and 2. ஃபேக்சுவலான கொஸ்டின் தான், மெமரைஸ் இட், அவ்வளோதான். ஓகே, தென் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் தி கமிட்டி ஆன் ப்ரிவிலேஜ் ஆஃப் பார்லிமெண்ட். The Committee on Privilege examines cases involving breach of parliamentary privileges and contempt of the House on Keta. Yes, that is the purpose of Committee on Privileges. Okay, then the Committee on Privileges exists in both Lok Sabha and Rajya Sabha on Keta. Yes, it exists in both Lok Sabha and Rajya Sabha. Then it examines the assurances, promises and undertaking given by ministers from time to time on the floor of the House on Keta. That is not the role of Committee on Privileges, that is the role of Committee on Government Assurances. So except on the 3 financial committees, rest of the committees just to know what is their role and responsibility. Okay, so this is wrong. So answer is 1 and 2. Okay, so you know government assurances committee, other parliamentary committees இருக்கும் இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்குமே வாட் இஸ் வாட், ஒரு ஒன்லைனரில் இதோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கிறத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், which of the following statement regarding Gram Nyayalayas are correct? Gram Nyayalayas resolve disputes through mediation and do not exercise regular judicial services. So Gram Nyayalayas only mediation தான் பண்ணுவாங்களான்னு கேட்டா இதுவே தப்பு தான். Gram Nyayalayas working on conciliation first. Then அப்படியே இருந்தாலும் only conciliation மட்டும்தானான்னு கேட்டா நோ, ஜுடிஷியல் பவர்ஸும் அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். இன் சென்ஸ் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாகவும் அவங்களால ஆர்டரை பாஸ் பண்ண முடியும். ஃபர்தர் அப்பீல் அதனால தான் இதில் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறோம். அஸ் ஃபார் அஸ் பாசிபிள் கன்சிலியேஷனை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் முடியலை அப்படின்னா அது ஜுடிஷியல் ஆர்டராக தான் போகும். அங்கே வின்-வின் சுச்சுவேஷன்லாம் கிடையாது. 1 person may loss. ஓகே, ஸோ disputes are to be settled as far as possible by bringing about conciliation. ஓகே, ஸோ ரெண்டு பார்ட்டியும் மியூச்சுவலாக ஓகே சொன்னாங்கன்னா ஓகே, ஆர்எல்ஸ் ஒரு ஜுடிஷியல் ஆர்டர் மாதிரி தான் அவங்க பாஸ் பண்ணுவாங்க வித் ரெஸ்பெக்ட் டு Gram Nyayalayas. They can only hear civil disputes arising within their distinction. No, they can even handle criminal cases. So second statement is also wrong. They are established by state government in consultation with the High Court. Yes, correct. Then their awards are final and cannot be challenged before any court on Keta. No, it is go for further appeal. So Lok Adalathukum idukkum ulla differences இதுதான் சொன்னேன். Okay, so இங்கே அப்பீல் போகலாம், அங்கே அப்பீல் போக முடியாது. So answer for this one is C is the correct answer. Okay, so here it is establishment of Gram Nyayalayas இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. For your references கேட்கலாம். லோக் அதாலத்தும் ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷனில் Gram Nyayalayas ஆக்டும் லோக் அதாலத்தும் மாறி மாறி ஏதாச்சும் ஒரு வருஷம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் இட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் 27th. In a parliamentary system, the head of the government exercises real executive power while the head of the state performs mainly ceremonial function on Keta. Yes, that is correct. In India, the Council of Ministers with the Prime Minister as its head are collectively responsible to the Lok Sabha. Simple question தான், ரெண்டுமே கரெக்ட். ஓகே, ஸோ எப்பயுமே கேட்குற ஒரு செட் ஆஃப் பேட்டர்னில் கேட்ட கொஸ்டின் தான். Then which of the following statement regarding the fundamental duties are correct? There is no provision in the constitution for direct enforcement of any of the duties. Yes, எந்த விதமான டைரக்ட் ப்ரொவிஷனும் கிடையாது. ஏன்னா இதுவும் இண்டிபெண்ட்டாக ஜஸ்டிசியபிள் கிடையாது, என்ஃபோர்ஸபிலிட்டி கிடையாது. வென் ஏதாச்சும் ஒரு ப்ரொவிஷனோட சேர்த்து ஒர்க் அவுட் பண்ணும்போது அதுக்கு கான்ஸ்டியூஷனல் பேக்கப் ஆர் லீகாலிட்டி கிடைச்சிருது. ஓகே, ஸோ த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இன் ஆர்டிகல் 51A ஆர் கன்ஃபைன்டு டு ஒன்லி சிட்டிசன் ஆஃப் இந்தியாவான்னு கேட்டால் எஸ், அது ஸ்டார்ட் ஆகிறது சிட்டிசன் தான் ஸ்டார்ட் ஆகும். Then third one, they may be used for determining the constitutionality of law ன்னு கேட்டால் எஸ், they may be யூஸ் பண்ணலாம். பட் இண்டிபெண்ட்டாக அதுக்கு என்ன கிடையாதுன்னா பவர் கிடையாது வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷனாலிட்டி செக் பண்ணுறது. ஓகே, ஸோ தே மே பி யூஸ்டு ஃபார் டிட்டர்மைனிங் தி கான்ஸ்டியூஷனாலிட்டி ஆஃப் லா. எஸ், தே மே பி யூஸ்டு. ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1, 2 and 3. ஸோ ஸ்டேட்மெண்ட் மேட்டர்ஸ் அண்ட் த கீவேர்ட்ஸ் மேட்டர்ஸ். ஸோ மோஸ்ட்லி அந்த இடத்துல ஷல் வருதா மே வருதா அப்படிங்கிறத யூ ஷுட் நோட்டிஸ். தென் சர்டன் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆர் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ் இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேண்டேட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. தென் டிஃபைன்டுன்னு வந்தால் மோஸ்ட்லி தப்பாக இருக்கும்.
மென்ஷன்டுன்னு இருந்தால் கரெக்டாக இருக்கான ஸ்கோப் இருக்குது. கிளாசிஃபைஸ் மோஸ்ட்லி ராங் இருக்கும். ஸோ ஃபைண்ட் அவுட் தி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி வேர் தே புட் ராங். ஸோ அது கொஞ்சம் கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இட் மே ஹெல்ப் ஓகே சம் கொஸ்டின்ஸை கிராக் பண்ணுறதுக்கு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Consider the following statement regarding the Attorney General of India. He is the first law officer of the Government of India and serves as its legal advisor. Yes, correct. According to the Constitution of India, okay. He must possess the same qualification as those required to be appointed as the judge of the Supreme Court. Yes. In the according to the Constitution of India, you should be very careful. Okay. Then he can take part in the proceedings of both the Lok Sabha and Rajya Sabha. Fine. And can vote only if President of India so authorizes and get a no. At any cost, he cannot able to vote in the Parliament. Only he can take part in the proceedings of the Lok Sabha, Rajya Sabha and the Parliamentary committees. Not on the President authorize பண்றதுனால voting rights அவர் கிடையாது, because he is not a member of the House. So he doesn't have any decision making authority. So answer is A is the correct answer. 30. With reference to the Constitution of India, consider the following statement. After every census, readjustment to be made in the allocation of seats in the Lok Sabha to the states and in the division of each state into the territorial constituency. Yes, that is actually what mentioned in Article 32. Readjustment of seats after each census. Okay. The 42nd Constitutional Amendment Act 1976 froze the allocation of seats in the Lok Sabha to the state. Okay, fine. At the 1971 census level until 2026, no, until 2000 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் 84th Amendment Act give or extended it to till 2026. Okay. Then the 87th Constitutional Amendment Act 2003 provided for delimitation of constituencies based on 2000 census and கேட்டா yes, that is correct. Population பொறுத்தளவுக்கு still it is 1976 census தான் ஃபாலோ பண்ணுறாங்க, 71 census. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு அந்த 234 கான்ஸ்டியூன்சி அப்படிங்கிறது இட் இஸ் ஃப்ரீசன்ட். ஸோ இது வந்து 1971 census பாப்புலேஷன் படி தான் அந்த க்ரைட்டீரியா. வேரஸ் டெரிட்டோரியல் கான்ஸ்டியூன்சி ரீஅட்ஜஸ்ட்மெண்ட், டெரிட்டோரியல் கான்ஸ்டியூ ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1000 லைட்ஸ் ஒரு கான்ஸ்டியூன்சி இருக்குது, கொளத்தூர் ஒரு கான்ஸ்டியூன்சி இருக்குன்னா இதோட ஜூரிஸ்டிக்ஷன் மேபி என்னவா இருக்கலாம்னா எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கலாம், இல்லை ஷ்ரிங்க் ஆயிருக்கலாம். இதோட ஜூரிஸ்டிக்ஷன் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கலாம், ஷ்ரிங்க் ஆயிருக்கலாம். அந்த எக்ஸ்டெண்டட் ஆர் ஷ்ரிங்கன் எது மூலமாக நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001 பாப்புலேஷன் சென்சஸை வச்சு மேபி இந்த தொகுதியில் அதிகமான மக்கள் போயிருக்கலாம், இந்த தொகுதியில் கம்மியான மக்கள் போயிருக்கலாம். ஸோ அதை வச்சு அந்த வரையறை கொண்டு வந்தாங்க. 97th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் 2001 சென்சஸ் டெரிட்டோரியல் கான்ஸ்டியூன்சிஸ்க்கு டிட்டர்மினேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. 1971 சென்சஸை வச்சு தான், பாப்புலேஷனை வச்சு தான் இன்னமும் தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட்டை பொறுத்தளவுக்கு 39 தொகுதி அப்படின்னு சொல்கிறதுலாம் இந்த 1971 சென்சஸை வச்சு தான். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் 1 and 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சி இந்த 82 ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே, தென் ஃபிஃப்த் இன்னொரு 5 கொஸ்டின். ஓகே, consider the following statement with reference to pardoning power of the president. Only the president has the power to grant pardon where punishment or sentence is by a court martial. Yes, அவர்னால மட்டும்தான் கோர்ட் மார்ஷியல் சென்டென்ஸில் பார்டனிங் பவர் எக்ஸசைஸ் பண்ண முடியும். The president exercise the power of preemptive pardon. No, இது யாருக்கு தான் இருக்குது? யூஎஸ் பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்குது, இந்தியன் பிரசிடென்ட்டுக்கு கிடையாது. Okay, a well-defined procedure is mentioned in the constitution for submitting a mercy petition to the president by the convicted. கேட்டா no. ஓகே, சாரி இல்லை. ஓகே, ஸோ எந்த ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஆர் வெல் டிஃபைன்டு ப்ரொசீஜர்லாம் எங்கேயும் கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ண கிடையாது ஹவு டு புட் அ மெர்சி பெட்டிஷன். ஓகே, ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் ஒன்லி 1. ஓகே, ஏ. Then consider the following statement with reference to the financial committees in the parliament. Okay, a minister cannot be elected as the member of any of the committee. Yes, எஸ்டிமேட் கமிட்டி இருக்குது, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி இருக்குது, கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் இருக்குது. 3 கமிட்டிலையுமே மினிஸ்டர்ஸ் மெம்பர் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஏ கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி மெம்பர்ஸ் ஃப்ரம் லோக் சபாவா? எஸ்டிமேட் கமிட்டி மட்டும்தான் ஒன்லி 30 மெம்பர்ஸ் ஃப்ரம் லோக் சபா. ரெஸ்ட் ஆஃப் த கமிட்டிஸ் 22, 15 ஃப்ரம் லோக் சபா, 7 ஃப்ரம் ராஜ்ய சபா. இதே தான் இங்கேயும். ஸோ ஒன்லி லோக் சபான்னு சொல்கிறது தப்பு. Constitution mandates members of the opposition can be appointed as the chairman of the public accounts committee. Constitution எதுவும் mandate பண்ணியிருக்கா?
அப்படியான்னு கேட்டால் இல்லை, அது ஒரு ப்ரொசீஜர் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்லிமெண்ட் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில் அப்போசிஷன் மெம்பர் தான் வந்து சேர்மனாக இருக்கணுங்கிறது. தட் இஸ் நாட் கான்ஸ்டியூஷனலி மேண்டேட்டட். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். Then to suggest alternative policies in order to bring about efficiency and economy in administration is the function of the estimate committee and கேட்டால் that is correct தான். That is one of the function. ஸோ இதில் நான் செக் பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் செக் பண்ணியிருக்கோம், கம்போசிஷன் செக் பண்ணியிருக்கோம், தென் எலெக்ஷன் மெத்தட் பார்த்து வச்சுக்கோங்க. மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் வரும்போது ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் வரும், தென் சேர்மன் யார் அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ இதை போய் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், third statement is wrong, fourth statement is correct. So answer is 1 and 4 is the correct answer. Okay. Then 33. Consider the following statement with reference to the Constitution of India. The executive power of the Union shall be vested in the Prime Minister and shall be exercised by him either directly or through officers subordinate to him and keta. Here it mentioned that executive power of the Union shall be vested with the Prime Minister and keta. No, that is wrong. That is with President. Okay, so first statement is wrong. Second statement, the supreme command of the defense force of the Union shall be vested in the President and the exercise thereof shall be regulated by law. Okay, but அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்டென்ஷன் பாருங்க, அந்த அட்வைசஸ் ஆஃப் தி சீஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல சீஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு வரும்போது அக்கார்டிங் டு தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு வேறு மென்ஷன் பண்ணியிருக்கு. அப்போ இதில் ரெகுலேட்டட் பை லா வரைக்கும் கரெக்டு, பட் கான்ஸ்டியூஷன் நெவர் ஸ்பீக்ஸ் தட் on the advice of the chief defense forces. So second statement is also wrong. So answer for this one is D, neither one nor two. Okay. Then 34th, the qualification to contest in election is same as both for the president and vice president. illa ஒரு இடத்துல changes வரும். That is அங்க qualification for president, house of the people of member ஓட qualification இருக்கணும், இங்க council of state ஓட member ஓட qualification இருக்கணும். So first statement is wrong. Okay. Second, to fill a vacancy caused by the expiration of the term of office of the president and vice president shall be completed before the expiration of the term on keta. Yes, that is correct. Okay, அது ரெண்டும் same. Okay. Then if the president or vice president become vacant due to resignation, a new election must be held as soon as possible and within 6 months from the date. அப்படிங்கிறது 6 months for the president தான் applicable தவிர as soon as possible தான் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டுக்கும் சேம் க்ரைட்டீரியா கிடையாது. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ராங். ஸோ ஃபஸ்ட்டும் தேர்டும் ராங். ஆன்சர் இஸ் ஒன்லி ஒன் இஸ் தி ஆன்சர். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்ட். ஓகே. தென் 35, லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் பவர் ஆஃப் கவர்னர் டஸ் நாட் ரெக்வயர் aid and advice from the council of ministers with the chief minister to furnish information relating to the administration of the affairs of the state. ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டரோட அட்வைசஸ் தேவையான்னு கேட்டால், டு அட்மினிஸ்டர் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் வித் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தளவுக்கு இட் இஸ் த டியூட்டி ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர்னு சொன்னாலும், பட் இட் இஸ் த டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் தி கவர்னர் தான் டு கெட் அன் அட்வைஸ் ஃப்ரம் தம். ஏன்னா அந்த ரைட் டு பி இன்ஃபார்ம்டு அப்படிங்கிறது அவருக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரைட்ஸ். இட் இஸ் கன்சிடர் டு பி டிஸ்கிரிஷனரி இன் நேச்சர் தான். இங்கே என்ன தேவையில்லை அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட எய்ட் அண்ட் அட்வைசஸ் தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகே. Then second, reserving a bill for the consideration of the president, இதுவுமே இவரோட discretionary power தான். Then dissolve the legislative assembly immediately when the president rule is imposed ஆன்னு கேட்டா இது provision wise wrong. ஓகே, ஸோ இதில் டிஸ்கிரிஷனரியா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அட்வைஸா அந்த ஒரு லாஜிக்கே தேவையில்லை. கொஷினோட டிமாண்டே ஸ்டேட்மெண்ட்டே தப்பாக இருக்குது. டிசால்வ் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இமீடியட்லி வென் பிரசிடென்ட் ரூல் இஸ் இம்போஸ்டான்னு கேட்டால் இமீடியட்டாக சஸ்பெண்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, சஸ்பெண்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். Fourth, to summon and prorogue the session, that is not a discretionary, that is an aid and advice of the Council of Ministers. To appoint the Advocate General of the state, that is also on Council of Ministers oda aid and advice oda nadakkiradhu dhaan. So question oda demand, which of the following power of the governor does not require aid and advice from the Council of Ministers with the chief minister அப்படிங்கிறது. So 1 and 2 ல மட்டும் தான் discretionary power of him, not in all matters. So answer is C is the correct answer. So with this I hope all questions are done. Okay. So any questions pending? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. எஸ், ஃபஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் 16th கொஸ்டின் கரெக்டு தானே, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். மே ஃபேஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்து வச்சுருக்கோம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் ராங், நாட் 1/3, தட் இஸ் 2/3. 16th கரெக்டு தான். ஓகே. So D is none. 17th question. I hope all done. Okay.
ஸோ இதுக்கப்புறம் ஐ ஷேர் இட் டு கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கப்புறம் வந்துருவாங்க. வித் திஸ் ஐம் கோயிங் டு வைண்ட் அப் திஸ் செஷன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஆல். ப்ரீஎமிட்டிவ் டிடென்ஷன் மீன்ஸ் நத்திங் பட் நீங்கள் ட்ரையல் வர்றதுக்கு முன்னாடியே பார்டனிங் பண்ணுறது தான். இந்த வருஷம் மெயின்ஸ் கொஸ்டின் அந்த இது கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ ப்ரீஎமிட்டிவ் பார்டனிங் இன் சென்ஸ் ட்ரையல் வர்றதுக்கு முன்னாடி கிவ் தட் பார்டன் டு தட் கன்சர்ன் பர்சன். ஓகே, ஸோ அதுதான் ப்ரீஎமிட்டிவ் பார்டன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் த டெஃபினேஷன் ஃபார் ப்ரீஎமிட்டிவ் பார்டன். ஓகே, ஸோ இந்த மெயின்ஸ் கொஸ்டின் அது இருந்துச்சு. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஃபார் வாட்சிங் திஸ்.
Okay, so let us start with test 20 current affairs question. Let's move forward. Okay, so we'll start with question number 21. Okay, so we have a question on a free trade agreement with other countries, right? So they have listed some 6 countries and organizations. Okay, so just read the question. How many countries or organizations have concluded or signed a free trade agreement FTA with India in the year 2025-2026? ஸோ கொஷினில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ 2025-2026 இந்த டைம் பீரியடில் தான் நம்ம செக் பண்ணணும், ரைட்? இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாலும் இந்த கொஷினுக்குள்ளே நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ 2025-2026க்குள்ளே எந்த கண்ட்ரியெல்லாம் நம்ம கூட FTA சைன் பண்ணியிருக்காங்கிறது தான் கொஷின்ஸ், ரைட்? ஓகே, ஸோ ஐ திங்க் நம்ம முன்னாடி இருக்க நடந்த டெஸ்ட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். We have a question on UK and European Union, which recently signed FTA with India, right? So இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், the mother of all deals. So UK ரீசெண்டாக நம்ம சைன் பண்ணியிருக்கோம். Oman, New Zealand, of course we have signed FTA, right? So Israel கூடயும் GCC கூடயும் we have initiated talks. It's still going on, but we have not concluded the talks yet. So 1, 2, 3 and 4. So answer is 4. So also it sits in the n-2, right? So 6 minus 2, 4. So answer is C, only 4. Okay, so question number 22. So the question is on district skill committees, right? So DSCs, the short form. Okay, so this was in the budget, union budget 2026-2027. So this falls under the Sankalp scheme, right? So under this, so we have a district skill committees, right? So this skill committee were established as a statutory body, right? So பேர்லே தெரியுது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. It's a fabricated statement. So statement 1 is wrong. So statement 2, it is chaired by district magistrate. Statement 3 has responsibility of preparing district skill development plan, right? So first eliminate பண்ணாலே of course we will get the right answer, right? So answer is B. 22 answer is B. 23. Okay, so this question is about drones. So 2025 we had a question on drones, right? So drones is one of the important topic for the prelims, right? Okay, so here says command said abort, right? The unit turned around and came home, right? Okay, so இங்கேருந்து நம்ம ஒரு ட்ரோன் அனுப்பிச்சிட்டோம், அதுக்கப்புறமா command said abort பண்ணிட்டு திருப்பி வா, right? So in this case இதில் இருக்கிற 4ல் 3 வந்து இட் கேன் டேர்ன் அரவுண்ட் அண்ட் கம் ஹோம், ரைட்? திருப்பி வீட்டுக்கு வர முடியும். இந்தியாவிலேருந்து நம்ம பாகிஸ்தானுக்கு அனுப்புகிறோம்னா, ஸோ அங்கேருந்து ஆப்ரேஷன் அபார்ட் பண்ணோம்னா தே கேன் கம் பேக், டேர்ன் அரவுண்ட், ரைட்? ஸோ திஸ் இஸ் இம்பாசிபிள் ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம்ஸ். ஸோ இந்த 4ல் எது வந்து 1 வே, ரைட்? ஸோ 2 வே கிடையாது. எது வந்து 1 வேன்னு தெரிஞ்சால் தட்ஸ் த டிமாண்ட் ஆஃப் த கொஷின். ஸோ ஸ்வாம் ட்ரோன், ஸோ நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே பார்த்துருப்போம். ஸோ இட் இஸ் அ 2 வே, ரைட்? ஸோ இட் கேன் பி கண்ட்ரோல்ட் remotely. So combat drones is also a 2-way drone. Fighter jet, of course, it's a very common sense, so it is not possible. So answer is loitering munition. So this is known as kamikaze, or also known as suicide drones. So suicide drones, it is a 1-way drone, right? Poi suicide தான் பண்ணிக்க முடியும், it cannot come back, right? So the question oda intention, so language la it's somewhat there is a play, right? So edu vandu 1-way drone, very simple. So answer is C. Okay, so this is recently given in the PIB, right? So about the loitering munition. So we have some 2 new loitering munition. So one is Nagastra, the other is Varmate. So the Varmate is from Poland, right? Okay, so question number 24, the term B corridors, right, sometimes seen in the news refers to which of the following? ஸோ இந்த கொஷினை நம்ம படிச்சிருந்தா ஈஸியாக போடலாம், இல்லைன்னா ஜஸ்ட் ரீட், அதுலேருந்து என்ன நமக்கு இந்த இதோட ஒரு சென்ஸ் வருதோ நம்ம வி கேன் மார்க் இட், ரைட்? ஓகே, அண்ட் ப்ரீவியஸ் டெஸ்ட்டில் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் லைன் கொஷின் அண்ட் வித் கொட்டேஷன் மார்க்னா அஃப்கோர்ஸ் ஃப்ரம் த PYQ knowledge we know it is largely placed in option A, but anyway, so here also the same concept, same logic applies. So answer is A. The rest of the 3 options are fabricated, right? So this is also the new one. So it was announced by the NITI, so National Highway Authority of India. So this is constructing bee friendly vegetation in the NH. So National Highway la கட்டக்கூடிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். just see this, right? So National Highway la
in the corridor la, so generally we have ornamental, right? So அரளி பூச்செடி தான் நம்ம ஜென்ரலாக இங்கே வளர்த்திட்டு இருப்போம், ரைட்? ஸோ அதை எடுத்துட்டு ஸோ பிக்கு தகுந்த பிளான்ஸை பிளான் பண்ணுறது தான் திஸ் பி காரிடார். Okay, so there are some additional information about bees, right? So there is one PYQ in 2024 about waggle dance, right? About bees. So for other important information regarding bees, so they can recognize human face. So நம்ம எப்படி வந்து fellow human recognize பண்றோமோ அதே மாதிரி bees ஆலையுமே human beings recognize பண்ண முடியுமா? So this is as per study published in 2005 itself. So they can recognize human face and can remember human face for 2 days at least, right? So this is one of the important fact about bees. Okay, other fact, so ஒரு தேனீ கூட்டில் வந்து so we have queen bees, we have worker bees and we have drone. Drone is the male, right? This is female, the workers is non-reproducing females. So இதுதான் வந்து ஒரு bee உடைய composition. ஸோ ஒரே ஒரு குயின் பீ தான் இருக்கும். ஒர்க்கர்ஸ் பீஸ் இஸ் அரௌண்ட் 50 to 60,000 அண்ட் ஒரே ஒரு ட்ரோன் தான் இருக்கும், ரைட்? இந்த ட்ரோனோட ஒரே பர்பஸ் வந்து குயினோட மேட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ ஒன்ஸ் திஸ் மேட்டிங் இஸ் டன், இந்த ஒர்க்கர் பீ வந்து இந்த ட்ரோனை வந்து அவங்க கூட்டிலேருந்து வெளியே தள்ளிடுவாங்க. ஸோ இதோட பர்பஸ் வந்து ஒன்லி ஃபார் மேட்டிங். ஏன் வெளியே தள்ளிடுவாங்கன்னா இட் ஹேஸ் நோ அதர் பர்பஸ். இது போய் தேனெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தேன் கூட்டிலலாம் சேர்த்து வைக்காது, அதெல்லாம் அதுக்கு அந்த வேலையெல்லாம் அதுக்கு தெரியாது. ஸோ அதனால் இது நோ பர்பஸ் அப்படிங்கிறனால இந்த மேட்டிங் முடிஞ்சுன்னா ட்ரோனை வந்து வெளியே தள்ளிடுவாங்க. ஸோ தட் இஸ் தி ஒன் ஆஃப் தி ஒர்க் ஆஃப் worker bees, right? So they will eject the drones, right? So one more information, they have 5 eyes, right? So queen bee oda lifetime is up to 5 years, right? And this male drone has no stings, they don't sting. Okay. So the last one, bees are the only insect in the world that produces food eaten by the humans. So ஒரே ஒரு இன்செக்ட் வந்து நமக்கு டைரக்டாக ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா தட் இஸ் பி. தட் இஸ் அ ஒன்லி இன்செக்ட் விச் ப்ரொடியூசஸ் food for humans, right? That we directly consume without any processing. So these are some of the important information about bees. So answer for B corridor is A. So these are all some of the trees that National Highway identified to be planted in the B corridors. So question number 25, with reference to old Chiki script, consider the following statements. It was developed by Pandit Raghunath Murmu for the Santali language. So Santali language க்கு இதுக்கு முன்னாடி வந்து there is no script. So 1925ல தான் பண்டிட் ரகுநாத் முர்மு வந்து இதுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்றார், ரைட்? that script consists of 30 letters. So மொத்தமே 30 letters தான் to represent its phonetics. Okay, it belongs to Indo-European language. So this is the fact being checked in this question. So this is not correct. So this is Astro language, right? Astro-Asiatic language. It is not Indo-European language. So இந்தியாவில் இந்த ஜார்க்கண்ட் சொட்டநாக்பூர் பிளாட்டியூவில் இருக்கக்கூடிய பெல்ட் எல்லாமே மோஸ்ட்லி பிலாங்ஸ் டு ஆஸ்ட்ரோ-ஏஷியாட்டிக் லாங்குவேஜ். ஸோ அது நமக்கு தெரிஞ்சதுனால இந்த கொஸ்டின் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஸோ 2 எலிமினேட் பண்ணாலே வில் கம் டு த ரைட் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் பி. ஸோ திஸ் is a very important news. So there is a 100 years celebration going on. So just now we have seen it was invented 1925. So it is 100 years as of now, right? So wherever President Draupadi Murmu goes, so she is talking about this old Chiki script as well as Pandit Raghunath Murmu. So there is one more important fact. In December 2025, so Constitution of India was translated into the Santali language for the first time using this old Chiki script, right? In order to have the centenary celebration, right? So answer for old Chiki script, answer is B. Okay, question number 41. So this question is about Buddhist monastery. So this was also announced in Union Budget. So in budget, so Finance Minister announced that there will be a Buddhist circuit for Northeastern region. So we have already Buddhist circuit for other regions, but for the Northeastern region, this was for the first time announced in the budget, right? So that becomes Northeastern region, okay, exam okay, important, right? Okay, so Tawang Monastery, it is located in Arunachal Pradesh, which is right. So Tawang Monastery is the largest monastery in India. So this is the largest, and world this is the second largest, right? So Patola Palace, located in Tibet, is the largest Buddhist monastery in the world. அதுக்கப்புறமா செகண்ட் லார்ஜஸ்ட் வந்து தவாங் மொனாஸ்ட்ரி தான். பட் இந்தியாவில் லார்ஜஸ்ட் இஸ் தவாங் மொனாஸ்ட்ரி located in Arunachal Pradesh, nearby the Bhutan, China
and India. அந்த இடத்துல இருக்கக்கூடிய Bumla pass இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல Tawang monastery is located. So this is the largest. Second one, Rumtek monastery. It is located in Sikkim and not Himachal Pradesh. Third one, Golden Pagoda, is located in, again same, Arunachal, not Manipur. Right. So answer is only one pair. So we can use n-2 as well. Apart from this, we have few more monasteries. So in NCERT class 7, last chapter about Jammu Kashmir, Ladakh, these Buddhist monasteries are mentioned. Right. So some of the important is Tikshe is in Ladakh. Right. Then we have Dharmashala, which is the headquarters of the Dalai Lama, right? The present Dalai Lama headquarters in Himachal Pradesh in Dharmashala. Then there is only one major Buddhist monasteries in South India. It is known as Namdroling in Karnataka, right? So these are the important informations regarding Buddhist monasteries, right? So in the Buddhist monasteries, they are not ancient origin like other Buddhist sites. So these are all very medieval phenomena, especially around 1600s, right? Namdroling even 1950, very recent one, right? So answer is only one. Okay. 42, India AI Summit 2026. So I think in 2025 itself, so there is one question on AI Summit, right? So I don't think they will ask again about India's AI Summit, but still, so we had hosted the AI Summit, so it becomes important, we should know it. Okay. So it was organized by the Ministry of Science and Tech. So ministry is wrong, it is MITI. So one is wrong. So either one of the statement is right. It was the first AI summit hosted by Global South, right? So India was the very first Global South country. So this is right. So answer is C, right? So third one is Pax Silica is an initiative of US and it was not launched in this summit, right? Although India joined as a member later. So India is also a member of Pax Silica, right? So third statement is wrong. Answer is 2 only, 42C. Okay, 43, which of the following statements regarding Ramsar sites in India is correct? Okay, so இதை வந்து நம்ம Ramsar site எல்லாம் படிச்சு ஒரு analysis பண்ணி வச்சிருந்தோம்னா, so this becomes easier to address this kind of question. Okay, so as of February 2026, okay, so India has 10 sites. So this is wrong, this is only 98. So Point Calimere Wildlife Sanctuary is the smallest Ramsar site, which is wrong. So smallest is Renuka in Himachal Pradesh. So this is also wrong. Patna Bird Sanctuary recognized in January 2026. This is the most recent Ramsar site, is located in Bihar. So this is like Patna, Bihar. And the logic la thappu pannanum appdinu kuduthirukanga. So this is actually located in Uttar Pradesh. So Sundarbans is the largest Ramsar site in India, which is actually correct. So 43 answer is D. Okay, so these are some of the other analysis of Ramsar sites. So Chilika is the oldest Ramsar site. So newest, that is given in the question, Patna. There is one more, Charidand. So Charidand in Gujarat. Okay, so regarding Charidand, there is one significance. So of course we know about this. So this is a Great Indian Bustard, right? So Great Indian Bustard, we know it is largely in Gujarat and Rajasthan, right? So which is IUCN critically endangered Schedule 1 species. Okay, so regarding Charidand, there is one more additional IUCN critically endangered species, a bird species. So this one. So this is known as sociable lapwing. Okay, so there are two IUCN critically endangered species, bird species found in Charidand. So this is also very important, right? So in Gujarat. Okay, so largest Ramsar site, Sundarbans. Vembanad Gold in Kerala is the second largest. Okay, smallest is Renuka, Himachal Pradesh, and Vembanur Wetland Complex. So this is different from the Vembanad Coal. Vembanad Coal is in Kerala and Vembanur Wetland Complex is in Tamil Nadu, right? So these are the two smallest Ramsar sites. Highest Ramsar sites is located in Tamil Nadu. So Tamil Nadu has 20 Ramsar sites. Uttar Pradesh has only 11 Ramsar sites. Okay, so there are 3 states which do not have any Ramsar sites and all are in Northeast: Arunachal Pradesh, Nagaland and Meghalaya. So these are some of the other analysis. Okay.
So question number 44, digital food currency. Consider the following statements. So I think we have one PYQ, CBDC, right? Central Bank Digital Currency. அதோடைய application தான் இந்த question. So CBDC யோட application. Okay, first statement says it is a programmable form of CBDC introduced by Food Corporation of India. So Food Corporation of India purpose நமக்கு தெரியும். MSP priceல வந்து crops எல்லாம் procure பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணி வேற whenever necessary it maintains the buffer stock, right? So அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. So this Food Corporation of India is an organization which is wrongly given. So actually we know it is RBI, right? So statement 1 is wrong. So programmable form of CBDC யாரால பண்ண முடியும்? So CBDC introduce பண்ணது RBI தான். So அப்ப இதையும் RBI தான் பண்ணணும், right? So organization is wrongly given. It allows the beneficiaries to redeem food grains at fair price shops using digital vouchers or QR codes. So food subsidy eligible ஆன பர்சன்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி டிஜிட்டல் டோக்கனை கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டிஜிட்டல் டோக்கனை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃபேர் ப்ரைஸ் ஷாப் அதாவது ரேஷன் ஷாப்பில் கொடுத்தோன்னா அவங்க இதை ஸ்கேன் பண்ணிவிட்டு they will redeem. So this is in terms of the e-rupee or the CBDC. So இது வந்து ஆக்சுவலி ருப்பி தான், ரைட்? ஆனால் இந்த ருப்பியை நம்ம எங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா ரேஷன் கடையில் மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். யூ cannot, it is rupee but it is programmed. It cannot be used in anywhere else. வேற எந்த பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண முடியாது. So it prevents the leakage, right? Okay, so it enhances transparency, right? Directly go to direct benefit transfer. So this point we can incorporate in the mains answer as well. So digital food currency is a pilot project of RBI as well as Ministry of Consumer Affairs, Food, right? So these two institutions launched this initiative, right? So this is only for food subsidy. So food subsidy வந்து peopleக்கு directா போகணும் without any leakage and people shall utilize it only for this purpose, right? So அதுக்காக launch பண்ணதான். So first one is wrong, second one is right. So answer is B, 44B. Okay, so this coming under this particular scheme, Pradhan Mantri Garib Kalyan Anna Yojana. Right. Okay, question number 45. So in Feb 2026, Cabinet Committee approved India's first underwater twin tube road cum rail project. Right? So a river kila, right? So there is one tube, there is one more tube. So that is known as twin tube. One வந்து ரோடுக்கு, ஒன்று வந்து ரயிலுக்கு. இந்த டியூப்லுக்குள்ளே there is a 4 lane. Right? So it is a very big project. So இதே மாதிரி there is one more project in the world. This is second such project in the world. And India is the very first time that we are doing this project. Right? So question வந்து இது வந்து எந்த ரிவரில் பண்ணுறாங்க? Answer is B. Right? Brahmaputra. So this is largely not possible in Narmada because we know it's a rift valley. Right? So this kind of very huge project cannot be done in this Narmada. But anyway, answer is B, 45B. Okay, so this is some representation of this, how it works, right? So it connects NH15 and NH715. Okay, question number 61. So the question is about Bharat Taxi. Okay, so Bharat Taxi is India's first cooperative based taxi service. So this is like how we can understand this. So this is like Amul of taxi. So எப்படி Amul work ஆகுதோ, எப்படி வந்து IFCO for fertilizer work ஆகுதோ, ஸோ அதே மாதிரி பாரத் டாக்ஸி ஃபார் டாக்ஸி சர்வீசஸ். ஸோ இது வந்து எக்ஸாக்ட்லி ஆஸ் அமுல், எக்ஸாக்ட்லி ஆஸ் இஃப்கோ, ரைட்? ஸோ டாக்ஸி வச்சுருந்தா யூ வில் பிகம் த ஓனர் ஆஃப் யுவர் ஓன் டாக்ஸி, வாட் எவர் த ரெவன்யூ கெட். ஸோ ஊபர் அண்ட் ஓலா மாதிரி தான், எக்ஸாக்ட்லி சேம் அப்ளிகேஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் ஊபர் அண்ட் ஓலாவில் வி பே கமிஷன், ரைட்? த டிரைவர் கார் ஓனர் வந்து சர்வீஸ் கொடுக்கறனால தே ஹேவ் டு பே கமிஷன் ஃபார் எவ்ரி ரைட். ஸோ அந்த கமிஷன் கான்செப்ட் இஸ் நாட் தேர், ரைட்? ஸோ அதை பிரேக் பண்ணுறதுக்கு தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச், மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன் லான்ச் திஸ் பாரத் டாக்ஸி. ஸோ திஸ் இஸ் அ first cooperative based taxi service. In the fourth statement it is given that it is Ministry of Road Transport, right? Anyway, there is a clue in the first statement itself, the ministry is wrong. So நம்ம அதை eliminate பண்ணாலே we'll go to the right answer, right? So anyway, so this follows a zero commission model where payments made by the customers are transferred directly to the driver's account, right? So நம்ம ஓலா ஊபர் பண்ணுற மாதிரி எனிவே, ஸோ நம்ம அது ஓலா ஊபரில் வந்து நம்ம கேஷாக கொடுக்கலாம், ரைட்? வேலட்லேயும் பே பண்ணலாம்.
but இங்கே அந்த மாதிரியான ஃபெசிலிட்டி இன்னும் எதுவும் வரல. But anyway, this is the very first step in the right direction. The platform integrates multiple types of vehicles, so it is for all vehicles, whether it is 3-wheeler, 2-wheeler, 4-wheeler, it is for all. Right? So answer is 1, 2 and 3. The ministry only is wrongly given. Question number 62, solid waste management rules 2026. Okay, so which of the following statement is correct? So this is like exactly 2016 question where solid waste management rules 2016 was asked. And after 10 years, they have launched a new rule, solid waste management rules 2026, right? Okay, so option me கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஃப்ரேம் பண்ணிருக்கு. A waste generator has to mandatorily segregate waste into 3 category. Okay, so மொத்த வேஸ்ட்டை வந்து எவ்வளோ கேட்டகரியாக பிரிக்கணும், அதே அங்கேயும் அதே கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இதே மாதிரி தான் இருந்தது. ஓகே, ஸோ அங்கே வந்து 3, இங்கே வந்து as per the 2026 rule it is 4. So 2016 it is 3, but 2026 it is 4. So one is dry, the other is wet, one more is sanitary, and the last one is special care. Special care is like medicines, batteries, so on the madri. Okay, so we have to segregate into 4 category and not 3, right? So first statement option A is not correct. Okay, under the extended bulk waste generator responsibility, right? So it's a very important term, extended bulk waste generator responsibility. So idu mattume can be asked under which of the following rules. So this is under solid waste management rules. Okay, so this statement is also wrong. It also has some extreme word, but anyway. Okay, so bulk waste is nothing but, let's say, a large industry complex or residential complex where the processing segregation has to be in-house. So as per the rules, in-house layer you have to have a segregation and processing capacity. Residential complex வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா யூ ஹேவ் டு பல்க் வேஸ்ட் நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னா யூ ஹேவ் டு ஹேவ் இன்ஹவுஸ் மெக்கானிசம். அது இல்லைன்னா ஒன்லி தென் யூ ஷுட் பை திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி சர்டிஃபிகேட், ரைட்? ஸோ திஸ் EBWGR சர்டிஃபிகேட்டை நம்ம எப்போ வாங்கணும்னா இன்ஹவுஸ் ஃபெசிலிட்டி இல்லைன்னா மட்டும்தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் பிகாஸ் இட் சேஸ் must contain. Okay, so coming to D, refuse derived fuel is primarily produced from wet waste such as kitchen and vegetable waste through biomethanation. Okay, now we have just seen dry waste, sanitary and special care, right? So this dry waste is refuse derived fuel. Okay, we have the second category, wet waste. It is processed through biomethanation, right? Sanitary, it has to be stored separately, should not be processed, and special care should be given to the concerned authorities. So this is the procedure that we should follow after collection, right? So fourth statement says refuse derived fuel. Refuse means, like, what is refuse? So whatever we refuse from our home becomes waste, right? So that refuse is nothing but waste or garbage only. So refused derived fuel. அப்போ இந்த வேஸ்ட்ல இருந்து நம்ம derive பண்ற fuel தான் refused derived fuel. So அப்போ அதுல இருந்து இதை வந்து generally they use only for dry waste, not wet waste, right? Okay, so refuse derived fuel means dry waste. So that is why option D is also wrong. And whenever any process is given in the statement, okay, so there is enough scope to make that particular statement wrong, right? Even in 2025 there is a question on cement, right? Okay, so in one of the statement about process is given, the other statement very simply without process there is a statement. So whenever there is a statement which contains a process, there is a scope to make that particular statement wrong, right? So here as well there is a process is given, right? So and option D is also wrong. Okay, C, material recovery facility have been formally recognized as facilities for sorting of solid waste. So this one is the right one. So this one just very general about there is a new facility, that material recovery facility, right? So it just only says the waste has to be sorted out, right? So this is recognized as a formal mechanism within the solid waste management rules, right? So A, B, D is wrong, only C is the right answer. So this one is important for prelims, do read it. Okay, so question number 63, self-reliant fund, Shri Fund. Okay, so this was also announced in Union budget. Although this was introduced in 2021 itself, this time the Union budget provided a top-up fund to the Shri Fund,
right? So in this context, this question was framed. SRI fund aims to infuse 50,000 crore as equity funding into MSMEs to support their growth and expansion. So that is right, right? So only in the statement தப்பா இருக்கான ஒரே ஸ்கோப் வந்து இந்த நம்பர்ல தான் இருக்கு. But anyway, this fact is right. SRI fund directly invest in MSMEs to provide this equity support. So it does not directly invest, right? So this is a fund of fund. This is not a direct fund. Okay, so there is a mother and daughter fund. So this will only invest in the daughter fund, and this daughter fund invest in the MSMEs, right? So this refund is not directly utilized for investment in MSME. So second statement is wrong. Only first statement is right. So 63 answer is A. 64. So this question is about PM-RAAY scheme. So this was launched in Feb 26. So this is a very probable scheme for this prelims, as it is a very new scheme, right? Okay. So this says road accident victims hospitalization and assured treatment, right? So இதிலே நம்ம புரிஞ்சுக்கணும் accident ஆவறதுக்கு hospitalization பண்றது பத்தியும் அதோட treatment பத்தியும் இந்த scheme, right? Okay, it provides cashless treatment to up to 1.5 lakh for victims of road accidents involving motor vehicles for a maximum period of 7 days, right? So there are two facts, 7 days as well as 1.5 lakh for victims. Okay. Second statement, payments to hospitals under the scheme are made from motor vehicle accident fund, right? So in the fund la irundhu dhaan in the scheme ku they are funding. Third one, those victims whose first hospitalization takes place after the lapse of 72 hours from the time of accident shall not be considered eligible. So this is also right. Okay, but as per the scheme, it is only 24 hours, right? But anyway, here larger number is given 72, so which falls within the 24, right? So all the three are right. Right. So 64 answer is A. Okay, 65. What is the main impediment of India becoming a full member of IEA? So India வந்து IEA ல join பண்ணதுக்கான main reason என்ன அப்படிங்கிறது தான் question. Okay, so India has not yet become associate member of IEA. So India has become associate member in 2017 itself, right? So India is at present an associate member, not a full member of IEA, right? So A is right. So India's failure to meet mandatory requirement of oil stock equivalent at least 150 days, right? So இப்போ நம்ம ரீசெண்டாக நியூஸில் பார்த்துருப்போம் that ministry says we have stock for some 74 days, right? Anyway, so that is actual requirement of IEA. So this is also wrong. So 150 is like double the amount, right? So which is wrong. India is not a member of OECD, which is the prerequisite, right? So this is the right answer, right? But anyway, so there is a clue that here itself it is given. It's a prerequisite for full IEA membership, and India is not a part of OECD, right? So OECD தான் OECD ல இருந்து IEA launch பண்ணாங்க, and so in order to become a member of IEA, India has to join OECD first, right? But on India's request, there is a draft which prepares without becoming OECD member, India can become IEA, right? It's still in progress. So fourth one is fabricated one. Okay, so answer is C65. Okay, so regarding IEA, so this is a Paris headquartered in Paris. It is an intergovernmental organization, right? So in 1973, we have the Yom Kippur War, right? So this is a war between Arab countries versus Israel, right? So that time the situation were completely different, right? So US was supporting Israel. So Arab countries threatened US, if you support Israel, we will cut the oil, right? So on the context la in order to ensure oil continuous supply chain, so US established OECD as well as OECD anyway came in 1961 itself. Under OECD, US established IEA along with other countries, right? Okay, so this is a story of IEA. India is not a full member but a association member. Okay, question number 81. Okay, so this question is about some mathematical question. So in 2025, so we have two such mathematical questions, right? Okay, so it is expected that it may increase in 2026 as well. Okay, so there is some suggestion that for 2026 prelims, okay, so do refer these topics. From fiscal policy, just do practice some questions on deficit. In monetary policy, do practice some questions on CRR. Then in money multiplier,
Then there is one more possibility that questions can also be asked from national income accounting, that is GDP calculation, right? Okay, so just do practice these 4 areas for this prelims. Okay, so the source is the NCERT book bag. Okay, in NCERT book bag, there is practice questions given, right, in these chapters. So do practice some of the questions only for these 4 chapters. Okay, coming back, and this question is about base year change announced in Union Budget 2026, right? So we have base year change for GDP, CPI, and PPI, right? For GDP and PPI, it is 2022-2023. For CPI, it is 2024, 2023, 2024, right? Okay, so this is the change from 2011 to 2012, right? Okay, so we can expect a question on base effect, right? So base வந்து எப்படி affect பண்ணும், right? So just do practice on this line. Okay, anyway, question here is about CPI, right? CPI base year was changed as 2024, right? By the Ministry of Ministry of Statistics released CPI index based on 2024. Okay, so there is some given. CPI value was 100 in 2024 and 115 in 2026, right? But anyway, without knowing anything, by applying CSAT knowledge itself, we can solve this. Okay, so in 2024, they say it is 100. In 2026, it is given 115, right? And the question says, maintain the same consumption. So consumption basket is same. அப்படின்னா how much expenditure additionally is required in 2026 to maintain the same consumption, right? So from this, we can find that there is a 15% increase, right? So 15% of 10,000 is 1,500. So there is an addition of 1,500. So answer is C, right? So this question does not require any economic knowledge, but still just practice. So question number 82. So regarding human papilloma virus, HPV vaccination, right? Okay, so HPV, both government of India also launched a free HPV vaccine. Government of Tamil Nadu also launched free HPV vaccine. So this HPV vaccine is a recombinant vaccine. It uses virus-like particles to trigger an immune response without containing a live virus, right? So ஒரு virus உடைய protein particle மட்டும்தான் இருக்கும். There is no live virus, right? So which provides necessary immunity. So statement 1 is right. HPV vaccine initiatives implemented as part of Mission Indradhanush. So this Indradhanush is not correct. Okay, so under Universal Immunization Program, we have Mission Indradhanush. But anyway, both does not cover HPV vaccination. So this is only for children and pregnant women, not for adolescent girls. So for adolescent girls, HPV vaccine is a separate program under Ministry of Health. It is not part of Universal Immunization Program or Mission Indradhanush. Okay, so second statement is wrong. Only first statement is right. 82, option A. So this is the vaccine name of HPV. It uses a single dose Gardasil vaccine, right? So this is a vaccine name. And we have one indigenous vaccine known as Cervac, right? So these are the 2 vaccines that we do have, right? Okay, question number 83. It is about Indian peafowl, right? So it is omnivorous, right? So நமக்கு தெரியும் மயில் வந்து பூச்சி புழு பாம்பு கூட சாப்பிடும், right? So it is omnivorous, that is right. It is generally ground dwelling but roost in trees at night. So generally சுத்திட்டு இருக்கும், ஆனா நைட் ஆச்சுன்னா மரத்து மேல ஏறி உட்கார்ந்திருக்கும். So that is right. So this statement is also right. It is naturally found in warm, semi-arid, most deciduous forest, grassland, agriculture landscape. So that is also right. So answer is 1, 2 and 3. So we know it's a Schedule 1 species and national bird of India, right? Okay, question number 84. New army ants recently discovered in Eastern Ghats, right? So Sri Venkateshwara Wildlife Sanctuary in Tirupati. So it was recently discovered in Eastern Ghats. So they are predatory ants, right? Known for their coordinated mass raids, right? So this one is right because பேர்லயே இருக்கு army ant, right? So this is a predatory ant, that is right. They construct a permanent underground nest in similar to termite. So there is a word similar which compares, right?
So there is a comparison involved, right? Comparison involved ஆனாலே there is a scope that this statement is wrong because 1 2 3 இதில் கொடுக்கல. அப்போ இதில் ஏதோ ஒன்றோ இல்லை ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டோ தப்பாக இருக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ கம்பேரிசன் இதில் தான் இருக்குது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ரைட்? They are blind. They rely on pheromone trails for communication, right? So this is also right. So only 2 is not right. So answer is 1 and 3. So this is the new army ant discovered in the Eastern Ghats, right? So it is known as big cats of insect world, right? Okay, last question. In Feb 2026, India and Nepal signed MOU to strengthen cooperation in forest and wildlife conservation. So in this context, there are some wildlife park, national park, tiger reserve is given. Okay, so the question is, which of the above protected areas are located along the Indo-Nepal border? இதில் வந்து எந்த national park or tiger reserves Indo-Nepal border locate ஆயிருக்கு, அதுதான் question. So you can just observe this map, right? And you can also solve by observing the map, right? So Uttarakhand, we have Uttarakhand here, right? Uttarakhandukum சிக்கிம்க்கும் ஸோ நடுவில் தான் சாண்ட்விச் மாதிரி வெஜ்ஜாக இருக்கும் நேபாள், ரைட்டா? ஓகே, ஸோ இங்கே ராஜாஜி நேஷனல் பார்க் லொக்கேட் இன் த சவுத், எக்ஸாக்ட்லி திஸ் ரீஜியன், ரைட்? அண்ட் துத்வா இஸ் ஹியர். ஸோ துத்வா ஷேர்ஸ் பார்டர் whereas Rajaji does not share its border. Valmiki shares it's located on the border. Kanchenjunga is also located on the border, right? Okay, so by this Rajaji alone is not located. So answer is 1, 2 and 4. 1, 2 and 4 and option is D, right? Okay, so I think with this we have concluded the current affairs discussion, right? We will continue in the next class, right? Thank you.